ஸோ எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். முக்கியமாக ஃபிலிம் ரோல் ஃபேமிலிக்கு எல்லாரும் வந்துட்டீங்கல்ல. இன்னைக்கு நம்ம மிஸ்டர் ரோபாட் சீரிஸோடைய சீசன் 2 பார்க்க போகிறோம். ஸோ போன சீசனில் என்ன ஆச்சு அப்படின்னா, மக்களுடைய கடன் எல்லாத்தையும் தீக்கணும் அப்படின்றதுக்காக கார்பரேஷன்ன்ற ஒரு பெரிய கார்பரேட்டுடைய டேட்டா எல்லாத்தையுமே எலையட்டும் அவரோட டீமும் அழிச்சிட்டாங்க. இதெல்லாம் தாண்டி எலையட்டு தான் மிஸ்டர் ரோபாட் அப்படின்ற உண்மையும், டார்லின் அவருடைய சிஸ்டர்ன்ற உண்மையும் நமக்கு தெரிய வந்தது. ஸோ இவங்க எப்படியோ டேட்டாஸை அழிச்சிட்டாங்க. இதனால அப்படியே சொசைட்டியே டோட்டலாக மாறி போயிடுச்சு. பெரிய பெரிய பணக்காரங்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ஏழை மக்கள்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. கார்ப்ல ஒர்க் பண்ண அந்த டைரல்ன்றவரும் நம்ம எலையட் கூட ஜாயின் பண்ணிட்டாரு. ஆனா இப்ப அவரு எங்க போனாருன்னு தெரியல. எலையட் தேடிக்கிட்டு இருக்காரு. இதுக்கப்புறம் என்ன ஆச்சு, அடுத்தடுத்த பிளான்லாம் என்ன அப்படின்றத தான் இந்த சீசன்ல நம்ம பார்க்க போறோம். ஸோ கதைக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்க வந்திருக்கிற இடம் உங்க ஃபிலிம் ரோல் ஞாபகமா உங்க ஃபிலிம் ரோலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாம ஸ்ட்ரைட்டா நம்ம கதைக்குள்ள போயிடலாம். ஸோ அந்த டைரல் எங்க போனாரு அப்படின்னு எலையட்டுக்கு தெரியல. எலையட் திங்க் பண்ணும்போது தான் அந்த கார்பரேஷனுடைய டேட்டாவெல்லாம் அழிக்கிறதுக்கு முன்னாடி டைரலும் நம்ம எலையட்டும் வந்துட்டு அந்த அம்யூஸ்மெண்ட் பார்க், அதான் அந்த எஃப் சொசைட்டியோடைய பில்டிங்ல இருக்காங்க. எலையட்டு கோடிங்ஸ்லாம் என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காரு. டைரலும் வந்து என்ன ஆச்சு, இது நடக்குது, நடக்க போகுது அப்படின்னு நம்ம எலையட்டு சொல்றாரு. அப்படியே மெதுவா எழுந்து பாப்கார்ன் மிஷின் இருக்கு. ஆல்ரெடி டார்லின் வந்து நம்ம எலையட் கிட்ட கன்னை கொடுக்க ட்ரை பண்ணிருப்பாங்கல்ல, அந்த கன்னு உள்ளதான் இருக்கு. ஸோ எலையட்டு அந்த கன்னை எடுக்கலான்னு போறாரு. சடனா அப்படியே கதை எலையட்டோடைய சின்ன வயசுக்கு அவங்க அப்பானால மேல இருந்து கீழே விழுந்தார்ல சின்ன பையனா இருக்கும் பொழுது, அப்படியே கீழே விழுந்து அடிப்படுது. எலையட்டுடைய அம்மா அப்பாலாம் ஓடி வந்து தூக்குறாங்க, ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கறாங்க. மண்டையில காயமா இருக்கு. திரும்ப கதை அப்படியே பிரசன்ட் டைமுக்கு வருது. எலையட் ஒரு ரூம்ல இருந்து கண்ணை முழிச்சு எழுந்துக்கிறாரு. ஸோ கார்போடைய டேட்டாஸ் எல்லாம் அழிச்சு உலகமே ஸ்தம்பிச்சு போயிருக்கு. இங்க எலையட் அவங்க அம்மா கூட ஒரு வீட்டுல இருக்காரு. இந்த அம்மாவும் உண்மையா இல்ல இது இவரோட கற்பனையான்னு இன்னும் நமக்கு தெளிவா தெரியல. ஸோ டிவில பிரசிடென்ட் ஒபாமா ஒரு விஷயம் சொல்றாரு. எஃப் சொசைட்டி மட்டும் கிடையாது, டைரலும் இதுல காரணம். ஸோ டைரலும் தேடப்படும் குற்றவாளி அப்படின்னு அறிவிக்கிறாரு. ஸோ எஃப் சொசைட்டி எப்படி தேடுறாங்களோ அதே மாதிரி தான் டைரலையும் தேடுறாங்க. அதனால தான் டைரல் இப்ப தலைமறைவா இருக்காரு. கிட்டத்தட்ட நம்ம எலையட்டும் ஒரு தலைமறைவான வாழ்க்கையை தான் வாழ்றாரு. ஏன்னா அவங்க அம்மா கூட இருக்காரு. எங்க இன்டர்நெட் ஆக்சஸ், கம்ப்யூட்டர்னு எதுவுமே கிடையாது. நம்ம எலையட்டுடைய வேலையே இங்கே அவருக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காரு. அவரு தொணன்னு பேசிக்கிட்டே இருப்பாரு. ஸோ அவரு கூடவே மேட்ச் பாக்குறது, சாப்பாடு சாப்பிட்றதுன்னு டைமை ஸ்பெண்ட் பண்ணுவாரு. இதெல்லாம் தாண்டி எலையட் இப்ப சர்ச்சுக்கெல்லாம் போக ஆரம்பிச்சிட்டாரு. அங்க கேட்கிற கதைகள் எல்லாத்தையும் கேட்டுட்டு ஆமேன் போட்டுட்டு அவரோட லைஃபை வந்து ரொம்பவே நார்மலா வாழ ஆரம்பிக்கிறாரு. ஆனா என்ன நடந்தாலும் சைக்கியாட்ரிக் டாக்டரை மீட் பண்ணாம இருக்கவே மாட்டாரு. அவங்களும் என்ன எலையட் உன்னோட புது லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கு, நல்லதான் இருக்கு, எப்பயாவது டார்லின் வந்து என்ன மீட் பண்ணுவா அப்படின்னு சொல்லி திரும்பவும் நிறைய விஷயங்களை மறைக்கிறாரு. ஏன் அப்படின்னா நம்ம எலையட்டோடைய உடம்புக்குள்ளதான் மிஸ்டர் ரோபாட் இருக்காரு. மிஸ்டர் ரோபாட் ஃபுல் கண்ட்ரோல்ல இருக்கும் பொழுது நம்ம எலையட்டுக்கு என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே தெரியாது. மேபி மிஸ்டர் ரோபாட் வந்து சைக்கியாட்ரிக் டாக்டரை மீட் பண்ணி பேசியிருக்கலாம். ஸோ நமக்குள்ள இந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்கு, ஸ்பிளிட் பர்சனாலிட்டி இருக்கு அப்படின்னு டாக்டருக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா இருந்தாலும் அவங்க சொல்லவே இல்லை. அவங்களே மறைக்கும் பொழுது நானும் மறைப்பேன் அப்படின்னு இவரும் எதுவும் சொல்லாம இருக்காரு. அதோட இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த கார்போடைய டேட்டாவெல்லாம் அழிக்கும் பொழுது டைரல் கூட சேர்ந்து நம்ம எலையட் என்ன பண்ணாருன்னு அவருக்கு எதுவும் ஞாபகம் இல்லை. ஏன்னா அந்த டைம்ல மிஸ்டர் ரோபாட் கண்ட்ரோல்ல இருந்திருக்காரு. ஸோ டாக்டரை பார்த்துட்டு நம்ம எலையட்டும் வீட்டுக்கு வர அங்க மிஸ்டர் ரோபாட் இருக்காரு. டேய், இங்கேயே இருந்து வேஸ்ட் பண்ணாதடா, நமக்காக ஒரு சூப்பரான எதிர்காலம் இருக்குடா, வாடா வெளியே போலாம். ஓ அப்படியா, சரி ஓகே நான் வரேன். ஆனா நீ என்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். டைரல் எங்க இருக்கான் அப்படின்னு கண்டிப்பா உனக்கு தெரியும், ஒழுங்கா என்கிட்ட சொல்லு. ஆனா மிஸ்டர் ரோபாட் என்னால சொல்ல முடியாதுன்னு சொல்றாரு. அதோட நீ வெளியே வரல, இந்த கன்னை வச்சு உன்னை போட்டு தள்ளிடும் அப்படின்னு சொல்ல, உன்னால முடிஞ்சா சுட்டுக்கோ அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே அந்த மிஸ்டர் ரோபாட் ஷூட் பண்ண நெத்தில ஒரு பெரிய ஓட்ட எலையட்டுக்கு. ஆனா அசால்ட்டா எழுந்து டைரி எழுதிக்கிட்டு இருக்காரு. ஏன்னா ஷூட் பண்ணது எல்லாமே ஒரு இல்யூஷன் மாதிரி தான். அதோட எதுக்காக ஒரு டைரி எழுதுறாருன்னா, இப்ப இந்த நாள் ஃபுல்லா நம்ம எலையட் தானே கண்ட்ரோல்ல இருக்காரு, அவர் என்னென்ன பண்ணாருன்னு எல்லாத்தையும் எழுதி வைப்பாரு. ஏன்னா அப்பதான் நம்ம எதையும் மறக்க மாட்டோம்னு இந்த வேலையை பண்ணிக்கிட்டு இருக்காரு எலையட். எங்க கவர்மெண்ட் வந்து மக்கள் கிட்ட சீக்கிரமாவே நாங்க எல்லா டேட்டாவையும் ரெக்கவர் பண்ணிடுவோம், திரும்ப பழைய மாதிரியே உலகம் நார்மலா ரன் ஆகும்னு சொல்றாங்க. ஏன்னா எல்லா பிசினஸும் க்ளோஸ் ஆயிடுச்சு, இன்டர்நெட் டிரான்சாக்ஷனே கிடையாது. நம்ம எலையட் பண்ண வேலையினால டோட்டலா உலகமே ஸ்டாப் ஆன நிலைமையில இருக்கு. இந்த நேரத்தில் இந்த ஸ்டாக் மார்க்கெட்டுடைய ஒரு பெரிய பில்டிங் ஒன்று, அதுக்கு வெளியே ஒரு பெரிய புல்லோடைய சிலை மாதிரி ஒன்று இருக்கு. அந்த புல்லோடைய உயிர் நாடியை கட் பண்றாங்க. யாரான்னு பார்த்தா டார்லினும் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸும் தான். அதாவது இந்த ஸ்டாக் மார்க்கெட்டுடைய உயிர் நாடியவே நாங்கள் கட் பண்ணிட்டோம் அப்படின்னு சிம்பாலிக்கா சொல்ற மாதிரி இதை பண்ணிருக்காங்க. ஸோ கார்ப்ல ஒர்க் பண்ற ஒரு லேடி ஒருத்தங்க அவங்களுடைய வீட்டுக்கு வராங்க. அவங்க இருக்கிற வீடு செம்ம லக்ஸுரியான, ஃபுல் அண்ட் ஃபுல் ஆட்டோமேட்டிக் தான். நம்ம எதுவும் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. ஆனா திடீர்னு தன்னாலேயே லைட் எரியுது, அலாரம் ஆன் ஆகுது, ஹீட்டர் ஆன் ஆகுது. உடனே அந்த லேடி இந்த செக்யூரிட்டி சிஸ்டமோடைய சப்போர்ட் டீமுக்கு கால் பண்றாங்க. மேடம், மேபி ஏதாவது சாஃப்ட்வேர் பிரச்சனையா இருக்கலாம், நீங்க அது வரைக்கும் வெளியே தங்கிக்கோங்க, நாளைக்கு வந்து நாங்க என்னன்னு பாக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க. சரி, அந்த லேடி அங்க
அங்கிருந்து போக திடீர்னு எல்லாமே நார்மல் ஆகுது. பார்த்தா டார்லின் வீட்டுக்குள்ள வராங்க. இந்த லேடியோடைய வீட்டை யூஸ் பண்ணிக்கிறதுக்காக தான் வேணும்னே ஹேக் பண்ணி அவங்களை இங்க இருந்து கிளப்பி விட்டாங்க. இந்த நேரத்துல எலையட் அவரோட வீட்டுல இருக்காரு. எலையட்டை பாக்குறதுக்காக அந்த ஆல் சேஃப் கம்பெனியுடைய மேனேஜர் வராரு. எலையட் உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அந்த எஃப் சொசைட்டி பண்ண ஹேக்குக்கும் எனக்கும் சம்பந்தம் இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா என்னோட மெயில்ல இருந்து ஹனி பாட்டை ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு சொன்ன மாதிரிலாம் மெயில் போயிருக்கு. ஸோ அதனால கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்றவங்கலாம் என் மேல செம்ம கான்ல இருக்காங்க. இதுக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை அப்படின்னு நான் நிரூபிக்கணும். அதுக்கு உன்னால ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்க நம்ம எலையட் அப்படியே கம்முன்னு உட்கார்றாரு. ஏன்னா அவருக்கு டைரல் எங்க இருக்காரு அதை தான் தெரிஞ்சுக்கணுமே. அதனால ஆளு கம்முனே இருக்காரு. ஆனா அவருடைய இல்லூஷனான மிஸ்டர் ரோபோட் அங்க வந்து டேய் இங்கேயே உட்காராம போடா ஹெல்ப் பண்ணணும்னு கேட்கறான்ல. ஆளு பார்க்கவே பாவமா இருக்காண்டா. நீ மட்டும் அவன் கூட போகல நான் இவன் கழுத்தை அறுத்துருவேன் பாக்குறியா அப்படின்னு கழுத்தெல்லாம் அறுக்கிறாரு. பார்த்தா இது எல்லாமே நம்ம எலையட்டோடைய இல்லூஷன் தான். அந்த மேனேஜருக்கு ஹெல்ப் பண்ணாம எலையட் முடியாதுன்னு கிளம்பி அங்க இருந்து போயிடுறாரு. அதோட நம்ம எலையட்டுக்கு மண்டையில இருந்து ரத்தம் வர மாதிரிலாம் தோணுதா. அதனால பர்மனண்டா ஒரு பேண்டேஜ் மாதிரி போட்டுக்கிறாரு. இந்த ஹேக்கிங் அது இதுன்னு எதுவும் பண்ணாம நம்ம எலையட் வந்து அவரோட நார்மல் லைஃபை வாழ ஆரம்பிக்கிறாரு. அந்த டைரல் எங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் திரும்ப இவர் மிஸ்டர் ரோபோட்டை கூப்பிட்டுருப்பாரு. அதாவது அந்த இல்லூஷனை கூப்பிட்டுருப்பாரு. ஆனா அது வந்தும் டைரல் எங்க அப்படின்னு சொல்லலையா. திரும்ப இந்த மிஸ்டர் ரோபோட் இல்லூஷன் எப்போ போவோம் நம்ம நார்மல் லைஃபை வாழலான்னு ஆள் வெயிட் பண்றாரு. ஆனா அந்த மிஸ்டர் ரோபோட் போகாம நம்ம இப்படியே இருக்க முடியாது, வீட்டுக்குள்ளேயே இருக்காத, வா வெளியே போலாம், இன்னொரு ஒரு புரட்சி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு எலையட்ட உசுப்பேத்திக்கிட்டு இருக்காரு. இந்த நேரத்துல நம்ம டாலின் இருக்காங்கல்ல அவங்க ஹேக் பண்ண அந்த இ கார்ப்ல ஒர்க் பண்ற லேடியோடைய வீட்டுக்குள்ள பார்ட்டி மாதிரி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்ப இவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த கால மாட்டோடைய உயிர் நாடியை கட் பண்ணி கொண்டு வந்தாங்கல்ல அதை வச்சுக்கிட்டு போட்டோலாம் எடுக்க டார்லின் கத்துறாங்க. நீங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க நம்ம பண்ணது ஒரு சாதாரண விஷயம் அப்படின்னா. இப்ப நம்ம இருக்கோம்ல இந்த வீடு யாரோடது தெரியுமா? இ கார்பரேஷன்ல ஒர்க் பண்ற ஒரு முக்கியமான லேடி. அவளை என்ன சொல்லுவாங்கன்னா உயிரை எடுக்கிறவன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அப்பாவி மக்கள் வாங்கின அந்த கடன்ல எந்தெந்த வகையில வட்டி போடலாம் அப்படின்னு வட்டி மேல வட்டி போட்டு நிறைய பேர் சாகிறதுக்கு காரணமா இருந்தவ இந்த லேடி. அதனாலதான் அந்த பேரையே வச்சிருக்காங்க. சோ இப்படி இ கார்ப்ல மாட்டிக்கிட்டு சாகிறதுக்கு இருந்த நிறைய மக்களை நம்ம காப்பாத்திருக்கோம். இதனால உலகம் ஃபுல்லாவே நம்ம பயங்கரமான தேடப்படும் குற்றவாளி, சந்தேகப்படுற மாதிரி எதுவும் பண்ணக்கூடாது. நீங்க இப்படி பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா அவ்வளவுதான் மாட்டிப்போம், மொத்தமா எல்லாம் போயிடும். சோ அதனால இப்படியே பார்ட்டி பண்ணிக்கிட்டே நம்மளால இருக்க முடியாது, தொடர்ந்து நம்ம அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு டார்லின் சொல்றாங்க. அடுத்த அட்டாக்கையும் ஆரம்பிக்கிறாங்க. இ கார்பரேஷனுடைய பேங்க்ல ஒரு லேடி வந்து கத்திக்கிட்டு இருக்காங்க. எங்க நான் வாங்கின கடனுக்கு வட்டியை கட்டிட்டங்க, திரும்ப கட்ட சொல்றீங்க. எங்க பாருங்க மேடம், நீங்க கட்டினதுக்கான எந்த ஆதாரமும் இப்ப எங்க கிட்ட கிடையாது, எல்லாம் அழிஞ்சு போச்சு. அதனால நீங்க திரும்ப கட்டி தான் ஆகணும் அப்படின்னு ஓவரா பேசுறாங்க. ஏன்னா நம்ம ஒரு பேங்க்ல வந்து லோன் வாங்கும் பொழுது பேப்பர் டாக்குமெண்ட்டை ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணுவாங்க. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அந்த பேப்பர் டாக்குமெண்ட்ல இருக்கிறத கம்ப்யூட்டர்ல அப்டேட் பண்ணிட்டு அதை அழிச்சிருவாங்க. சோ அப்படி சிஸ்டம்ல அப்டேட் ஆனவங்களோட கடன் எல்லாமே மொத்தமா சால்வ் ஆயிடுச்சு, பிரச்சனையே இல்லை அவங்களுக்கு. ஆனா சிஸ்டம்ல அப்டேட் ஆகியும் பேப்பர் டாக்குமெண்டாவும் சில பேருக்கு இருக்கும்ல, அந்த மாதிரி ஆட்களை பிடிச்சி வச்சு நீ வட்டியே கட்டல இன்னும் கட்டு இன்னும் கட்டுன்னு இவங்களை வச்சு பணத்தை எக்ஸ்ட்ராவா சம்பாதிக்கலாம்னு இருக்காங்க. கரெக்டா அப்பதான் திடீர்னு அங்க இருக்கிற எல்லா சிஸ்டமும் கரெக்டாக ஆரம்பிக்குது. நம்ம டார்லினும் அவங்க கேங்கும் சேர்ந்து அகைன் திரும்பவும் ஒரு ஹேக்கிங்க போடுறாங்க. ஏன்னா நம்ம எஃப் சொசைட்டில சுனில் அப்படின்னு ஒருத்தர் இருக்காருல, அவரு இ கார்பரேஷனுடைய பேங்கிங்ல ஒர்க் பண்றவர் தான். சோ இப்போ இவங்க ஹேக் பண்ணதுனால என்ன ஆச்சுன்னா திரும்ப கடனை கட்டு கட்டுன்னு சொல்றாங்கல்ல, அவங்க நாங்க கட்டினா திரும்ப போறதுக்கா ஃபர்ஸ்ட் இதை சரி பண்ணுங்க அப்புறம் நாங்க கொடுக்குறோம்னு அவங்களும் எஸ்கேப் ஆகி போறாங்க. சோ எப்ப இந்த இ கார்ப் வந்து எஃப் சொசைட்டியால இதுக்கு மேல எங்களை எதுவும் பண்ண முடியாது அந்த அளவுக்கு செக்யூரா இருக்காங்களோ அப்பதான் மக்கள் கிட்ட இருந்து இவங்களால பணத்தையே புடுங்க முடியும். சோ இப்போ எஃப் சொசைட்டி ஹேக் பண்ணி வச்சிருக்காங்க. அதோட ஒரு மெசேஜும் வருது, எங்களுக்கு $6 மில்லியன் பணம் வேணும் அப்படின்னு சொல்லி. சோ அப்பதான் நாங்க இந்த பேங்கை ஹேக் பண்ணதுல இருந்து பின்வாங்குவோம், இல்லனா ஹேக் பண்ணியே தான் வச்சிருப்போம், எல்லா பணமும் காலி ஆகும்னு சொல்ல. சோ இந்த விஷயம் இ கார்பரேஷனுடைய ஃபவுண்டருக்கு போகுது. ஆல்ரெடி இ கார்பரேஷன் மேல இருந்த நம்பிக்கை எல்லாமே மக்களுக்கு போயிடுச்சு. இப்போ திரும்பவும் பேங்க் அட்டாக் பண்ணி மொத்த நம்பிக்கையும் போக வைக்க போறாங்க. அந்த இடத்துக்கு அந்த புது சிடிஓவும் வராரு. சார் நம்ம பணத்தை கொடுக்க கூடாது, இந்த மாதிரி பணத்தை கொடுத்து பழக்கப்படுத்திட்டோம் அப்படின்னா திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதுவும் $6 மில்லியன் ரொம்ப ஓவர் சார். ஆனா ஃபவுண்டர் என்ன சொல்றாருன்னா $6 மில்லியன் பணம்ன்றது ஒரு விஷயமே கிடையாது. நமக்கு இப்ப எது முக்கியம் அப்படின்னா நம்ம கம்பெனி மேல மக்களுக்கு இருக்கிற நம்பிக்கை. தொடர்ந்து இதே மாதிரி ஹேக் பண்ணி வச்சுக்கிட்டே இருந்தாங்கன்னா மக்களுக்கு நம்பிக்கையே வராது. அதனால அவங்க கேட்கிற பணத்தை கொடுப்போம், ஃபர்ஸ்ட் இதுல இருந்து எஸ்கேப் ஆகும், அதுக்கப்புறமா அந்த எஃப் சொசைட்டியை என்ன பண்ணலாம்னு பிளான் பண்ணலாம். இதை கேட்ட சிடிஓவும் அப்படின்னா ஓகே சார், அந்த $6 மில்லியன் பணத்தை நானே அவங்க கிட்ட கொண்டு போய் கொடுக்குறேன், இந்த தடவை அவங்கள வளைச்சு பிடிக்கலாம் அப்படின்னு ஒரு பக்காவான பிளான போடுறாங்க. ஸோ அந்த சிடிஓ என்ன பண்றாரு அப்படின்னா அந்த $6 மில்லியன் பணத்தை எடுத்துக்கிட்டு எஃப் சொசைட்டி சொன்ன ஒரு பார்க் மாதிரியான இடம் அங்க வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதோட அந்த சிடிஓ கால்ல கனெக்ட் ஆகி இருக்காரு. சார் நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, தெரியாத யாராவது ஒருத்தர் உங்க பக்கத்துல வந்தாலும் நாங்க ஆக்ஷன் எடுக்கிறோம் அப்படின்னு இ கார்போடைய ஆளுங்க சுத்தி ஒளிஞ்சிருக்காங்க. ஸோ சிடிஓவும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்பா அவருக்கு ஒரு கால் வருது எஃப் சொசைட்டி கிட்ட இருந்து, என்ன நாங்க சொன்ன இடத்துக்கு வந்துட்டியா, சரி வெயிட் பண்ணு நான் வரேன் அப்படின்னு சொல்ல எல்லாருமே ரெடியா இருக்காங்க. ஆனா வரது ஒரு டெலிவரி
டெலிவரி பாய். அவரு சிடிஓ கிட்ட ஒரு பேக்கை கொடுத்துட்டு அங்கிருந்து போறாரு. சிடிஓ அந்த பேக்குள்ள என்ன இருக்குன்னு திறக்கலான்னு போகும் பொழுது சுத்தி இருக்கிற அந்த இ கார்போடைய ஆளுங்க, சார் அவசரப்பட்டு ஓபன் பண்ணாதீங்க, உள்ள பாம் கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்ல சிடிஓவும் பயந்து ஓபன் பண்றாரு. பார்த்தா உள்ள ஒரு மாஸ்க் இருக்கு, அதான் அந்த எஃப் சொசைட்டியோட மாஸ்க். அதுல ஏதோ ஒன்று எழுதிருக்கு. டக்குன்னு என்ன பண்றாருன்னா அவர் கொண்டு வந்த அந்த $6 மில்லியன் பணத்தையும் கீழே கொட்டி அந்த டெலிவரி பாய் கொடுத்துட்டு போனார்ல பேக், அதுல பெட்ரோல் இருக்கு, அதை அந்த காசுல கொட்டி மொத்தமா எரிக்கிறாரு பப்ளிக் முன்னாடி. எல்லாரும் நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த மாஸ்க்ல என்ன போட்டிருக்கா அப்படின்னா, நீ கொண்டு வந்த பணத்தெல்லாம் கீழே கொட்டி மொத்தமா எரிக்கணும் அப்படின்னு போட்டிருக்கு. இல்லைன்னா ஹேக் பண்ண எல்லா சர்வரையும் அவங்க டவுன் பண்ணி விட்டுருவாங்க. அதனாலதான் சிடி அந்த மாதிரி பண்ணிட்டாரு. அதோட இன்னொரு விஷயமும் அவருக்கு புரிய வருது, காசுக்காக இந்த எஃப் சொசைட்டி கண்டிப்பா இதை பண்ணல அப்படின்னு புரிஞ்சுக்கிறாரு. இந்த சிடிஓ இந்த பணத்தெல்லாம் எரிச்ச விஷயத்த தூரத்துல இருந்து டார்லினும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த விஷயங்கள்னால செம்மையா கடுப்பான இ கார்பரேஷனுடைய ஃபவுண்டர், அவருக்கு ஒரு மீட்டிங் இருக்கு கவர்மெண்ட் அபிஷியல்ஸ் கிட்டையும் இ கார்ப்புக்கு மேல இருக்கிற பெரிய பெரிய கம்பெனியுடைய ஆட்கள் கிட்டையும். ஏன்னா இ கார்பரேஷனுக்கு வர வேண்டிய ஃபண்டிங்கை அவங்க ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. ஆனா நீங்க இந்த ஃபண்டிங்கை ஸ்டாப் பண்ணாம தொடர்ந்து கொடுத்தா மட்டும்தான் நம்மளால சஸ்டெயின் பண்ண முடியும். ஆனா கவர்மெண்ட் அபிஷியல்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, எல்லா டிரான்சாக்ஷனும் வந்துட்டு ஆன்லைன்ல தான் நடக்கும். ஆனா ஆன்லைன்ல பண்ண முடியாத நிலைமைக்கு போயிடுச்சு. இன்னமும் இ கார்பரேஷன் எஃப் சொசைட்டியோட கண்ட்ரோல்ல இருக்கா இல்லையான்னு கூட தெரியல. ஸோ அதனால அவங்க வந்து ஃபண்டிங்க்கு கொஞ்சம் யோசிக்கிறாங்க. ஆனா அந்த ஃபவுண்டர் என்ன சொல்றாருன்னா, எதுவுமே பண்ணாம இதே நிலைமை போச்சு அப்படின்னா இ கார்பரேஷனை மூட வேண்டியதுதான். அப்படி மூடிட்டோம்னா எஃப் சொசைட்டி ஜெயிச்ச மாதிரி ஆகிடும். அந்த மோசமானவங்க ஜெயிக்க கூடாது, நம்ம தான் ஜெயிக்கணும், திரும்ப பழைய மாதிரி எல்லாத்தையும் கொண்டு வரணும் அப்படின்னு எல்லாருக்கும் மோட்டிவேஷனா பேசுறாரு. ஸோ இப்படி அரசாங்கங்களும் இ கார்ப்பும் இந்த மாதிரி இருக்கும் பொழுது அந்த எஃப் சொசைட்டி யாரு அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னு ஒரு டிடெக்டிவ் ஒருத்தங்க லேடி அவங்க களத்துல இறங்குறாங்க. அவங்க ஃபர்ஸ்ட் ஆல் சேஃப் கம்பெனியோடைய மேனேஜரை விசாரிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த எஃப் சொசைட்டி கூட மேனேஜர் வந்து லிங்க்ல இருக்காரோ அப்படின்ற மாதிரி டவுட். அதுக்கான விசாரணை போகுது. அதோட இந்த டிடெக்டிவ் வந்து ரொம்ப ஸ்மார்ட். ஒரு கேஸ்ல இறங்கிட்டாங்கன்னா அதை சால்வ் பண்ணாம விடவே மாட்டாங்க. ஸோ இந்த நேரத்தில் நம்ம எலையட் நார்மல் லைஃபை வாழ்ந்துகிட்டு இருக்காரு. அவரோட ஃப்ரெண்டும் கூட மேட்ச் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அங்க எலையட்டுடைய ஃப்ரெண்டு ஒருத்தருக்கும் இன்னொருத்தருக்கும் பயங்கரமா சண்டை வர, பால் எல்லாம் தூக்கி தூரம் போட்டு போய் நீ எடுத்துக்கோ அப்படின்னு சண்டை பெருசாகிற டைம்ல ஒரு அங்கிள் வந்து சண்டையை பிரிச்சு விடுறாரு. ஸோ அதுக்கப்புறம் மேட்ச் ஒழுங்கா போகுது. நம்ம எலையட் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. எலையட் பக்கத்துலயே அந்த அங்கிள் உட்காந்துக்கிட்டு எலையட் கூட பேச ஆரம்பிக்கிறாரு. மேட்ச் ரொம்ப சூப்பரா போகுதுல தம்பி, ஆமா உன் பேரு எலையட் தானே, எப்படி இருக்கா, நல்லா இருக்கியா? எலையட் பேசாம அப்படியே கம்முன்னு இருக்காரு. ஆனா அந்த அங்கிள் விடுற மாதிரி இல்ல. தொடர்ந்து எலையட் கூட பேச ட்ரை பண்ணும்போது, இங்க பாருங்க அங்கிள், எனக்கு பேசணும்னு விருப்பம் இல்ல, ஒழுங்கா மேட்சை பாருங்க அப்படின்னு சொல்ல, சரி ஓகே நீ பேட் மூட்ல இருக்க போல, நான் அப்புறம் பேசுறேன் அப்படின்னு அங்கிள் சொல்றாரு. ஸோ எலையட்டுடைய வாழ்க்கை இப்படி போய்கிட்டு இருக்க. நம்ம ஏஞ்சலா இருக்காங்கல்ல, அவங்க இ கார்பரேஷன்ல ஒர்க் பண்ணி ரொம்பவே விசுவாசியா மாறிட்டாங்க. இந்த இ கார்பரேஷன் தான் அவங்க அம்மா இறந்து போனதுக்கே ஒரு முக்கியமான காரணம். அந்த விஷயங்களெல்லாம் மறந்து நார்மல் ஆளா ஆயிட்டாங்க. ஒரு கிளையண்ட்டுக்கு கால் பண்ணி ரொம்ப நெக்கலா பேசுறாங்க. அதை கேட்ட இன்னொரு பொண்ணு ஏஞ்சலாவை மாட்டி விடுறதுக்காக ஹையர் அபிஷியலை கூட்டிட்டு வரலான்னு போறாங்க. அந்த கேப்ல நெக்கலா பேசின அந்த கிளையண்ட் கிட்ட பேசி டீலுக்கு ஓகே பண்ணிடுறாங்க. ஸோ அதனால ஏஞ்சலாவுக்கு நல்ல பேரும் மரியாதையும் அந்த இ கார்ப்ல கிடைக்குது. ஸோ அதனால ஏஞ்சலா லாயர் கிட்டே என்ன சொல்றாங்கன்னா, நான் இங்க தான் வேலை செய்ய போறேன், எனக்கு இந்த இடம் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்ல, நீ வேலைக்கு ஜாயின் பண்ணும்போதே எனக்கு தெரியும் கண்டிப்பா நீ இந்த வேலையை விட்டு வர மாட்டேன்ட்டு. ஆனா ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோ, உங்க அம்மா இறந்து போனதுக்கு இந்த இ கார்ப் தான் காரணம், நல்லா யோசிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போறாங்க. ஸோ ஏஞ்சலாவுக்கும் ஒரு குழப்பம் வருது. இப்போ அவங்க இ கார்ப்பை எதிர்த்தாங்கன்னா இவங்க ஒன்றும் இல்லாத ஆளா இருப்பாங்க. ஆனா இப்போ அந்த யூல் கார்ப்ல ஒர்க் பண்றதுனால இவங்களுக்கு மரியாதை கிடைக்குது. ஸோ அதனால நம்ம அங்கேயே ஒர்க் பண்ணணும்னு அவங்க மனசை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்றாங்க. தனியா உட்காந்துக்கிட்டு நீ ரொம்ப ஸ்ட்ராங், நீ ரொம்ப பவர்ஃபுல் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு அவங்களே மோட்டிவேஷனல் பண்ணிக்கிட்டு மோட்டிவேஷனல் வீடியோஸ் எல்லாம் பார்க்குறாங்க. ஸோ இப்பொழுதைக்கு கவர்மெண்ட், போலீஸ் இவங்க எல்லாரையும் பொறுத்த வரைக்கும் எஃப் சொசைட்டியோடைய லீடரா யாரை நினைக்கிறாங்கன்னா டைரலை தான். ஸோ டைரலை தான் எல்லாரும் தேடிக்கிட்டு இருக்காங்க. டைரல் கூட கொஞ்சம் க்ளோஸா இருந்ததுனால தான் மேனேஜர் மேலே இப்போ ஒரு டவுட் வந்திருக்கு. எங்க டைரலோட ஒய்ஃப் அவங்களுக்கு குழந்தெல்லாம் பிறந்து அவங்க தனியா ஒரு லைஃபை வாழ்றாங்க. அவங்களுக்கு புது பாய் ஃப்ரெண்ட்லாம் இருக்காங்க. ஸோ அவங்களையும் வந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா டைரல் எங்க இருக்காருன்னு இவங்களுக்குமே தெரியாது. ஸோ இப்படியே போய்கிட்டு இருக்கும்போது தான் திடீர்னு ஒரு நாள் டைரலோட ஒய்ஃபுக்கு ஒரு பார்சல் மாதிரி ஒன்று வருது. அதுல ஒரு ஃபோன் இருக்கு. ஸோ இது யாரோட ஃபோனு, யார் அனுப்பி வச்சதுன்னு எதுவுமே டைரலோட ஒய்ஃபுக்கு தெரியல. இந்த நேரத்தில் நம்ம எலையட்டு வழக்கம் போல அந்த மேட்ச் எல்லாம் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்க அந்த அங்கிள் வராரு பக்கத்துல. இன்னைக்கு வீட்டுக்கு வரியா, நல்லா சாப்பாடு சாப்பிடலாம், உனக்கு பிடிச்ச ஃபுட்டுலாம் ஆக்கி வச்சிருக்கேன். யோ நான் தான் சொன்னேன்ல எனக்கு இதெல்லாம் பிடிக்காது, நான்லாம் வரமாட்டேன். என்னது வரமாட்டியா, நேற்று தானே வந்து சாப்பிட்டு போனேன், இன்னைக்கும் சூப்பர் ஃபுட் ஆக்கி வச்சிருக்கேன் வரியா
அப்படின்னு சொல்ல எங்க நம்ம அலையட்டு ஷாக் ஆகுறாரு. எது நேத்து வந்த நானு செமையா ஸ்ட்ரெஸ் ஆகுறாரு. ஏன்னா அந்த விஷயம் அவருக்கு ஞாபகமே இல்ல. சோ அதனாலதான் அலையட்டு வந்துட்டு ஒவ்வொரு நாளும் எந்தெந்த டைம்ல என்னென்ன பண்ணணும்னு டைரியா எழுதி வச்சிருக்காரு. சோ நேத்து தேதியில போய் பார்க்கும்போது ஒரு குறிப்பிட்ட டைம்ல மட்டும் பிளாங்கா இருக்கு. அப்படின்னா அந்த நேரத்துல தான் நம்ம உடம்புல மிஸ்டர் ரோபோட் கண்ட்ரோல்ல இருந்திருக்கான். அந்த அங்கிளுடைய வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டு வந்திருக்கான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு மிஸ்டர் ரோபோட்டை செம திட்டுறாரு. மிஸ்டர் ரோபோட்டும் பதிலுக்கு, டேய் நீ எவ்வளவு பெரிய விஷயம் பண்ணிருக்கன்னு தெரியுமாடா, நீ ஹீரோட இந்த உலகத்துல, ஆனா தேவையில்லாம இங்க உட்காந்துக்கிட்டு ஒழுங்கா வா புரட்சி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்ல, சரி நீ சொல்ற எல்லாத்தையும் நான் கேட்டு தொலைறேன், ஆனா அதுக்கு பதில் டைரல் எங்க இருக்கான்ற உண்மையை சொல்லு, நீ எவ்வளவுதான் கேட்டாலும் என்னால டைரல் எங்க இருக்கான்னு சொல்ல முடியாது அப்படின்னு மிஸ்டர் ரோபோட் கையில கன்னை எடுத்துக்கிட்டு அப்படியே அலைட்ட ஷூட் பண்ற மாதிரி நிக்க, என்ன ஷூட் பண்ண போறியா, ஷூட் பண்ணிக்கோ, எனக்கு எதுவும் ஆகாது, உடனே நான் எழுந்து உட்காந்துருவேன், டைரல் எங்க இருக்கான்னு சொல்லு, எனக்கு சர்ச்சுக்கு டைம் ஆகுது அப்படின்னு சொல்ல மிஸ்டர் ரோபோட் சொல்ல மாட்டாரு. சரி நான் சர்ச்சுக்காவது போறேன் அப்படின்னு அலைட் அங்க இருந்து போயிடுறாரு. சோ இந்த நேரத்துல ஆல் சேஃப் கம்பெனியுடைய மேனேஜர் இருக்கார்ல, அவர் ஒரு பார்ல இருக்கும் பொழுது அங்க ஒரு பர்சன் வராரு. ஆக்சுவலா இவர் யார் அப்படின்னா கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்றவரு. சோ எக்ஸாம்பிளுக்கு எப்படின்னா கவர்மெண்ட் கிட்ட நம்ம கடன் வாங்கியிருப்போம், இப்போ இந்த டேட்டா அழிஞ்சதுனால நம்ம கடன் எல்லாத்தையும் கொடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாது, நம்ம ஜாலியா இருக்கலாம். ஆனா சில பேர் இ கார்ப்ல நிறைய பணத்தை போட்டு வச்சிருப்பாங்கல்ல, இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருப்பாங்கல்ல, அது எல்லாம் இப்ப காலி ஆயிடும். சோ அப்படி பாதிக்கப்பட்ட ஒருத்தர் தான் இது. சோ அவரு மேனேஜர் கிட்ட வந்து, சார் நீங்க இந்த ஆல் சேஃப் கம்பெனியுடைய மேனேஜர் தானே, நடந்த அந்த ஹேக்கிங்க்கும் உங்களுக்கும் ஏதோ ஒரு லிங்க் இருக்குன்னு சொல்றாங்களே உண்மையா சார்? எது என்னவோ இங்க நிறைய மக்கள் எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க இந்த ஹேக்கிங்னால, ஆனா சில மக்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு தெரியுமா சார்? ஆனா உங்களை மாதிரி ஆட்கள்லாம் பண்ணதை பண்ணிட்டு அப்படியே எதுவும் தெரியாத மாதிரி மூஞ்ச வச்சுக்கிட்டு இருப்பீங்களே, இதை நான் என் நாட்டுக்காக பண்றேன் அப்படின்னு ஆல் சேஃப் மேனேஜரை அந்த பர்சன் ஷூட் பண்ணி சாகடிச்சிடுறாரு. அந்த இடத்துலயே மேனேஜர் இறந்தே போறாரு. எங்க நம்ம அலையட்டு அந்த சர்ச் குரூப்ல இருக்காரு. அப்படியே ஆளு ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்றாரு. ஏன்னா மிஸ்டர் ரோபோட் வரல, ரொம்ப காமா இருக்காரு. அப்படியே கண்ணு அசந்து தூங்கிடுறாரு. கண்ணை முழிச்சு பார்த்தா இப்ப அவர் ஒரு வீட்டுக்குள்ள இருக்காரு, கையில போன் இருக்கு. நம்ம சர்ச் குரூப்ல தானே இருந்தோம், எப்படி இங்க வந்தோம்? அந்த மிஸ்டர் ரோபோட் தான் நம்ம உடம்ப கண்ட்ரோல் பண்ணிட்டான் போலயே. ஆமா அந்த போன்ல யாரு அப்படின்னு ஹலோ அப்படின்னு சொல்லும் பொழுது, ஹலோ எலையட், பேசி ரொம்ப நாள் ஆச்சு, எப்படி இருக்க நீ அப்படின்னு ஒரு குரல். அது டைரலோட குரல் தான். சோ எலையட்டும் அப்படியே ஷாக் ஆகுறாரு. டைரல் எங்க இருக்காரு, என்ன பண்றாரு, என்னெல்லாம் நடந்தது அப்படின்னு எலையட்டுக்கு கேட்கணும்னு தோணுது. ஸோ கதை அப்படியே ரொம்ப பாஸ்ட்டுக்கு போகுது. அந்த எஃப் சொசைட்டி பில்டிங் இருக்குல்ல, அந்த பில்டிங்க்கு நம்ம சுனில் ரொமேரோவை கூட்டிட்டு வராரு. அந்த விஷயம் நடக்கிறத வந்து எஃப் சொசைட்டி அந்த குரூப் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ரொமேரோவும், என்னடா இந்த பால் அடைஞ்சு போன தீம் பார்க் கூட்டிட்டு வந்திருக்க, என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும்போது தான் சுனிலும், எங்க பாரு எனக்கு திறமை இருக்கு, உனக்கும் ஹேக்கிங்ல பயாலஜில எல்லாத்துலயும் திறமை இருக்கு, ஆனா அந்த திறமையை வச்சுட்டு நம்ம என்ன பண்ண போறோம், யூஸே இல்லாத சின்ன சின்ன விஷயங்களை பண்றோம். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தன் இருக்கான், நம்ம திறமைய அடுத்த லெவலுக்கு கொண்டு போறவன், அவனை பார்த்து நானே மிரண்டுட்டேன்னா பாத்துக்கியேன். ஸோ அவன் கூட சேர்ந்து நம்ம வேலை செய்யலாம் அப்படின்னு சுனில் சொல்றாரு. இவர் பேசிக்கிட்டு இருக்கிறது நம்ம அலையட்டை பத்தி தான். சோ இதுக்கப்புறம் தான் சுனில், ரொமேரோ இவங்க எல்லாருமே எஃப் சொசைட்டி அப்படின்ற ஒரு விஷயத்தையே ஆரம்பிச்சிருப்பாங்க. இப்ப கதை திரும்பவும் பிரசன்ட் டைமுக்கு வருது. அலையட் கையில போன் இருக்கு, அதுல பேசுறது டைரல் தான். உடனே நம்ம அலையட்டும், டைரல் நீ எங்க இருக்க, எப்படி இந்த விஷயங்கள்லாம் நடந்தது அப்படின்னு ஆளு கேட்க ட்ரை பண்றாரு. டைரலும் பதில் சொல்லும் போது டக்குன்னு மிஸ்டர் ரோபோட் வந்து காலை கட் பண்ணிடுறாரு. நீ என்ன கேட்ட, டைரல் கூட பேசணும்னு கேட்ட, பேச வச்சுட்டேன், அப்புறம் என்ன, யோ நான் பேசணும் நான் கேட்டேன், அவன் எங்க இருக்கான்னு தானே உங்ககிட்ட கேட்டேன், சரி போன் பேசவாவது கொடுத்தியே, பேசுறதுக்குள்ள கட் பண்ணிட்ட, உனக்கே தெரியும் டைரல் இப்ப உலகம் ஃபுல்லா தேடிக்கிட்டு இருக்காங்க, போன்ல பேசுறது சேஃப் கிடையாது அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும் போதே டிவில ஒரு நியூஸ் ஓடுது, ஆல் சேஃப் கம்பெனியுடைய மேனேஜரை ஷூட் பண்ணி சாகடிச்சிட்டாங்க அப்படின்னு. சோ இந்த நேரத்துல எஃப் சொசைட்டி டீமை சேர்ந்த நம்ம சுனில் இருக்கார்ல, அவரோட ஃப்ரெண்டான ரொமேரோவை மீட் பண்ண போறாரு. வீட்டுல ரொமேரோவுடைய அம்மா இருக்காங்க, அவங்க ரொம்ப வயசானவங்க, அப்படியே ரூம்லயே தான் இருப்பாங்க. ரொமேரோ எங்க இருக்கா ஆண்டி அப்படின்னு கேட்க, உள்ளதான்ப்பா இருப்பான் அப்படின்னு அவங்க சொல்ல, இவரும் போய் பார்த்தா அங்க ரொமேரோ இறந்து போன நிலைமையில இருக்காரு. யாரோ ஒருத்தவங்க கொலை பண்ணிருக்காங்க. இத பார்த்துட்டு சுனில் பயந்து போறாரு. யார் இந்த மாதிரி பண்ணிருப்பா அப்படின்னு டக்குன்னு அங்க இருந்து எஸ்கேப் ஆகுறாரு. சோ நடந்த விஷயத்தெல்லாம் ட்ரெயின்ல போய்கிட்டே டார்லின் கிட்ட சொல்றாரு. டார்லினும் ஷாக் ஆகுறாங்க. யார் இந்த மாதிரி பண்ணிருப்பா, ஒருவேளை நம்ம தான் பண்ணணும்னு தெரிஞ்சிருக்குமோ? அந்த சுனிலும் பயப்படுறாரு, ஒருவேளை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா நம்மள புடிச்சு போட்டுருவாங்கல்ல, அதெல்லாம் ஒன்னும் ஆகாது, சரி நீ போய் பாத்தியே அந்த இடத்துல எஃப் சொசைட்டி பத்தி ஏதாவது க்ளூ இருந்ததா செக் பண்ணியா அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது, எனக்கு எதுவும் தெரியல, ரொமேரோ இறந்ததை பார்த்த உடனே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, உடனே அங்க இருந்து வந்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. டார்லினும், நீ ஒன்னும் கவலைப்படாத, நேரத்துக்கு அங்க போலீஸ் வந்திருக்கும், போலீஸ் போனதுக்கு அப்புறம் நான் போயிட்டு ஏதாவது தடயம் இருக்குமான்னு பாக்குறேன்னு சொல்றாங்க. இந்த நேரத்துல நம்ம அலையட்டு ஒரு நார்மல் லைஃபை வாழ்றாரு. அவருக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருப்பார்ல, அவர்கிட்ட இந்த மாதிரி எனக்கு ஒரு போதை பொருள் வேணும், மார்பின் வேணும் அப்படின்னு கேட்க, அந்த பர்சனும் ஒரு போதை பொருளை கொண்டு வந்து கொடுக்குறாரு. ஆனா அது மார்பின் கிடையாதான், அடிரலாம். இது மிஸ்டர் ரோபோட்டும் பாக்குறாரு. டேய் திரும்பவும் இதெல்லாம் யூஸ் பண்ணாதரா, அதுக்கப்புறம் நான் உன் கண்ணுக்கு தெரிய மாட்டேன் அப்படின்னு சொல்ல, அதாண்டா எனக்கும் வேணும் அப்படின்னு மிஸ்டர் ரோபோட் முன்னாடியே அந்த மாத்திரையை முழுங்க ஆரம்பிக்கிறாரு. செத்தாண்டா சேகர், இனிமே அவன் தொல்லை இல்ல
அப்படின்னு நம்ம எலையட் போகும்போது திடீர்னு எலையட்டை ஏதோ ஒரு கும்பல் வந்து கடத்துறாங்க. சீக்கிரட்டா ஒரு இடத்துல வச்சு அவர் வாயில என்னத்தையோ கலந்து ஊத்த எலையட்டு வாந்தி எடுக்கிறாரு. எல்லா மாத்திரையும் வெளியே வந்து விழுது. பார்த்தா அங்க மிஸ்டர் ரோபோட் இருக்காரு. பாத்தியா எவ்வளவு அழகா ட்ரிக்ஸா மாத்திரையெல்லாம் வெளியே கொண்டு வந்தேன்னு. அப்படின்னா நடக்கிற எல்லாமே நம்ம எலையட்டோடைய இமேஜினேஷன் தான். உடனே நம்ம எலையட்டும் இந்த ட்ரிக்ஸுக்கெல்லாம் நான் மயங்க மாட்டேன் அப்படின்னு எடுத்த வாந்தில இருந்து அந்த மாத்திரை எடுத்து சாப்பிட திரும்பவும் எலையட்டு அப்படியே போதையாகிறாரு. இப்படி எலையட்டு அவருடைய இமேஜினேஷனான மிஸ்டர் ரோபோட் கூட போராடிக்கிட்டு இருக்க நம்ம ஏஞ்சலா வந்து இ கார்ப்ல ஒர்க் பண்றாங்கல்ல, அந்த ஃபவுண்டருக்கு கிட்டத்தட்ட ஒரு பர்சனல் அசிஸ்டண்டாவே அவங்க மாறிட்டாங்க. அந்த ஃபவுண்டரும் வந்துட்டு ஏஞ்சலா என்ன சொல்றாங்களோ அதுக்கு கேட்டு டிசிஷன்லாம் எடுக்கிறாரு. நம்ம ஒரு வார்த்தை சொன்னா அதுக்கு பவர் இருக்கு அப்படின்னு ஏஞ்சலாவுக்கும் புரிய வருது. இந்த விஷயத்தை தான் ஏஞ்சலா வந்து மிஸ் பண்ணாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி அவங்க ஒர்க் பண்ண கம்பெனில எல்லாம் வந்து வேஸ்ட் அப்படின்ற நிலைமையில தான் இருந்தாங்க. ஆனா இ கார்ப்ல நமக்கு மரியாதை கொடுக்குறாங்களேன்னு இ கார்ப்புடைய விசுவாசியாவே மாற ஆரம்பிக்கிறாங்க ஏஞ்சலா. இங்க ரொமேரோ இறந்து போயிட்டாருல, போலீஸ்க்கு இந்த விஷயம் தெரிய வந்து போலீஸ்லாம் விசாரணைக்கு வராங்க. அப்படிதான் அந்த டிடெக்டிவும் வராங்க. டிடெக்டிவோடைய மொத்த மோட்டிவே எஃப் சொசைட்டியை எப்படியாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்றது தான். அங்க இருக்கிற டீடைல்ஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது இவர் ஒரு பயாலஜிஸ்ட், அதோட சில ஹேக்கிங்ஸ் எல்லாம் பண்ணிருக்காரு. பட் நம்ம நினைக்கிற மாதிரி இவர் பெரிய ஹேக்கர்லாம் கிடையாது மேடம் அப்படின்னு சொல்ல, ஆனா நம்ம டிடெக்டிவுக்கு இவருக்கும் எஃப் சொசைட்டிக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு அப்படின்னு மட்டும் தோணுது. இங்க வந்த ஃபோரன்சிக் டிபார்ட்மெண்ட் ஆளுங்கெல்லாம் ரொமேரோவுடைய சிஸ்டமை ஓபன் பண்ண ட்ரை பண்றாங்க. இதை பாக்குற டிடெக்டிவும் ஃபர்ஸ்ட் ஒரு கம்ப்யூட்டர் ஓபன் பண்றதுக்கு முன்னாடி உள்ள ஏதாவது பக் இருக்கான்னு செக் பண்ணீங்களா, பக் என்ன மேடம் இருக்க போதுன்னு சொல்லி வாய மூடல டக்குன்னு அந்த சிஸ்டம்ல இருந்து பயங்கரமான நெருப்பு வந்து ஹார்ட் டிஸ்க் டிரைவ்னு எல்லாமே எரிஞ்சு போகுது. இந்த அளவுக்கு ப்ரொடெக்டிவா ஒருத்தன் இருக்கான் அப்படின்னா கண்டிப்பா இவனுக்கு ஏதோ ஒரு லிங்க் இருக்கு அப்படின்னு சொல்லி இருக்கிற ஆதாரத்தை தேட ஆரம்பிக்கிறாங்க டிடெக்டிவ். எங்க நம்ம டார்லின், சுனில், ஷாஷா இவங்க எல்லாருமே சேஃபான ஒரு இடத்துல இருக்காங்க. என்ன நடக்குதுன்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒருவேளை போலீஸ் இதை பண்ணுமோ, போலீஸ் பண்றதா இருந்தா நம்மள அரெஸ்ட் பண்ணணும் தான் நினைப்பாங்க. கண்டிப்பா கொலைலாம் பண்ண மாட்டாங்க. அவதான் அந்த சுனிலும் ஒருவேளை இது அந்த டார்க் ஆர்மியா இருக்குமோ, அவங்க தான் நம்மள கொல்றாங்கன்னு நினைக்கிறேன். டார்லின் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு வேலை அதை பண்றது டார்க் ஆர்மி அப்படின்னா இந்நேரத்துக்கு நம்ம எல்லாரும் எப்பயோ இறந்து போயிருக்கணும். ஏன்னா டார்க் ஆர்மி அவ்வளவு பவர்ஃபுல்லானவங்க. வேற யாரோ தான் இதை பண்ணிருக்கணும். அது யாரு என்னன்னு நமக்கு தெரியல, பட் டார்க் ஆர்மிக்கு தெரியும். ஏன்னா அவங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் தெரியும். என்னோட பாய் ஃப்ரெண்ட் சிஸ்கோ கிட்ட போயிட்டு டார்க் ஆர்மி கூட கான்டாக்ட் பண்ணி இங்க என்னதான் நடக்குது, யாரு கொலை பண்றாங்கன்னு கண்டுபிடிச்சி விஷயத்தோட வரேன் அப்படின்னு டார்லின் அங்க இருந்து கிளம்புறாங்க. இந்த நேரத்துல நம்ம எலையட் கிட்ட வந்து ஒரு அங்கிள் பேசியிருப்பாருல, நேத்து தானப்பா என் வீட்டுல வந்து சாப்பிட்டு போன அந்த மாதிரி, அந்த அங்கிள் இப்ப யாரையோ புடிச்சு செம்ம அடி அடிச்சிருக்காரு. டேய் எனக்காக நீ வேலை செய்யற, ஆனா நான் பார்க்க கூடாதுன்னு சொல்லியும் அந்த விஷயத்த பார்த்துட்டல நீ அப்படின்னு யாரையோ மிரட்டிக்கிட்டு இருக்காரு. அப்புறம் அங்கிள் அவரோட ஃப்ரெண்டு கிட்ட போயிட்டு, இவன் நமக்கு வேலைக்காக மாட்டான்னு நினைக்கிறேன், கம்ப்யூட்டரை பத்தி நல்லா தெரிஞ்ச இன்னொரு ஆளு நமக்கு வேணும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் அங்கிளுக்கு தெரியல நம்ம எலையட் கம்ப்யூட்டர்ல ஒரு புலி அப்படின்னு. எங்க எலையட் என்ன பண்றாருன்னா அந்த மாத்திரையை போட்டு போட்டு 3 நாளா தூங்காம அப்படியே முழிச்சுக்கிட்டே இருக்காரு. ரொம்ப ஆக்டிவா இருக்காரு, சுறுசுறுப்பா இருக்காரு ஆளு. அவரு கண்ணுக்கு மிஸ்டர் ரோபோட் தெரியல, ரொம்ப நல்லா போகுது. ஆனா தூங்காமலே இருந்தா அவரோட உடம்பு கொஞ்சம் கொஞ்சமா வீக் ஆகி கண்ணுல சில இல்யூஷன்லாம் தெரிய ஆரம்பிக்குது. எப்படி ஒரு கம்ப்யூட்டர் வந்துட்டு தொடர்ந்து ரன் ஆகும் பொழுது அது கிராஷ் ஆகுதோ, அதே மாதிரி நம்ம மூளையும் ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி தானே, தூங்காமலே இருந்து அப்படியே கிராஷ் ஆகுற மாதிரி ஆகுது. தூங்காமலே அந்த சர்ச்சுக்கு போவார்ல எப்பவுமே, அங்க போறாரு. கடவுளை பத்தி எல்லாரும் பேசுறாங்க. அப்போ எலையட் என்னங்க சும்மா கடவுள் கடவுள்ன்ட்டு, உண்மையிலே அவரு நல்லவரா? எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பே கிடையாது. உண்மையை சொல்லணும்னா நான் ஒரு ஏத்திஸ்ட், ஏதோ மைண்ட் ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லி தான் இங்க வந்தேன். உங்க கடவுள்னால தான் இங்க ஊறப்பட்ட பிரச்சனை வந்துகிட்டு இருக்கு. யோசிச்சு பாருங்க, திருட்டு வேலை பண்றவன், ஏமாத்துறவன், கொலை பண்றவன், கொள்ளை அடிக்கிறவன், இவனுக்கெல்லாம் உங்க கடவுள் நல்லது பண்றாரு. ஆனா நல்லவங்களை கண்டுக்கவே மாட்டுறாரு. உண்மையிலேயே இந்த உலகத்துல கடவுள் அப்படின்னா அது பணம் தான், பணத்தை தவிர வேற எதுவும் கிடையாது. இது தெரியாம எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கீங்க. எனக்கும் இதை ஓப்பனா உங்ககிட்ட பேசணும்னு ஆசை தான், ஆனா என்ன செய்யறது, மனசுக்குள்ளேயே நான் அதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு பேசி முடிக்க எலையட்டை எல்லாரும் உத்து பாக்குறாங்க. அப்பதான் எலையட்டுக்கே புரியுது. ஏன்னா எப்பவுமே அவர் வந்துட்டு ஓப்பனா ஒரு விஷயத்த சொல்லாம மனசுக்குள்ளேயே சொல்லிப்பார்ல, ஆனா இப்ப மனசுக்குள்ள சொல்லாம ஓப்பனா எல்லார்கிட்டையும் சொல்ல எல்லாரும் ஒரு மாதிரி பாக்குறாங்க. ஏன்னா அவர் போட்ட அந்த மாத்திரையோட எஃபெக்ட் தான், எது மனசுக்குள்ள பேசுறோம் எது வெளியே பேசுறோம்னு அவருக்கு சுத்தமா தெரியவே இல்லை. அதுக்கப்புறமா அந்த அங்கிள் இருக்காருல, அவரு நம்ம எலையட்டை பார்க்க வர அங்கிள் நார்மலா பேசுறாரு, எலையட்டும் பதிலுக்கு பேசுறாரு. ஏன்னா ஆல்ரெடி மிஸ்டர் ரோபோட்டா இவரு அங்கிளுடைய வீட்டுக்கு போயிட்டு வந்திருக்காருல, திடீர்னு நம்ம இக்னோர் பண்ணா நமக்கு ப்ராப்ளம் இருக்கிறத கண்டுபிடிச்சிருவாரு அப்படின்னு சொல்லி எலையட்டும் பதிலுக்கு பேசி அப்படியே அங்கிளுடைய வீட்டுக்கே போக, அவரு வந்துட்டு என்னோட ஒய்ஃப் இறந்து போயிட்டா, எனக்கு என்னோட ஒய்ஃபை ரொம்ப பிடிக்கும்னு அவரோட பர்சனல் விஷயங்களெல்லாம் ஷேர் பண்ணி, உன்னை எப்பயில இருந்தோ நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், ரொம்ப லோன்லியா தனியா உட்காந்துக்கிட்டு இருக்க, ஆனா நீ உண்மையா தனியா இல்ல, யாரு கூட பேசுற மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்க, எதேனவோ இந்த போர்ட் கேம் பாரு, இதை விளையாண்டனா உன் மைண்ட் நல்லா ரெஃப்ரெஷிங்கா இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. இப்படி எலையட் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இந்த நேரத்துல நம்ம ஏஞ்சலா, அந்த ஃபவுண்டர் ஏஞ்சலாவை ஒரு பெரிய 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போறாரு. அங்க சில ஆளுங்களெல்லாம் மீட் பண்றாங்க. ஃபவுண்டரும் அங்க இருக்கிறவங்க கூட பேசிட்டு அவங்க அங்க இருந்து போன உடனேயுமே ஏஞ்சலா கிட்ட ஒரு விஷயம் சொல்றாரு. இப்போ வந்தாங்க
இருக்காங்கல்ல ரெண்டு பேர், ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இ கார்ப்னால டாக்ஸிக் லீக் ஆச்சுல, அப்ப கால்பி கூட இருந்தவங்க தான் இவங்க. அந்த லீக்ல இவங்களும் சம்பந்தப்பட்டிருக்காங்க, அதுக்கான எல்லா ஆதாரமும் இருக்கு அப்படின்னு ஆதாரத்தை கொடுக்க, அந்த ஆதாரத்தை வச்சு உன்னால அவங்கள ரொம்ப வருஷங்களுக்கு ஜெயிலே வச்சிருக்க முடியும் அப்படின்னு அவரு சொல்ல ஏஞ்சலாவுக்கு புரியல. ஏன் திடீர்னு இவரு நமக்கு ஹெல்ப் பண்றாரு, அதோட கொடுக்கலாமா வேணாமான்னு யோசிக்கிறாங்க. ஃபவுண்டரும் நீ இப்ப குழப்பத்துல இருக்க, நல்லா யோசிச்சு ஒரு முடிவெடுன்னு சொல்றாரு. ஏஞ்சலாவுக்கு என்ன குழப்பம் அப்படின்னா, அம்மா இறந்துட்டாங்க, அதுக்கு பழி வாங்கணும், இவங்கள மாட்டி விடலாம் ஈஸி, ஆனா அந்த மாதிரி பண்ணிட்டா நம்ம வேலைக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்துருமோ, ஏன்னா இந்த வேலையில தான் கொஞ்சம் கௌரவமா இருக்காங்க, அவங்க சொல்றதெல்லாம் கேட்கறாங்க, ஒரு பெரிய லக்ஸுரியான லைஃபை வாழ்ற மாதிரியான ஒரு ஃபீலிங்ல இருக்காங்க. இவன் நம்ம பழி வாங்குறோம்னு ஏதாவது ஒன்று பண்ணி இது எல்லாத்தையும் இழந்துட்டோம்னா என்ன பண்றதுன்னு யோசிக்கிறாங்க. நம்ம டார்லின் இருக்காங்களா, அவங்க நேரா இறந்து போன ரொமேரோவுடைய வீட்டுக்கு போறாங்க. அங்க ரொமேரோவுடைய அம்மா இருக்காங்க. சோ அம்மாவுக்கு ஆறுதல் சொல்லிட்டு அப்படியே போலீஸ்லாம் என்னென்ன விஷயங்களை பார்த்தாங்க, ஏதாவது ஒரு எவிடன்ஸ் அவங்க கிட்ட மாட்டிருக்குமா அப்படின்னு டார்லினும் தேடும்போது தான் ஒரு விஷயத்த பாக்குறாங்க. அந்த எஃப் சொசைட்டின்ற பில்டிங்ல தான் எல்லா வேலையும் அவங்க பண்ணிருப்பாங்க. அந்த இடத்துல இவங்களுடைய ஃபிங்கர் பிரிண்ட் கூட இருந்திருக்கலாம், ஆனா இந்த இடத்துக்கு வந்து யாரும் கண்டுபிடிக்க கூடாதுன்னு அதே இடத்துல ஒரு பெரிய பார்ட்டி பண்ணி நிறைய பேரை இன்வைட் பண்ணிருப்பாங்க. அதுக்கு நோட்டீஸ் மாதிரிலாம் அடிச்சிருப்பாங்க. அந்த நோட்டீஸ் அந்த இடத்துல இருக்கு. ஒருவேளை போலீஸ் இதை பார்த்திருப்பாங்களா, ஒருவேளை அப்படி பார்த்திருந்தா அந்த இடத்துக்கு போனா நம்ம மாட்டிப்போமே அப்படின்னு தோணுது. ஏன்னா அந்த பில்டிங்ல வந்து எஃப் சொசைட்டி அப்படின்னே போட்டிருக்கோம். ஆனா டார்லின் என்ன நினைக்கிறாங்கன்னா, கண்டிப்பா அதுக்கு வாய்ப்பு இல்லை, ஏதோ ஒரு நார்மலான விஷயம்னு சொல்லி விட்டுருவாங்க அப்படின்னு இவங்க நினைக்கிறாங்க. ஆனா உண்மையிலேயே அந்த லேடி டிடெக்டிவ் இருக்காங்கல்ல, அவங்க இதை நோட் பண்ணி பக்காவா கண்டுபிடிச்சு ஸ்ட்ரைட்டா அந்த தீம் பார்க்ல இருக்கிற எஃப் சொசைட்டி பில்டிங்க்கு தான் போறாங்களே. அந்த பில்டிங்ல எஃப் சொசைட்டின்னு போட்டிருக்கு. அதை பார்த்தே இவங்களுக்கு டவுட் அதிகமா இருக்கு. சோ நினைச்சதை விடவே ரொம்ப ஃபாஸ்டா லேடி டிடெக்டிவ் எஃப் சொசைட்டிக்கு பக்கத்துல நெருங்கிட்டாங்க. சோ கதை அப்படியே கொஞ்சம் பாஸ்டுக்கு போகுது. நம்ம எலையட்ட பாக்குறதுக்காக டார்லின் வீட்டுக்கு வராங்க, அதுவும் ரொம்ப நாள் கழிச்சு. அவங்க வந்திருக்கிறது ஹாலோவின் டைம். கையில ஒரு வித்தியாசமான மாஸ்கையும் வச்சிருக்காங்க. சின்ன வயசுல இருந்து எல்லா ஹாலோவினும் நம்ம ஒன்னாவே தான் இருப்போம், அதே மாதிரி தான் ரொம்ப நாள் ஆச்சு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் சாப்பாடெல்லாம் ஆர்டர் பண்ணிட்டு அப்படியே உட்காந்து ஹாலோவினுக்காக ஒரு ஹாரர் மூவியை உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க. டார்லினும் என்னடாச்சு ஒரு மாதிரி சோகமா இருக்க, என்ன யோசனை? அது ஒன்றும் இல்லை, ஏஞ்சலா வந்து ஆல் சேஃப்ன்ற ஒரு கம்பெனியில் வேலை இருக்கு, இன்டர்வியூக்கு போகணும்னு சொன்னா, அதான் போகலாமா வேணாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன், என்ன பண்ணுறதுன்னு தெரியல, உனக்கு என்ன தோணுதோ அதை பண்ணு அப்படின்னு டார்லினும் சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஆல் சேஃபில் நம்ம எலையட்டு சேர்றதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள். உடனே நம்ம எலையட்டு ஒரு ட்ரெஸ்ஸு இவரே அதை மேக் பண்ணுது, மிஸ்டர் ரோபோட்னு எழுதியிருக்கு, இந்த ட்ரெஸ் நல்லா இருக்குல்ல அப்படின்னு போட்டு பார்க்குறாரு. டார்லினும் வந்து அவங்க கொண்டு வந்த மாஸ்கை கொடுக்குறாங்க. ஸோ எலையட் அந்த மாஸ்கை போட்டுட்டு, ரொம்ப நாளாக நான் ஒரு விஷயம் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன், நம்ம ஏன் இப்படியே இருக்கணும், ஒரு புரட்சியை ஆரம்பிக்கணும் டார்லின். இந்த பெரிய பெரிய கம்பெனி, முக்கியமா இந்த இ கார்ப் மக்களுக்கு கொடுக்கிற கடன், அவங்க கிட்ட இருந்து அநியாயமா வாங்குற வட்டியை வச்சு தான் வாழ்க்கையை ஓட்டுறாங்க, அது எல்லாத்தையும் நம்ம அழிக்கணும். அவங்களோட டேட்டா பேக்கப்னு எல்லாத்தையும் நம்ம அழிச்சிட்டா எல்லா மக்களும் கடன் இல்லாம ஃப்ரீ ஆயிடுவாங்க, அதுதான் நம்மளோட புரட்சி. இதுக்காக நம்ம ஒரு பிளான் பண்ணணும், நமக்குன்னு ஒரு டீம் வேணும் அப்படின்னு இவர் சொல்றாரு. ஸோ இதை டார்லினும் புரிஞ்சுக்கிட்டு இதுக்கப்புறமா தான் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து எஃப் சொசைட்டியை ஆரம்பிச்சு இந்த விஷயங்கள் எல்லாம் பண்ணிருக்காங்க. ஸோ இப்போ கதை அப்படியே பிரசன்ட் டைமுக்கு வருது. டார்லின் எலையட்டை பாக்குறதுக்கு வராங்க. எலையட்டும் அப்படியே அந்த மாத்திரையெல்லாம் போட்டு ஆளு ஒரு மாதிரி தான் இருக்காரு. நீ என்ன அம்மா வீட்லயே இருக்க, உன் இடத்துக்கு எப்போ போற, எனக்கு இங்க இருக்கிறது தான் சேஃபா இருக்கு டார்லின் அப்படின்னு இவர் பேசுறாரு. ஆக்சுவலா டார்லின் எதுக்காக இங்க வந்தாங்கன்னா, ரொமேரோ இறந்து போன விஷயம், FBI ஏஜென்ட், அதான் நம்ம டிடெக்டிவ், அவங்க கிட்டத்தட்ட நம்மள பிடிக்கிற அளவுக்கு நெருங்கிட்டாங்க அப்படின்னு இந்த விஷயங்கள் எல்லாம் சொல்றதுக்காக தான் வராங்க. ஆனா நம்ம எலையட்டு ஆளு ஒரு மாதிரி இருக்காரு. ஏன்னா ஆல்ரெடி அவர் கண்ணுக்கு மிஸ்டர் ரோபோட், அதான் இவங்க அப்பா தெரியுறாரு. இந்த பிரச்சனைகள் எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆல் சேஃப் கம்பெனியுடைய மேனேஜர் இறந்து போனதுக்கே இவன் ரொம்ப சோகமா இருக்கான். எதுக்காக தேவையில்லாம ரொமேரோ இறந்து போனது, மற்ற விஷயங்கள் எல்லாம் சொல்லணும் அப்படின்னு டார்லின் எதுவும் சொல்லாம விட்டுறாங்க. எங்க நம்ம லேடி டிடெக்டிவ் அவங்க வேலையை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எஃப் சொசைட்டி பில்டிங்குள்ள டீமோட போய் ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் எல்லாம் வச்சு இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. மற்ற ஆபீசர்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, மேடம் இந்த இடத்துல நிறைய பேரோட ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கு, எஃப் சொசைட்டிக்காக பார்ட்டி பண்ணணும் அப்படின்னு சொல்லி இங்க வந்திருப்பாங்களே தவிர மற்றபடி வேற எதுவும் தெரியல அப்படின்னு சொல்லும்போது தான் டிடெக்டிவ் சொல்றாங்க, இந்த இடத்த நல்லா நோட் பண்ணீங்களா, ஆள் நடமாட்டமே இல்லாத இடம், போலீஸ் ஆபீசர்ஸ் யாருமே இந்த இடத்துக்கு வர வாய்ப்பே கிடையாது, அதோட வர நெட்வொர்க் எல்லாம் வச்சு பார்க்கும்போது இது ஒரு பிளைண்ட் ஸ்பாட், ஒரு ஹேக்கருக்கு பக்காவான இடம், எனக்கு தெரிஞ்சு இங்க தான் எல்லா வேலையையும் அந்த எஃப் சொசைட்டி பார்த்துருக்கணும், அதுக்கப்புறமா வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு பார்ட்டிக்கு ஏற்பாடு பண்ணி எல்லா தடயத்தையும் அழிச்சிருக்கணும் அப்படின்னு டிடெக்டிவ் கரெக்டா கண்டுபிடிக்கிறாங்க. சோ என்னோட கெஸ் கரெக்ட்னா ரொமேரோ எஃப் சொசைட்டியை சேர்ந்தவன் தான். ரொமேரோ கூட யார் யார் சம்பந்தப்பட்டிருக்காங்கன்னு எல்லாரையும் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அந்த இடத்தையே அலசி ஆராயும் போதுதான் இவங்களுக்கு ஒரு புல்லட் ஷெல்லு கிடைக்குது. சோ அப்படின்னா இந்த இடத்துல ஏதோ ஒரு கன் ஷூட் நடந்திருக்கு, அதோடைய ஷெல்லு தான் இது அப்படின்னு ஆதாரமா அவங்க எடுத்துக்கிறாங்க. சோ டார்லின் பார்ட்டி பண்ணும்பொழுது இங்க எந்த ஒரு ஷூட் அவுட்டும் நடக்கவே இல்லை. அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல கடைசியா வந்தவங்க வந்து டைரலும் நம்ம எலையட்டும் தான். அதுவும் நம்ம எலையட்டுடைய கான்சியஸை பொறுத்த வரைக்கும் கடைசியா அவரு அந்த பாப்கார்ன் மிஷின் கிட்ட வந்திருப்பாரு. ஏன்னா அங்கதான் டார்லினுடைய கன் இருக்கும். அதை எடுத்தாரா எடுக்கலையா எதுவுமே தெரியல. அதோட பிளாக் அவுட் ஆகி 2 நாள் கழிச்சு டைரலுடைய கார்ல இருந்து தான் இவர் கண்ணை முழிச்சு எழுந்துப்பாரு. சோ இப்ப போலீஸ்லாம் வந்து அந்த புல்லட் ஷெல்லை
கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா டைரலும் நம்ம எலைட்டும் இருக்கும் பொழுது அங்க ஒரு ஷூட் அவுட் நடந்திருக்கும். ஸோ அங்க என்ன நடந்தது அப்படின்னு இப்ப எலைட்டுக்கு ஞாபகம் இல்ல. ஒன்ஸ் அவரு டைரலை மீட் பண்ணாலோ இல்ல மிஸ்டர் ரோபோட் சொன்னாலோ தான் அவருக்கு தெரியும். ஸோ இந்த நேரத்துல டைரலுடைய ஒய்ஃப் இருக்காங்கல்ல, அவங்க கரீம் அப்படின்ற ஒருத்தர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. அவரு சம பயத்துல இருக்காரு. மேடம், நீங்க சொன்னதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனா இப்ப சுத்தி சுத்தி FBI ஏஜென்ட்ஸா இருக்காங்க. அவங்க கிட்ட மட்டும் மாட்டினேன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவுதான், கம்பி என்ன வேண்டியதுதான். நான் மாட்டினேன், நீங்களும் மாட்டிப்பீங்க. ஸோ அதனால என்ன ஆளை விடுங்க அப்படின்னு சொல்லி காரை விட்டு இறங்கி அவரு போறாரு. ஸோ டைரலோட ஒய்ஃபோட டிரைவர் ஒருத்தர், மேடம் இவனை நம்புறது வேஸ்ட்னு நான் நினைக்கிறேன். அதோட நம்ம கிட்ட இருக்கிற பணமும் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. உங்க ஹஸ்பண்ட் டைரலுக்கு அந்த கார்பரேஷன் கொடுக்க வேண்டிய பணத்தை ஃபுல்லா கொடுத்துட்டாங்கன்னா உங்களால சமாளிக்க முடியும் அப்படின்னு அவரு சொல்ல, டைரலோட ஒய்ஃபும் என்ன பண்றாங்கன்னா ஸ்ட்ரைட்டா கார்பரேஷனுடைய சிடிஓவை மீட் பண்ண போறாங்க. அவர்கிட்ட மாதிரி டைலருக்கு சேர வேண்டிய பணத்தெல்லாம் கொடுங்க அப்படின்னு கேட்கும் பொழுது, என்னால சல்லி பைசா கொடுக்க முடியாது, அப்படியே கொடுக்க ட்ரை பண்ணாலும் ஆன்லைன் டிரான்சாக்ஷன்லாம் ஒர்க் ஆகல, போய் வேற எங்கேயாவது கேளு போ அப்படின்னு ஓவரா பேசிடுறாரு. ஏன்னா இந்த சிடிஓவுக்கு டைரல் மேல செம்ம காண்டு. ஏன்னா இந்த சிடிஓவோட ஒய்ஃபை கொன்னது டைரல் தான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காரு. அதுதான் உண்மையும் கூட. ஸோ அவர் டைரலுக்கு வந்து இந்த ஹேக்கிங்ல சம்பந்தம் இருக்கு அப்படின்னு FBI டிடெக்டிவ்ஸ்னு எல்லாரும் சர்ச் பண்றாங்களா. இந்த நேரத்தை பணத்தை கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டு போக, ஸோ டைரலோட ஒய்ஃபும் என்ன பண்றதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ டைரலும் வந்து அவங்களுக்குன்னு ஒரு புது பாய் ஃப்ரெண்ட் வந்துட்டாங்க. அவங்களும் சில விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதோட அவங்களுக்கு பார்சல்ல ஒரு போனும் வந்திருக்கு. அதை யார் அனுப்புனது என்ன ஏதுன்னு அதை பத்தி இன்னும் நமக்கு தெரியல. ஸோ இந்த நேரத்தில் நம்ம எலைட் இருக்காருல, அவர் அந்த பக்கத்து வீட்டு அங்கிள் அவர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. அவர் கொடுத்த போர்டு கேம், அதான் செஸ், அதை ரெண்டு பேரும் அப்படியே பிளே பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அந்த அங்கிளும் வந்துட்டு, இன்னும் சொல்ல போனா உனக்கு இருக்கிறது வரம் தெரியுமா, எல்லாரும் தனியா சோகமா இருப்பாங்க, ஆனா உனக்கு துணைக்கு கூடவே ஆள் இருக்காங்க அப்படின்னும் பொழுது உண்மையிலே நல்ல விஷயம் தானே. நீ அதை நோயா நினைக்காம அதை உன் கூட உன்னோட ஒரு பார்ட்டா நினைச்சுக்கோ. அப்பதான் உன்னால சமாளிச்சு மேல மேலன்னு போகவே முடியும். அதோட மனசுல எதையும் வச்சுக்காத, எல்லாத்தையும் ஓப்பனா சொல்லு அப்படின்னு அந்த அங்கிள் ரொம்ப நல்லா பேச, எலைட்டுக்கும் இவர்கிட்ட நம்ம எல்லா உண்மையும் சொல்லிடலாம் அப்படின்னு சொல்ல வரும்பொழுது மிஸ்டர் ரோபோட் அங்க வந்து, டேய் ஏதாவது ஒண்ணு வளரணும்னு வச்சுக்கேன், அப்படியே அந்த ஆளு கழுத்தை அறுத்து போட்டுருவேன், ஒழுங்கு மரியாதையா உன் வேலையை பாரு அப்படின்னு மிஸ்டர் ரோபோட் எலையட்ட திட்டுறாரு. இந்த நேரத்துல நம்ம ஏஞ்சலா இருக்காங்கல்ல, அவங்க அந்த லாயரை மீட் பண்ண போறாங்க. ஏன்னா ஏதாவது ஆதாரம் கிடைக்காதா அப்படின்னு சொல்லி தான் லாயர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ ஏஞ்சலாவும் போயிட்டு அந்த டாக்ஸிக் லீக் நடக்கும் பொழுது கால்பி கூட இருந்த 2 பேரு அவங்கள பத்தி இந்த டாக்ஸிக் லீக்கை பத்தின இன்ஃபர்மேஷன் ஆதாரங்கள் எல்லாமே இதுல இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுக்க, ஸோ இவதான் அந்த லாயரும் கேட்கறாங்க, இதை எப்படி கலெக்ட் பண்ண? நான் கலெக்ட் பண்ணல, கார்போடைய ஃபவுண்டர் தான் என்கிட்ட கொடுத்தாரு, உண்மையிலே அவர் ரொம்ப நல்லவர் தெரியுமா அப்படின்னு சொல்ல, அப்படின்னா ஏஞ்சலா நீ ஏமாந்துருக்க, அந்த கார்ப்ல இருக்கிற ஒருத்தர் கூட நல்லவங்க கிடையாது. அவங்க ஏதாவது ஒரு விஷயம் பண்றாங்கன்னா பின்னாடி நிறைய விஷயங்களை மறைச்சிருப்பாங்க. எதுக்காக தேவையே இல்லாம அதுவும் நீ கேட்காமலே உங்ககிட்ட இந்த ஆதாரங்கள் எல்லாம் கொடுக்கணும். சோ உன்னை வச்சு ஏதோ ஒரு விஷயம் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அது தெரியாம நீயும் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு லாயர் சொல்ல, இப்பதான் ஏஞ்சலாவுக்கும் ஒரு விஷயம் புரிய வருது, இதுல ஏதோ ஒரு மர்மம் இருக்கு அப்படின்னு அதை கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கு ஏத்த மாதிரியே அந்த கார்பரேஷனுடைய ஃபவுண்டர் இருக்காருல்ல, அவரு ஒருத்தவங்க கூட பேசிக்கிட்டு இருக்காரு. யாருன்னு பார்த்தா அது அந்த டார்க் ஆர்மியோடைய லீடரான ஒயிட் ரோஸ் கூட. ஒயிட் ரோஸும் அவங்க ஃபவுண்டர் கிட்ட, நம்ம பிளான் நடக்கிறதுக்கு 1000 வழி இருக்கும் பொழுது எதுக்காக நீங்க ஏஞ்சலாவை சூஸ் பண்ணீங்க? ஏன்னா நான் ரொம்ப ஓல்டு ஃபேஷனை நம்புறவன், ஏஞ்சலா மேல எனக்கு ஒரு நம்பிக்கையும் இருக்கு. அதுவும் இந்த கம்பெனி இவ்வளவு கேவலமா பணப்பழக்கம் இல்லாம இந்த மாதிரி நடந்ததே இல்ல. வர ப்ரெஷர்லாம் பார்க்கும்பொழுது இந்த கம்பெனிக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லாம வெளியே போகிற அளவுக்கு ஆயிடுமோன்னு பயமா இருக்கு அப்படின்னு அவரு பேச, ஒயிட் ரோஸும் அதெல்லாம் எதுவும் கவலைப்படாதீங்க, நம்ம பிளான் ஒர்க் அவுட் ஆச்சுன்னா போதும் அப்படின்ற மாதிரி அவங்க ஏதோ ஒரு பிளானை பத்தி பேசுறாங்க. ஆனா அது என்ன ஏதுன்னு நமக்கு தெரியல. ஆனா இந்த இடத்துல ஒரு விஷயம் தெளிவா புரியுது, நம்ம எஃப் சொசைட்டிக்கு ஹெல்ப் பண்ண டார்க் ஆர்மி, அதான் அந்த ஒயிட் ரோஸோட அந்த ஹேக்கர் கும்பல்லாம் கார்போடவும் கனெக்ஷன்ல இருக்காங்க. ஸோ அப்படி கனெக்ஷன்ல இருக்கிறவங்க எதுக்காக எஃப் சொசைட்டிக்கு ஹெல்ப் பண்ணணும், இப்போ என்ன பிளானை போட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு போக போக நமக்கு தெரியும். ஸோ இங்க நம்ம டார்லின் இருக்காங்கல்ல, அவங்க அவங்களுடைய பாய் ஃப்ரெண்டு சிஸ்கோவை மீட் பண்ணலான்னு போகும்பொழுது டார்லினை யாரோ ஃபாலோ பண்ற மாதிரியே அவங்களுக்கு தோணுது. ஆனா அதெல்லாம் தாண்டி எப்படியோ சிஸ்கோவை மீட் பண்ணி, உனக்கு விஷயம் தெரியுமா, ரொமேரோ இறந்து போயிட்டான், இதை பண்ணது யாருன்னு எங்களுக்கு தெரியவே இல்லை, கண்டிப்பா இதை FBI பண்ணிருக்க வாய்ப்பு இல்லை, ஏன்னா நாங்க எல்லாத்தையும் கிளீனா பண்ணோம், நம்ம பிளானை பத்தி தெரிஞ்ச ஒரே வெளியாளு யார் அப்படின்னா அது டார்க் ஆர்மி தான், ஒருவேளை அவங்க பண்ணிருப்பாங்களா, உனக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்னு கேட்கும் பொழுது சிஸ்கோவும் சொல்றாரு, இந்த விஷயத்துல 2 பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஒன்னு, ரொமேரோ டார்க் ஆர்மி கிட்ட ஏதாவது ஒரு ப்ராப்ளம் பண்ணிருக்கணும், அதனால மேபி அவங்க கொண்டு இருக்கலாம். அப்படி இல்லைன்னா டார்க் ஆர்மி நமக்கே தெரியாம நம்மள காலி பண்ண ஒரு பிளான் போட்டிருக்கணும். ஆனா எனக்கு தெரிஞ்சு டார்க் ஆர்மி இதை பண்ண வாய்ப்பு இல்லை, ஏன்னா அவங்க நினைச்சிருந்தாங்கன்னா உனக்கே தெரியும் நம்மள எப்பயோ போட்டு தள்ளிருப்பாங்க. ஸோ நம்ம பிளானை தெரிஞ்ச வேற யாரோ ஒருத்தவங்க தான் இதை பண்றாங்க அப்படின்னு அவரு சொல்றாரு. ஸோ இங்க நம்ம எலையட்ட என்ன பண்றாரு அப்படின்னா, மிஸ்டர் ரோபோட் கிட்ட ஒரு வழியா ஒரு பேச்சுவார்த்தைக்கு வந்துட்டாரு. இங்க பாரு, நம்ம
செஸ் விளையாடுவோம். யார் இந்த செஸ் கேம்ல ஜெயிக்கிறோமோ அவங்க தான் ஃபுல் கண்ட்ரோல். நான் ஜெயிச்சிட்டேனா இனிமே நீ என் கண்ணு முன்னாடி வரக்கூடாது. ஒருவேளை நீ ஜெயிச்சிட்டனா என் உடம்ப நீ ஃபுல்லா கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். நான் என்ன ஏதுன்னு கூட கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல மிஸ்டர் ரோபோட்டும் இதுக்கு ஓகேன்னு சொல்றாரு. ஆனா அதுக்கு முன்னாடி இதை பத்தி சைக்காட்ரிக் டாக்டர் கிட்ட பேசலான்னு எலையட் போய் பேசுறாரு. அந்த சைக்காட்ரிக் டாக்டர் இருக்காங்கல்ல அவங்களுக்கு எப்பயோ தெரியும் இந்த மாதிரி எலையட்டோடைய உடம்புக்குள்ள ஒரு ஸ்பிளிட் பர்சனாலிட்டி இருக்கு, அது மிஸ்டர் ரோபோட் அப்படின்னு. ஆனா இந்த ஹேக்கிங் இந்த புரட்சி இது எதுவும் அவங்களுக்கு தெரியாது. ஸோ நம்ம எலையட்டும் டாக்டர் கிட்ட இந்த மாதிரி ஒரு பிளான் இருக்கு அப்படின்னு சொல்ல, ஆனா எலையட் உனக்கு புரியுதா, உன் கண்ணு முன்னாடி இருக்கிற அந்த மிஸ்டர் ரோபோட்ன்றதும் நீ தான். இப்ப நீ சொல்ற மாதிரியே ஏதாவது ஒன்று நடந்தது அப்படின்னா இப்ப மிஸ்டர் ரோபோட் கண்ட்ரோலுக்கு வந்துட்டாரு அப்படின்னா எலையட் அப்படின்ற ஒருத்தன் வரவே மாட்டான். உண்மை எது எலையட், நீ தான். மிஸ்டர் ரோபோட்ன்றது உன்னோட கற்பனை அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இதை கேட்ட எலையட்டும் சரி ஓகே வேணாம் அப்படின்னு சொல்லி அங்க இருந்து வந்துடுறாரு. அதுக்கப்புறமா அப்படியே வழக்கம் போல அவரோட வாழ்க்கை போய்கிட்டு இருக்கு. ஃப்ரெண்டுக்காரன் பக்கத்துல உட்காந்துக்கிட்டு டே எலையட் உனக்கு என்னடா ஆசை அப்படின்னு சொல்லி கேட்க, ஸோ எலையட்டும் அவரோட ஆசையை சொல்றாரு. எனக்கு எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும், நான் முக்கியமா ரொம்ப ஹாப்பியா நிம்மதியான ஒரு லைஃபை வாழணும், நான் யார் யாரெல்லாம் ஹர்ட் பண்ணணும் அவங்க எல்லார்கிட்டையும் சாரி சொல்லி தெரிஞ்சவங்க தெரியாதவங்கன்னு எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிடணும் அப்படின்னு இவர் சொல்ல சொல்ல அப்படியே அந்த விஷயங்கள்லாம் நடக்கிற மாதிரி இவருக்கு கற்பனையா தோணுது. கடைசியா தூங்கும் பொழுது அதுவே அவர் கனவுல வந்து நிம்மதியா ஒரு கண்ணு முழிச்சு எழுந்துக்கிறாரு. அதுக்கப்புறமா மிஸ்டர் ரோபோட் கிட்ட போயிட்டு நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன், நம்ம கேம் விளையாடுறோம், ஜெயிக்கிறவனுக்கு தான் இந்த உடம்பு அப்படின்னு சொல்லி செஸ்ஸை விளையாடுறாரு. ஆனா ரியாலிட்டியில அவரு கூடவே தான் செஸ்ஸை விளையாடிக்கிட்டு இருக்காரு. எல்லா மேட்சும் டிரா ஆகிக்கிட்டே இருக்கு. மிஸ்டர் ரோபோட்டும் சொல்றாரு புரிஞ்சுக்கோ எலையட், உன்னால என்ன ஜெயிக்க முடியாது, ஏன்னா ஒன்ன நீயே ஜெயிக்க வாய்ப்பே கிடையாது, அதெல்லாம் கிடையாது, என்னால உன்னை ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லி திரும்பவும் விளையாடுறாங்க. அதுவும் டிரா ஆகுது. எங்க நம்ம ஏஞ்சலா இருக்காங்கல்ல அவங்க கார்பரேஷனுடைய ஃபவுண்டரை மீட் பண்றாங்க. நான் ஒரு விஷயம் கண்டுபிடிச்சிருக்கேன், நீங்க பண்ண எல்லா செட்டில்மெண்ட் டிராஃப்ட்லயும் எல்லாத்துக்குமே ஓகே சொல்லிட்டீங்க, பணமா கொடுக்கறேன்ட்டீங்க, ஆனா முடியாதுன்னு சொன்ன ஒரே விஷயம் தேர்ட் பார்ட்டி இன்ஸ்பெக்ஷன் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்றாங்க. ஸோ ஆக்சுவலா ஏஞ்சலா என்ன சொல்ல வராங்கன்னா இந்த கார்ப்புக்கு சொந்தமான ஒரு ஃபேக்டரியில கெமிக்கல் வேஸ்ட்னால நிறைய மக்கள் ஒரு 26 பேர் இறந்து போனாங்க. ஸோ அதனால இந்த விஷயம் ரொம்ப பெருசாச்சு. ஆனா இருந்தாலும் கோர்ட்ல கார்பரேஷனுக்கு எதிராக எதுவும் பண்ண முடியல, ஏன்னா கார்பரேஷனுடைய தப்புனால தான் இந்த கெமிக்கல் லீக் நடந்தது அப்படின்றதுக்கான ஆதாரம் கிடையாது. ஆனா இருந்தாலும் கார்பரேஷன் பாதிக்கப்பட்டவங்களுக்கு இழப்பீடு நாங்களே தரோம் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கிற பணம் பொருள்னு எல்லாத்தையுமே கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபேக்டரியில வந்து கெமிக்கல் லீக் கெமிக்கல் வேஸ்ட்னால ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னா தேர்ட் பார்ட்டி மூலியமா ஒரு இன்ஸ்பெக்ஷன், அதாவது அந்த ஃபேக்டரி நல்லா இருக்கான்னு செக் பண்ணுவாங்க. அந்த மாதிரி செக் பண்றதுக்கு ஒரு ஆர்டர் வருது. ஆனா கார்பரேஷன் முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதுதான் ஏஞ்சலா சொல்றாங்க, எல்லாருமே அதை முடியாதுன்னு சொல்றீங்கன்னா அப்போ உங்க ஃபேக்டரியில ஏதோ ஒரு விஷயத்த நீங்க மறைக்கிறீங்கன்னு அர்த்தம். அதோட ஏஞ்சலா கிட்ட கொடுத்த அந்த ஆதாரங்கள்லாம் வச்சு அந்த பர்சன்ஸை ஜெயிலுக்கு அனுப்பலாமே தவிர கார்பரேஷனை ஒன்றும் பண்ண முடியாது. அதனால என்ன ஆகும் அப்படின்னா நடந்த அந்த கெமிக்கல் லீக்குக்கெல்லாம் காரணம் அங்க வேலை செஞ்சிருந்த ஆட்கள் தானே தவிர அந்த ஃபேக்டரி நல்லா தான் இருக்கு அப்படின்ற விஷயத்த ப்ரூவ் பண்ண ட்ரை பண்றாரு. இந்த விஷயத்த ஆஞ்சலா புரிஞ்சுக்கிட்டு கவலைப்படாதீங்க, நான் எதுவும் வெளியே சொல்ல மாட்டேன், எல்லாமே நீங்க நினைச்ச மாதிரி தான் போக போகுது, ஆனா எனக்கு மேனேஜர் வேலை வேணும், அதோட 20வது மாடியில எனக்குன்னு ஒரு ஆபீஸ் இருக்கணும், இதெல்லாம் பண்ணீங்கன்னா நான் எதுவும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு ஏஞ்சலா கேட்க ஃபவுண்டர் அழகா சிரிச்சுக்கிட்டே விளையாடாத பாப்பா அப்படின்னு சொல்லி கண்டுக்காம அங்க இருந்து போய்கிட்டே இருக்காரு. ஸோ நம்ம ஏஞ்சலாவுக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. அப்படியே கதை நம்ம எலையட் கிட்ட வருது. ஸோ டாலின் எலையட்டுக்கு கால் பண்றாங்க, ஏன்னா இதுக்கு மேல இவங்கிட்ட மறைக்க முடியாது, உண்மையா சொல்லலாம் அப்படின்னு. எலையட் கிட்ட உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், உடனே ஆன்லைனுக்கு வா அப்படின்னு சொல்ல, இது முக்கியமான விஷயமா, அதை நீ மிஸ்டர் ரோபோட் கிட்ட தானே சொல்லுவ, என்கிட்ட ஏன் சொல்ல போற, அட எலையட் நீ ரொம்ப சோகமா இருந்தீன்னு தான் உங்ககிட்ட சொல்லவே இல்லை, அதோட எனக்கு மிஸ்டர் ரோபோட் தேவையில்லை, நீ தான் வேணும், உங்ககிட்ட தானே அந்த விஷயத்த சொல்லணும், ஸோ போன்ல என்னால இதை பத்தி பேச முடியாது, ஆன்லைனுக்கு வா அப்படின்னு சொல்லி காலை கட் பண்றாங்க. ஸோ நம்ம எலையட்டும் அந்த செஸ் போர்டை வந்துட்டு பக்கத்து வீட்டு அங்கிள் கிட்ட கொடுக்கலான்னு போறாரு. அந்த அங்கிளும் யாருப்பா ஜெயிச்சது, யாரும் ஜெயிக்கல, டிராவ் ஆயிடுச்சு, இங்க பாரு குரல் கேக்குது அப்படின்னா கடவுள் கொடுத்த வரோம் அப்படின்னு நம்பு, கண்டிப்பா உனக்கு நல்லதே நடக்கும் அப்படின்ற மாதிரிலாம் அவர் சொல்ல. ஸோ இப்போ நம்ம எலையட் வந்து டாலின் கூட ஆன்லைன்ல தான் பேசணும். இப்போ அவர் அம்மா வீட்டில் இருக்கிறதுனால அங்க சிஸ்டம்லாம் கிடையாது, ஆனா அந்த அங்கிள் வீட்டில் சிஸ்டம் இருக்கு. உடனே நம்ம எலையட்டும் திடீர்னு போய் யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு, எனக்கு கம்ப்யூட்டர் பத்தி நல்லாவே தெரியும், உங்களுக்கு ஏதாவது வேலை இருந்தா சொல்லுங்க, நான் வேணா செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்ல அங்கிளுக்கும் தோணுது இவன் கரெக்டா இருப்பான், நல்லா படிக்கிற பிள்ளையா இருப்பான், இவனை வச்சு நம்ம அந்த வேலையை பண்ணலாம் அப்படின்னு. அங்கிள் வந்து ஆன்லைன்ல ஏதோ ஒரு பிசினஸ் பண்றாரு போல, ஒரு வெப்சைட்ல இருக்கிற விஷயங்களை அப்படியே இன்னொரு வெப்சைட்டுக்கு மைக்ரேட் பண்ணி கொடுக்கணும். அந்த வேலையை பண்ணனா ரொம்பவே எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதோட முக்கியமான ஒரு விஷயம் எலையட், நீ பார்க்குற விஷயங்களை பார்க்கலாம், பார்க்க கூடாத விஷயங்களை பார்க்காத, ப்ராப்ளம் ஆயிடும் அப்படின்னு சொல்ல அங்கிளுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் வீட்டுக்குள்ள வந்து உட்கார்றாரு. இவர் ஏன் உட்கார்றாரு, ஏன்னா ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சு அப்படின்னா அவன் இன்ஃபார்ம் பண்ணிடுவான் அப்படின்னு சொல்ல இப்பதான் நம்ம எலையட்டுக்கும் புரிய வருது, ஆஹா சும்மா சாதாரண ஹெல்ப்னு பார்த்தா பெரிய சிக்கல்ல வந்து மாட்டிக்கிட்டோமோ அப்படின்னு அவருக்கு தோணுது. அவர் அங்கிள் அங்க இருந்து போயிடுறாரு. அங்கிளோட ஃப்ரெண்டு அங்கேயே தான் உட்காந்துக்கிட்டு இருக்காரு. அங்கிளுடைய சிஸ்டம்ல நம்ம எலையட் உட்காந்துக்கிட்டு டாலின் கூட சேட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. நம்ம எலையட் கூடவே மிஸ்டர் ரோபோட்டும் அந்த இடத்துக்கு வந்துடுறாரு.
சொல்லிடுறாரு. டாலினும் விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ரொமேரோ இறந்து போயிட்டாரு அப்படின்னு, அதுவும் கொலை பண்ணிருக்காங்க. இதை கேட்டு மிஸ்டர் ரோபோட்டும் எலியட்டும் அப்படியே ஷாக் ஆகுறாங்க. அதோட FBI ஏஜென்ட் நம்மள பிடிக்கிறதுக்கு நெருங்கிட்டாங்க. எஃப் சொசைட்டியோட பில்டிங் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க. சோ இப்படின்ற விஷயத்த சொல்ல அப்படியே எலியட்டும் பயங்கரமா திங்க் பண்ண ஆரம்பிக்கிறாரு. கூடவே மிஸ்டர் ரோபோட்டும் டேய் என்னடா திங்க் பண்ணிக்கிட்டு இருக்க, என்ன பண்ண முடியும் நம்மளால, இப்ப நீ அடுத்தது என்னதான் பண்ண போற அப்படின்னு அவரு கேட்க, நம்ம எலியட்டும் வேற என்ன ஹேக் பண்ண போறேன், என்னத்தை ஹேக் பண்ண போற, வேற என்ன FBI தான் அப்படின்னு ஒரு சீனா சொல்ல, நம்ம எலியட்டும் வந்துட்டு அவரோட சிஸ்டம்ல எல்லாம் ஒர்க் பண்ணல. அந்த அங்கிள் இருக்காருல, அவரோட பேரு ரே, அவருக்குன்னு ஒரு வெப்சைட் இருக்கு. அந்த வெப்சைட்ல இருக்கிற இன்ஃபர்மேஷனை அப்படியே வேற ஒரு வெப்சைட்டுக்கு மைக்ரேட் பண்ற வேலையை பண்றாரு. அதுவும் அந்த அங்கிள் சொல்லிட்டாரு அந்த வெப்சைட்குள்ள என்ன இருக்குன்னு நீ பார்க்க கூடாது அப்படின்னு. சோ நம்ம எலியட்டும் அதெல்லாம் கண்டுக்காம அந்த சிஸ்டம்ல இருந்து என்னென்ன பிளான் பண்ணலாம், FBI எப்படி ஹேக் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. சோ அந்த எலியட் வேற எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த அங்கிளோட ஆளு ஒருத்தர் பக்கத்திலேயே இருப்பாரு. சோ இதனாலேயே எலியட்டுக்கு பயங்கரமா டவுட் வருது, இந்த வெப்சைட்ல இவங்க என்னதான் பண்ணுவாங்க அப்படின்னு. சோ அங்கிள் கிட்டையும் அந்த அடியாளு கிட்டையும் கேட்க முடியாதுல, அதனால இவர் என்ன பிளான் பண்றாருன்னா அங்க நிக்கிற அந்த அங்கிளுடைய ஆள் கிட்ட இந்த இன்ஃபர்மேஷன்லாம் எந்த சர்வர்ல சேவ் ஆகிருக்குன்னு எனக்கு தெரியல, இதுக்கு முன்னாடி உங்ககிட்ட வேலை செஞ்ச அந்த ஹேக்கர் அவனை கொஞ்சம் கூட்டிட்டு வரீங்களா, அவன் தான் இதை பண்ண முடியும் அப்படின்னு சொல்ல, அங்கிளுடைய ஆளும் சரி ஓகே அவனை கூட்டிட்டு வரோம் அப்படின்னு சொல்றாரு. சோ இந்த நேரத்துல நம்ம லேடி டிடெக்டிவ் இருக்காங்கல்ல, அவங்க இன்வெஸ்டிகேஷனை வேற லெவல்ல கொண்டு போறாங்க. நேரா அவங்க ஸ்டீல் மவுண்டனுக்கு போய் அங்க இருக்கிற எல்லா தெர்மோஸ்டேட்டையும் எடுத்து செக் பண்ணி பார்க்கும்பொழுது கரெக்டா நம்ம எலையட் ஃபிக்ஸ் பண்ண ராஸ்பெரி பையை கண்டுபிடிச்சிடுறாங்க. அதுல அதாவது ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கான்னு தேடி பார்த்தா அப்படி ஒன்றும் இல்லை. இங்க அழிஞ்ச டேட்டாவுடைய ஒரு காப்பி வந்து சைனாவிலையும் இருந்தது. கரெக்டா சேம் டைம்ல சைனாலையும் அந்த பேக்கப் ஃபைல்ஸை அழிச்சிருக்காங்க. அதனால சைனாக்கு போயிட்டு அந்த இடத்துலயும் செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு டிடெக்டிவும் அவங்களுடைய ஆளுங்களெல்லாம் கூட்டிட்டு சைனாவுக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. இந்த நேரத்தில் நம்ம எலையட்டோடைய சிஸ்டர் டாலின்னு நேரா ஏஞ்சலாவை பார்க்க வராங்க. ஏஞ்சலா இப்போ வந்துட்டு கார்பரேஷனுடைய ஒரு பக்காவான எம்ப்ளாயியாவே மாறிட்டாங்க. ஸோ டாலினும் FBI உன்னை பிடிக்கிறதுக்கு ரொம்ப பக்கத்தில் வந்துட்டாங்கன்னு ஏஞ்சலா கிட்ட சொல்ல, ஏய் நான் என்ன பண்ணேன், ஆல் சேஃப்ல நீ போட்ட சிடினால தான் அது ஹேக் ஆகி அது மூலியமா தான் இவ்வளோ பெரிய ப்ராப்ளமே நடந்தது. கண்டிப்பா கொஞ்சம் கொஞ்சமா இன்வெஸ்டிகேஷன் பண்ண நீயும் மாட்டிப்ப, இதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னா நான் சொல்றத பண்ணு அப்படின்னு டாலின் ஒரு ஐடியாவை சொல்றாங்க. ஏன்னா நம்ம ஏஞ்சலா ஒர்க் பண்றாங்களே கார்ப்புக்காக ஒரு பெரிய பில்டிங்ல, அதுல வந்து நிறைய கம்பெனிஸ் இருக்கும். அப்படிதான் FBI உடைய ஒரு பார்ட் ஆஃப் த கம்பெனியும் இருக்கு. ஸோ ஏஞ்சலா அந்த பில்டிங்ல தான் ஒர்க் பண்றாங்க. நாங்க கொடுக்குற டிவைஸை நாங்க சொல்ற இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா FBI-யே நம்ம ஹேக் பண்ணிடலாம். இதை கேட்டு ஏஞ்சலா ரொம்ப பயப்படுறாங்க. ஆனா வேற வழி இல்ல, ஏஞ்சலா இதை பண்ணி தான் ஆகணும். ஸோ இந்த நேரத்தில் நம்ம டைலரோட ஒய்ஃப் வந்து கரீம் அப்படின்ற ஒருத்தர் கூட பேசிக்கிட்டு இருக்காங்க. அவரு வந்துட்டு என்னால இதுக்கு மேல ஹெல்ப் பண்ண முடியாது அப்படின்னு சொல்ல, டைலரோட ஒய்ஃபும் ஆளை வச்சு அந்த கரீமை போட்டு தள்ளிடுறாங்க. ஸோ இவங்களோட ட்ராக் ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு. டைரல் திரும்ப வந்தாதான் இவங்க கதை என்னன்னே தெரியும். ஸோ அப்புறம் டார்லின் வந்து நம்ம எலையட்டை பார்க்க வராங்க. எலையட் கிட்ட விஷயத்த சொல்றாங்க. அந்த FBI ஹேக் பண்றதுக்கு ஏஞ்சலாவையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்ல, எலையட் கடுப்பாகிறாரு. இந்த விஷயத்துல ஏஞ்சலாவை இழுக்க வேணாம், எங்க பாரு ஏஞ்சலா ஒன்றும் ஃபுல் மிஷின்ல இருக்க போறது கிடையாது, ஜஸ்ட் ஒரு ஹெல்ப் பண்ண போறோம் அவ்வளவுதான், அதுவும் அவள் நல்லதுக்காக தான், இருந்தாலும் எனக்கு ஏஞ்சலாவை இதில் இன்வால்வ் பண்றது பிடிக்கல அப்படின்னு எலையட் சொல்றாரு. இங்க நம்ம லேடி டிடெக்டிவ் இருக்காங்கல்ல, அவங்க க்ரூவோட சைனாவுக்கு போயிடுறாங்க. ஸோ அங்க நடந்த ஹேக்கை பத்தின விஷயங்கள் எல்லாம் விசாரிக்கலாம் அப்படின்னு போகும்போது தான் சைனீஸோடைய ஒரு மினிஸ்டரை பார்க்குறாங்க. ஏன்னா அவரோட பெர்மிஷன் இருந்தால் தான் இவங்களால போய் செக் பண்ணவே முடியும். ஸோ அவரும் நம்ம டிடெக்டிவ் கிட்ட நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்க, ஃபுல் பெர்மிஷன் நான் தரேன், ஆனால் இப்போ வேணா கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க, ஒரு பார்ட்டி ஒன்று இருக்கு, அதை அட்டன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க ஃப்ரீயா போயிட்டு செக் பண்ணலாம் அப்படின்னு அவரு சொல்றாரு. சரி ஓகேன்னு டிடெக்டிவும் வெயிட் பண்றாங்க. அதுக்கேற்ற மாதிரியே பார்ட்டியும் நடக்க ஆரம்பிக்குது. ஸோ அதில் நம்ம டிடெக்டிவுக்கு வந்து ரெஸ்ட் ரூம் வருது. அப்படியே ரெஸ்ட் ரூமை தேடி ஒவ்வொரு ரூமா வழி மாறி ஃபுல்லா கிளாக்ஸ் இருக்கிற ஒரு இடத்துக்கு போயிடுறாங்க. அந்த இடத்துக்கு அந்த மினிஸ்டரும் வராரு. என்ன மேடம் வழி மாறி வந்துட்டீங்களோ? ஆமா ரெஸ்ட் ரூமை தேடி வந்தேன், இந்த இடத்துக்கு வந்துட்டேன் அப்படின்னு ஒரு பெயிண்டிங்கை பார்க்குறாங்க. உடனே அந்த மினிஸ்டரும் இந்த பெயிண்டிங் ரொம்ப ரொம்ப சூப்பர், ஒரு சாதாரண புரட்சி இந்த உலகத்தை எப்படி மாத்தோம் அப்படின்னு இதை வரைஞ்சவர் எவ்வளோ அழகா சொல்றாரு பாத்தீங்களா. அதோட இங்க வந்து பாருங்க அப்படின்னு ஒரு பீரோ ஃபுல்லா நிறைய ரொம்ப ரொம்ப லக்ஸரியான லேடிஸ் துணியெல்லாம் காட்டுறாரு. இதெல்லாம் டச் பண்ணி பாருங்க, இது என்னோட சிஸ்டர்து அப்படின்னு அவர் சொல்ல, டிடெக்டிவ்க்கும் ஒரு டவுட் வருது. ஏன்னா இந்த மினிஸ்டரை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல, இவருக்கு சிஸ்டர்னு யாரும் கிடையாது, அப்புறம் எப்படி ஒரு சிஸ்டர் இருக்காங்க அவங்களோட ட்ரெஸ் தான் இதுன்னு சொல்றாருன்னு இவங்களுக்கு அந்த மினிஸ்டர் மேல ஒரு டவுட் வருது. ஸோ அமெரிக்கால இருக்கிற அந்த பேக்கப் ஃபைலை அழிக்கிறதுக்காக எலையட்டும் ஒரு டீமும் வந்துட்டு தெர்மோஸ்டேட்ல ராஸ்பெரி பையை யூஸ் பண்ணி டெம்பரேச்சரை அதிகமாக்கி பேக்கப் ஃபைல்ஸை உருக வச்சுட்டாங்க. ஆனா சைனால டிஃப்ரெண்டா பண்ணிருக்காங்களாம். சரி அது என்ன ஏதுன்னு செக் பண்ணலாம் அப்படின்னு நம்ம டிடெக்டிவும் மற்றவங்களும் ரெடி ஆகும்போது தான் திடீர்னு கன் எடுத்துக்கிட்டு நிறைய பேர் வந்து ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்ம டிடெக்டிவ் கூட இருந்தவங்களெல்லாம் ஷூட் பண்ணி சாகடிக்கிறாங்க. உடனே டிடெக்டிவும் ஓரமா இப்போ ஒளிஞ்சுக்கிட்டு மாஸ்க் போட்டு வந்த ஆட்கள் எல்லாம் காலிலேயே ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இவங்களை விசாரிச்சா ஏதாவது உண்மை கிடைக்கும்ல. ஆனா அந்த மாஸ்க் போட்டவங்களாம் தெளிவா இருக்காங்க. காலில் அடிபட்டு இதுக்கு மேல நம்மளால எங்கேயும் போக முடியாது அப்படின்னு நினைக்கும் பொழுது கன் எடுத்து அவங்களே ஷூட் பண்ணி இறந்து போயிடுறாங்க.
சொல்லிடுறாங்க நம்ம மூலியமா இன்ஃபர்மேஷன் போக கூடாதுன்னு. சோ நம்ம டிடெக்டிவ்க்கும் யார் இவங்க எதுக்காக நம்மள கொல்ல வந்தாங்கன்னு ஒன்னும் புரியல. எங்க நம்ம எலையட் அந்த அங்கிள் கூட தான் சுத்திக்கிட்டு இருக்காரு. எனக்கு இந்த மாதிரி இந்த சர்வரை பத்தி சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும், இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ண ஆளை கொஞ்சம் கூட்டிட்டு வர முடியுமா அப்படின்னு கேட்க அங்கிளும் கண்டிப்பா நான் ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. பின்னாடி இருந்து நம்ம மிஸ்டர் ராபர்ட், டேய் நமக்கு எவ்வளவு பெரிய வேலை இருக்கு, FBI ஹேக் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கோம், நீ என்னடா இவனுங்க வெப்சைட்டை பாக்குறதுக்கு துடிச்சிட்டு இருக்க அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்காரு. ஆனா எலையட் கண்டுக்கிற மாதிரி இல்ல. சோ இந்த நேரத்துல ஏஞ்சலா என்ன பண்றாங்கன்னா அவங்களுடைய பாய் ஃப்ரெண்டு அவரை பார்க்க போறாங்க ரொம்ப நாள் கழிச்சு. அப்படியே ஒண்ணா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னம்மா கார்பரேஷன்ல பெரிய வேலை செய்றீங்க, நீங்க என்னெல்லாம் எங்க கண்டுக்க போறீங்க அப்படின்ற மாதிரி அவர் பேசிக்கிட்டு இருக்க. அப்பதான் ஏஞ்சலா நோட் பண்றாங்க இவங்க ரெண்டு பேரும் பேசுறத அந்த பாய் ஃப்ரெண்ட் அவரோட போன்ல ரெக்கார்டிங் ஆன் பண்ணி ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. சோ ஏஞ்சலாவும் கடுப்பாகுறாங்க. நம்ம பேசுறத எதுக்கு நீ ரெக்கார்ட் பண்ற, FBI கிட்ட சொல்றதுக்கு தானே, ஏன்னா உன் சிஸ்டம்ல சிடியை போட்டது நீ கிடையாது நான் தான், அதை என் வாயிலேயே சொல்ல வச்சு மாட்டி ஒன்னும் ட்ரை பண்ற அதுக்கு தானே அப்படின்னு கேட்க, அதெல்லாம் கிடையாது, FBI ஆல்ரெடி என்ன விசாரிச்சுட்டாங்க, நான் உன்னை பத்தி ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை, எனக்கு சிடியை கொடுத்தா அந்த ஹேக்கர் எப்படி இருப்பான் அப்படின்னு அவனோட டிராயிங் எல்லாம் வரைஞ்சு கொடுத்துருக்கனே தவிர உன்னை பத்தி நான் ஒரு வார்த்தை கூட பேசல அப்படின்னு அந்த பாய் ஃப்ரெண்ட் சொல்றாரு. ஆனா ஏஞ்சலாவுக்கு இதை நம்பலாமா வேணாமான்னு தெரியல. அங்க இருந்து ஸ்ட்ரைட்டா நம்ம எலையட்டை பார்க்க வராங்க. எலையட் கிட்டையும் நீ எப்படி இருக்கா அப்படின்னு கேட்க, நான் நல்லா தான் இருக்கேன், தனியா இருக்கியே உனக்கு போர் அடிக்கல, யார் சொன்னது தனியா இருக்கன்னு, தோ மிஸ்டர் ரோபாட் என் அப்பன் இங்கே தான் நிற்கிறானே, உன் கண்ணுக்கு தெரிய மாட்டான், ஆனால் என்ன டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கான். சரி அதை விடு, டாலின் என்கிட்ட ஒரு விஷயத்த சொன்னா, FBI ஹேக் பண்ண போறியாமே, அதுக்கு என்னோட ஹெல்ப் வேணுமாமே, நான் என்ன பண்ணட்டுமா? இங்க பாரு ஏஞ்சலா, நம்ம பண்ண போறது ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம், அதுல நான் உன்னை இன்வால்வ் பண்ண சுத்தமா விருப்பமே இல்லை. டே நான் எதுவுமே பண்ணாம சும்மா இருக்கிறதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணலாம்ல, ஸோ நான் ட்ரை பண்ணனா இதுல இருந்து நான் தப்பிக்க வாய்ப்பு இருக்கு, இல்லைனா நான் ஜெயிலுக்கு தானே போகணும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஸோ எலையட்டும் ஓகேன்னு சொல்ல ஏஞ்சலாவும் ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்புறம் ஏஞ்சலா அங்கிருந்து போனதுக்கு அப்புறம் எலையட்டு அந்த அங்கிளுடைய சிஸ்டம்ல உட்காந்துக்கிறாரு. அங்கிளுடைய அடியாலும் ஓரமா இருக்க, ஆல்ரெடி அங்கிள் கிட்ட வேலை செஞ்ச அந்த ஹேக்கர் வெப்சைட்டை ஓபன் பண்ணி பார்த்ததுனால அங்கிளும் அவரோட ஆளும் செம்ம அடி அடிச்சிருப்பாங்கல்ல, அதே ஹேக்கர் திரும்ப வராரு. மூஞ்சில எல்லாம் செம காயம். நம்ம எலையட்டும் என்னாச்சு இப்படி அடிபட்டு இருக்கு அப்படின்னு கேட்க, ஆனா அந்த ஹேக்கர் எதுவும் சொல்ல மாட்டாரு, ஏன்னா பக்கத்துல தான் அங்கிளுடைய ஆள் இருக்காரு, இவங்க தான் அடிச்சாங்கன்னு எப்படி சொல்ல முடியும். ஸோ அதனால என்ன பண்றாங்கன்னா சிஸ்டம்ல ஒர்க் பண்ற மாதிரியே நோட் பேடை ஓபன் பண்ணி அதுல இவங்க ரெண்டு பேரும் டைப் பண்ணி பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ எலையட்டும் விஷயங்களை கேட்க ஆரம்பிக்கிறாரு. ஆனா அந்த ஹேக்கர் சொல்ல மாட்டாரு, பயத்துல இருக்காரு. ஆனா எலையட் திரும்ப திரும்ப கேட்க வேற வழி இல்லாம அவரும் அப்படியே டைப் பண்ணி சொல்றாரு, இவங்க ரொம்ப ரொம்ப மோசமானவங்க, இவங்களோட வெப்சைட்ல இருக்கிற விஷயங்கள்லாம் நம்மளால கற்பனையே பண்ணி பார்க்க முடியாதது, நீ வேணா செக் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லி அந்த வெப்சைட்டோடைய இன்ஃபர்மேஷனை போட்டு விட்டு வேலை முடிஞ்சது அப்படின்னு சொல்லி அங்கிருந்து போயிடுறாரு. சோ இப்போ நம்ம எலையட் நினைச்சாருன்னா அந்த வெப்சைட் குள்ள போக முடியும், உள்ள என்ன இருக்குன்னு பார்க்க முடியும். ஆர்வம் தாங்கல அவருக்கு. பக்கத்துல தான் அங்கிளுடைய அடியாலும் இருக்காரு. சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லி உள்ள கிளிக் பண்ணி போனா அது டார்க் வெப்ல இருக்கிற ஒரு வெப்சைட். சிம்பிளா சொல்லணும்னா இப்போ நம்ம அமேசான் யூஸ் பண்றோம்ல, அதே மாதிரி டார்க் வெப்ல இருக்கிற அமேசான், ஆனா எல்லா பொருளுமே கிடைக்கும். யாரையாவது கொல்லணும், கன்னு, போதை பொருள், சின்ன பொண்ணுங்க அப்படின்னு எல்லாத்தையுமே விற்கிறாங்க. ஸோ இதை பார்த்த உடனே நம்ம எலையட்டுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது, என்ன பண்றதுன்னு தெரியல. மிஸ்டர் ரோபோட்டும் டே இவனுங்க நம்ம நினைச்சதை விடவே மோசமானவங்களா இருக்காங்க, இவனுங்களை போலீஸ்ல மாட்டி விடலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. ஆனா எலையட்டுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஸோ இந்த நேரத்தில் ஏஞ்சலா வந்துட்டு நம்ம ஆளுங்களுக்கு ஹெல்ப் பண்ண ஓகேன்னு சொல்லிட்டாங்கல்ல, ஸோ டாலின் இருக்கிற இடத்துக்கு அவங்க போகணும். ஆனா ஏஞ்சலாவை மேபி FBI ஃபாலோ பண்ணலாம், அதனால டாலின் வந்துட்டு எங்க இடத்துக்கு இந்தந்த மாதிரி வா அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் டாக்ஸியை பிடிக்க வச்சு அப்புறம் மெட்ரோ ட்ரெயின்ல போக வச்சு அங்கிருந்து இறங்கி வேற வேற வெஹிக்கிள்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி கடைசியா டாலின் இருக்கிற இடத்துக்கு ஏஞ்சலா வராங்க. கார்பரேஷன்ல ஒர்க் பண்ற ஒரு லேடியோடைய வீட்டை ஹேக் பண்ணிருப்பாங்கல்ல, அந்த லேடியோடைய வீட்டில தான் இப்ப எல்லா வேலையும் செய்யறாங்க. ஸோ அங்க டாலின் நம்ம எஃப் சொசைட்டியோடைய ஆட்கள்னு எல்லாருமே இருக்காங்க. எங்க நம்ம எலையட்டும் அங்கிள் எவ்வளவு மோசமானவன் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணலாம்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு ரெண்டு ஆளுங்க வந்து எலையட்டை பிடிச்சு இழுத்துட்டு வராங்க வெளியே. அந்த அங்கிள் இருக்காரு. ஏன்னா நம்ம எலையட் வந்து வெப்சைட் குள்ள போன விஷயம் அவருக்கு தெரிஞ்சிருச்சு. எவ்வளவு தடவை சொன்ன வேலையை மட்டும் பாரு, வேற எதையும் பார்க்காதுன்னு, தேவையில்லாம மாட்டிக்கிட்டியா அப்படின்னு அங்கிள் சொல்ல நம்ம எலையட்டையும் போட்டு அந்த ஆட்கள் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ செம்மத்தியா அடி வாங்கின நம்ம எலையட்டு இப்போ கற்பனையில இருக்காரு. அவர் ஏதோ ஒரு டிவி ஷோல இருக்கிற மாதிரியும் அவரு கூடவே மிஸ்டர் ரோபோட் நம்ம எலையட்டுடைய அப்பா, அம்மா, சிஸ்டரான டாலினும் இருக்கிற மாதிரி இவங்க எல்லாருமே கார்ல டிராவல் பண்ற மாதிரியும், அப்புறம் காருக்கு பெட்ரோல் போட பெட்ரோல் பங்குக்கு போறாங்க. அங்க இருக்கிற டிபார்ட்மெண்டல் ஸ்டோருக்குள்ள போனா அங்க ஏஞ்சலா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஒரு இல்யூஷன்ல தான் இருக்கோம் அப்படின்னு எலையட்டுக்கு தெரியல. அவரும் மிஸ்டர் ரோபோட் கிட்ட இங்க என்னதான் நடக்குதுன்னு கேட்க சம்பந்தமே இல்லாம எல்லாரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. திடீர்னு போலீஸ் வராரு. யாரா போலீஸ்னு பார்த்தா இறந்து போன ஆல் சேஃப் கம்பெனியோட மேனேஜர். அவரே இவங்க போற கார்ல டம்மு டம்முன்னு சவுண்ட் கேக்குது. என்னடான்னு பார்த்தா டைரல் இருக்காருல, அவரு கை காலெல்லாம் கட்டி போட்டு ஜம்ப் பண்ணி போறாரு. சோ எலையட்டுக்கும் ஒரு வழியா புரிஞ்சிருச்சு அவனுங்க அடிச்ச அடியில நம்ம இல்யூஷன்ல இருக்கோம் அப்படின்னு சொல்லி. அப்ப மிஸ்டர் ரோபோட்டும் அங்க வந்து இங்க பாரு, இப்ப நீ பாக்குறது எல்லாமே பொய் தான், நானும் பொய் தான், எனக்கு சில உண்மைகள் தெரியும், ஆனா நான் அதை உங்ககிட்ட சொல்லல. அதுக்கான காரணம் என்னன்னா ஓ நல்லதுக்காக தான்.
எப்பவுமே அப்பா உன் கூட தான் இருப்பேன், நீ எதையும் நினைச்சு கவலைப்படாத அப்படின்னு சொல்லி எலையட்ட ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வராரு. அதாவது அந்த இமேஜினேஷன்லயே இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போக இங்க ரியல் லைஃப்ல ஹாஸ்பிட்டல்ல இருந்து நம்ம எலையட் கண்ணை முழிச்சு எழுந்துக்கிறாரு. ஸோ எலையட்டுக்கு பக்கத்திலே தான் அங்கிளும் அவருடைய ஆளுங்களும் இருக்காங்க. அடிச்சு போட்டுட்டு என்ன சொல்றாங்கன்னா, உன்னை அப்படியே கொண்டு போடலாம் தான் நினைச்சோம், ஆனா இது வரைக்கும் எங்களுக்கு கிடைச்ச ஆள்லயே நீ தான் ரொம்ப திறமசாலி, அதனால நீ செய்ய வேண்டிய வேலையை முழுசா முடிச்சு கொடுக்கணும், அது வரைக்கும் நீ எங்க அடிமை தான் அப்படின்னு சொல்லி எலையட்ட மிரட்டுறாங்க. ஸோ இந்த நேரத்தில் நம்ம எலையட்டுடைய எஃப் சொசைட்டி டீம்லாம் FBI உடைய சர்வரை ஹேக் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ FBI உடைய ஃபெடரல் ஆஃபீஸ்க்கு இவங்களால யாராலையுமே போகவே முடியாது. போக முடிஞ்ச ஒரே ஆளு ஏஞ்சலா மட்டும்தான். ஏன்னா ஏஞ்சலா ஒர்க் பண்ற கார்பரேஷனும் அதே பில்டிங்ல தான் இருக்கு. அதனால ஏஞ்சலா எப்படி உள்ள போகணும், என்னென்ன பண்ணணும், எந்த மாதிரியான கோடிங்ஸ் எல்லாம் இவங்களே மேனுவலா டைப் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஏஞ்சலாவுக்கு ஒன்றும் புரியல. ஆல் சேஃப்ல ஒர்க் பண்ணும் பொழுது நார்மல் ஒர்க்கை தான் பார்ப்பாங்க, இதெல்லாம் பார்த்தது கிடையாது அவங்க. ஸோ எஃப் சொசைட்டியை சேர்ந்த அந்த சுனில்ன்றவரும் முடிஞ்ச வரைக்கும் சொல்லிக் கொடுக்க ட்ரை பண்றாரு. ஸோ மொதல் வேலை என்னன்னா, ஏஞ்சலாவை வச்சு அந்த ஃபெடரல் ஆஃபீஸ்க்குள்ள போயிட்டு அங்க இருக்கிற வைஃபை நெட்வொர்க்கை ஹேக் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறமா ஒரு ஸ்பெஷலான டிவைஸ் ஒன்று, அதை எப்படியாவது அந்த FBI உடைய ரூட்டர்ல கனெக்ட் பண்ணிட்டா அவ்வளவுதான், FBI என்னென்ன பண்றாங்க, அவங்களுடைய டாக்குமெண்ட்ஸ்னு எல்லாமே உங்க கையில கிடைச்சிரும். அதோட சுனில் ஒரு விஷயத்த சொல்றாரு, சப்போஸ் எல்லா பிளானுமே சொதப்பிச்சு உன்னால எதுவுமே பண்ண முடியல அப்படின்னா இந்த பென்ட்ரைவை அந்த ஆஃபீஸ்ல இருக்கிற ஏதாவது ஒரு லேப்டாப்ல சொருகி விட்டு அந்த லேப்டாப் ஹேக் பண்ணிடலாம். ஸோ வேற வழியே இல்லைனா தான் இதை நீ பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஏஞ்சலாவும் ரெடி ஆகுறாங்க. அந்த டிவைஸ் மட்டும் வரணும். அந்த டிவைஸை டார்க் ஆர்மி இருக்காங்களா, சைனீஸ் ஹேக்கர்ஸ், அவங்க கிட்ட இருந்து தான் வாங்கிட்டு வரணும். சிஸ்கோ தான் அதை வாங்குறதுக்கு போறாரு. ஸோ அதே மாதிரி ஒரு பர்சனும் அப்படியே தூக்கி போடுறாரு. யோ என்னையா தூக்கி போடுற, உடஞ்சதுன்னா என்ன பண்றது? அதோட என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப ரொம்ப நல்லவங்க, டார்க் ஆர்மி, அவங்கள எதுலையும் மாட்டி விடாம இருக்கணும். ஸோ அதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க அப்படின்னு சிஸ்கோ பதிலுக்கு பேச அந்த சைனாக்காரன் என்ன பண்றானா, சிஸ்கோ கையை பிடிச்சி நகத்திலேயே ஊசியை சொருகி விட்டுறாரு. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க கிட்ட கேள்வி எல்லாம் கேட்ப, இதுவே உனக்கு லாஸ்டா இருக்கட்டும் அப்படின்னு மிரட்டுறாங்க. ஸோ சிஸ்கோவாலையும் ஒன்றும் பண்ண முடியாது. அவரு நேரா டாலின் கிட்டே வந்து ஏஞ்சலா கிட்ட அந்த டிவைஸை கொடுக்கும்போது தான் ஏஞ்சலா நோட் பண்றாங்க. ஏன்னா இவர் தானே ஏஞ்சலாவோட பாய் ஃப்ரெண்ட் கிட்ட சிடியை கொடுத்து ஆல் சேஃபியை ஹேக் பண்ண வச்சது. ஸோ நம்ம மாட்டதுக்கு காரணம் இவன் தான் அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க. ஆனா உண்மையிலேயே அதை சிஸ்கோ பண்ணல, சிஸ்கோவை யூஸ் பண்ணி டார்க் ஆர்மி தான் அதை பண்ண சொல்லியிருக்காங்களே. இந்த மாதிரி ஏஞ்சலாவை பண்ண சொல்றாங்கன்ற விஷயம் எஃப் சொசைட்டிக்கு தெரியாது. இருந்தாலும் சிஸ்கோ மேல ஏஞ்சலா செம்மையா கடுப்பாகிறாங்க. அந்த டிவைஸ் எல்லாம் வாங்கிக்கிட்டு நேரா FBI உடைய ஃபெடரல் ஆஃபீஸ் இருக்கிற அந்த பில்டிங்க்கு போக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ நம்ம டாலினும் போறாங்க. ஆனா டாலினால ரொம்ப உள்ளலாம் போக முடியாது. அதனால வெளியவே இருந்து ஏஞ்சலா கூட கால்லயே கனெக்ட்ல இருந்து என்னென்ன பண்ணணும்னு எல்லா இன்ஃபர்மேஷனையும் சொல்றாங்க. ஸோ டாலின் சொல்றத கேட்டு கேட்டு ஏஞ்சலா பொறுமையா ஃபர்ஸ்ட் அந்த வைஃபை நெட்வொர்க்கை ஹேக் பண்ணணும், அதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், அதுக்குன்னே கோடிங்ஸ் எல்லாம் கத்து கொடுத்துருக்காங்க. ஏஞ்சலா பாத்ரூம்ல போயிட்டு கோடிங் எல்லாம் பக்காவா பண்ணி ஒரு வழியா அந்த வைஃபை நெட்வொர்க்கை ஹேக் பண்ண இப்ப டாலினாலையும் அந்த வைஃபையை ஆக்சஸ் பண்ண முடியுது. ஸோ அப்புறம் பாத்ரூமை விட்டு வெளியே வரலான்னு பார்த்தா அங்க ஒரு FBI ஏஜென்ட் இருக்காரு. அவரு ஏஞ்சலாவை பார்த்து, நீங்க எப்படி உள்ள வந்தீங்க, இது FBI ஆஃபீஸ், வெளியாளுங்க உள்ள வரக்கூடாது, அதுவும் பாத்ரூம்ல இவ்வளவு நேரம் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு கேட்க ஏஞ்சலா ரொம்ப பயப்படுறாங்க. ஆனா டாலின் கால் மூலியமா என்ன சொல்றாங்கன்னா, அவன் ஒரு டம்மி பீஸ் தான், நீ கவலைப்படாத, உன்னை உசார் பண்ண தான் ட்ரை பண்றான், லைட்டா வலிகிற மாதிரி பேசு, அவன் மொத்தமா சரண்டர் ஆயிடுவான்னு சொல்ல ஏஞ்சலாவும் அதே மாதிரி பேச அவரும் வலிஞ்சிடுறாரு. எங்க லஞ்சுக்கு வெளியே போலாமா அப்படின்னு கேட்க ஏஞ்சலாவும் கண்டிப்பா நம்ம போலாம் அப்படின்னு அந்த FBI ஆளை சமாளிச்சுட்டு அந்த டார்க் ஆர்மி கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்த அந்த டிவைஸையும் FBI ஆஃபீஸ்லயே ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. ஸோ அவ்வளவுதான், ஏஞ்சலா பக்காவா எல்லாத்தையும் பண்ணிட்டாங்க. அப்படியே அங்கிருந்து வெளியே வரலான்னு பார்த்தா கீழே டாலினுக்கு வைஃபை கனெக்ஷன் கட் ஆயிடுச்சு. ஏன்னா அந்த வைஃபையோட கனெக்ஷன் இவங்களுக்கு இருக்கும்போது தான் அந்த டிவைஸும் பர்ஃபெக்டா ஒர்க் அவுட் ஆகும், எல்லா டேட்டாவையும் உங்களால அழிக்கவும் முடியும், பார்க்கவும் முடியும். ஆனா இப்போ வைஃபை கனெக்ஷன் கட் ஆனதுனால திரும்பவும் வைஃபையை ஹேக் பண்ணணும். அதுக்கு ஏஞ்சலா அகைன் கோடிங்ஸ் எல்லாம் போடணும். என்னாலாம் முடியாது, இதுக்கே என் கை கால்லாம் நடுங்கிருச்சு, வேற வழியே இல்லை ஏஞ்சலா, நீ இதை பண்ணி தான் ஆகணும், இல்லைனா இவ்வளவு நேரம் நீ பண்ணது எல்லாமே யூஸ்லெஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்ல ஏஞ்சலாவும் வேற வழி இல்லாம திரும்பவும் ஆஃபீஸ்க்குள்ள போய் லேப்டாப்பை ஓப்பன் பண்ணி சொல்லி கொடுத்த கோடிங்ஸை வச்சு அந்த வைஃபையை ஹேக் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நம்ம டாலினும் காலில் கனெக்ட் ஆகி தான் இருக்காங்க. சடனா அந்த இடத்துக்கு நம்ம லேடி டிடெக்டிவ் வந்துடுறாங்க. அவங்க ஏஞ்சலாவை பார்க்குறாங்க. நீங்க யாரு, இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஓ, நீங்க காலில் யார் கூட பேசிக்கிட்டு இருக்கீங்களோ, நான் வெயிட் பண்றேன், நீங்க பேசி முடிங்க அப்படின்னு சொல்ல ஏஞ்சலா உடம்பே நடுங்க ஆரம்பிக்குது. ஐயோ நம்ம மேல இவங்களுக்கு டவுட் வந்துருச்சோ அப்படின்னு. ஸோ அப்படியே கதை நம்ம எலையட் கிட்ட போகுது. ஹாஸ்பிட்டல்ல இருந்த எலையட்டை அப்படியே பிடிச்சு கொண்டு வந்து ஒரு குடோன்ல தூக்கி போடுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் எலையட்டை ஒரு அடிமை மாதிரியே வச்சு அவங்களுக்கு தேவையானதெல்லாம் யூஸ் பண்ண போறாங்க. எலையட் அப்படியே ரொம்ப சோகமா இருக்காரு. இப்போ அவர் கண்ணுக்கு முன்னாடி அவருடைய அப்பா மிஸ்டர் ரோபோட்டோடைய இல்யூஷன் வருது. ஸோ அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எலையட் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அப்படியே மிஸ்டர் ரோபோட்டை கட்டி பிடிச்சிக்க, மிஸ்டர் ரோபோட்டும் உன்னை விட்டு நான் என்னைக்கும் பிரிய மாட்டேன் அப்படின்னு ஆறுதல் சொல்றாரு. இப்போ கதை அப்படியே பாஸ்ட்டுக்கு போகுது. சின்ன வயசுல எலையட்டுடைய அப்பாவுக்கு இந்த மாதிரி கேன்சர் வந்துருச்சு, சீக்கிரமாவே சாக போறாருன்ற விஷயம் சின்ன பையனா இருக்கிற எலையட்டுக்கு தெரிஞ்சு அப்படியே சோகமா இருக்கான் ஆளு. ஸோ எலையட்டுடைய அப்பாவும், அதாவது மிஸ்டர்
மிஸ்டர் ரோபோட்டும் எங்க பாரு சோகமாவே இருக்காத, நான் இப்ப அந்த வேலையை விட்டுட்டேன், நம்ம ஒரு கம்ப்யூட்டர் கடையை ஓபன் பண்ணலான்னு இருக்கேன், அந்த கடைக்கு நீ என்ன பேரு சொல்றியோ அதையே நம்ம வைக்கலாம் அப்படின்னு சொல்ல சின்ன பையனா இருக்கிற எலையட் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ஏன்னா எலையட்டுக்கு சின்ன வயசுல இருந்தே இந்த கம்ப்யூட்டர் அப்படின்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ நேரா அந்த காரை ஓட்டிட்டு கடைக்கிட்ட போய் நிப்பாட்ட போறேன், கடைக்கிட்ட வந்ததுக்கு அப்புறம் உனக்கு என்ன பேர் தோணுதோ அதுதான் நம்ம கடையோட பேர் அப்படின்னு சொல்லி மிஸ்டர் ரோபோட் காரை ஓட்டிக்கிட்டே போயிட்டு நிப்பாட்டுறாரு. சின்ன பையனா இருக்கிற எலையட்டும் கண்ணை மூடி மனசுக்குள்ள மிஸ்டர் ரோபோட் அப்படின்ற வார்த்தை தான் அவருக்கு வருது. ஸோ அதையே தான் கடை பேராவும் அவங்க வைக்க போறாங்க. ஸோ இப்போ அகைன் கதை வந்து பிரசன்ட் டைமுக்கு வருது. எலையட் இப்போ அங்கிள் கிட்ட மாட்டிக்கிட்டாரு, என்ன பண்றதுன்னு தெரியல. நம்ம எலையட்டும் மிஸ்டர் ரோபோட் கிட்ட டைரலுக்கு என்னதான் ஆச்சு, அன்னைக்கு என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது மிஸ்டர் ரோபோட்டும் அந்த பாப்கார்ன் மிஷின்குள்ள கன் இருந்ததுல அதை எடுத்து நான் டைரலை ஷூட் பண்ணிட்டேன் அப்படின்னு உண்மையா சொல்றாரு. ஸோ அப்படின்னா டைரல் இறந்து போயிட்டான், நம்ம தான் டைரலை கொண்டுட்டோம் அப்படின்னு எலையட்டும் புரிஞ்சுக்கிறாரு. இப்போ இதை பத்திலாம் யோசிக்கிறதுக்கு முன்னாடி இந்த அங்கிள் பிரச்சனைக்கு ஒரு முடிவை கட்டணும், வேற வழியே இல்ல, அந்த அங்கிளுடைய வேலையை முடிச்சு கொடுத்தா நம்மள உயிரோட விட்டுருவான் அப்படின்னு சொல்லி எலையட்டும் அங்கிளுடைய சிஸ்டம்ல உட்காந்து அந்த வெப்சைட் டு வெப்சைட் மைக்ரேட் பண்ற அந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காரு. பின்னாடி இருந்து மிஸ்டர் ரோபோட்டும் டேய் நீ இந்த வேலையை பார்த்துட்டா அப்படின்னா அவ்வளவுதான்டா அவன் உன்னை கொன்னுடுவான், சொல்றதை கேளு பண்ணாத அப்படின்னு சொன்னா நம்ம எலையட்டும் நான் என்ன பண்றேன்னு எனக்கு தெரியும், இப்போதைக்கு நம்ம உயிரோட தப்பிக்கணும் அதுதான் முக்கியம் அப்படின்னு சொல்லி அந்த வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாரு. இந்த நேரத்தில் நம்ம ஏஞ்சலா வந்து டிடெக்டிவ் கிட்ட பக்காவா மாட்டிக்கிட்டாங்கல்ல. டிடெக்டிவ் கேட்கறாங்க இது ரெஸ்ட்ரிக்டடான ஏரியா, வெளிய ஆளுங்க உள்ள வரக்கூடாது, நீங்க எப்படி வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்க அது வந்து நான் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்ன பிளான்? இங்க ஒரு FBI ஏஜென்ட், அவர் பேரு தாமஸ், நானும் அவரும் டேட்டிங் போக போறோம், அதான் லஞ்சுக்கு போலாமா இல்ல டின்னருக்கு போலாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஓ அப்படியா, அதோட நீ யாருன்னு எனக்கு தெரியும், உன் பேரு ஏஞ்சலா தானே, ஆல் சேஃப் கம்பெனியை ஹேக் ஆகிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வேலையை விட்டு நின்று இ கார்ப்ல ஜாயின் பண்ண, இப்ப வரைக்குமே இ கார்ப்ல தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க. ஆல் சேஃப் ஹேக் ஆனதுக்கு காரணமே உன் பாய் ஃப்ரெண்டோடைய சிஸ்டம் தான், அதுல தான் ஹேக்கிங் சிடியை போட்டிருக்காங்க. ஸோ அதை பத்தி உங்ககிட்டயும் நாங்க நிறைய விசாரிக்கணும்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொல்ல நான் இப்ப பிஸியா இருக்கேன், விசாரணையெல்லாம் நீங்க அப்புறம் பண்ணிக்கோங்க அப்படின்னு ஏஞ்சலா சொல்ல டிடெக்டிவும் அங்க இருந்து போயிடுறாங்க. ஏஞ்சலாவும் எப்பாடான்னு அந்த கோடிங் எல்லாம் போட்டு வைஃபையை ஹேக் பண்ணி அந்த டிவைஸோட கனெக்ட் பண்ணி இப்போ FBI எஃப் சொசைட்டியோட கண்ட்ரோல்ல இருக்கு. ஸோ ஏஞ்சலா எதுக்காக அதை ரிஸ்க் எடுத்து பண்ணாங்க அப்படின்னா இப்போ FBI என்ன பண்ண போறாங்கன்னா அந்த ஆல் சேஃப் கம்பெனியை ஹேக் பண்ண, அதான் அந்த பாய் ஃப்ரெண்டோட சிஸ்டம்ல சிடியை போட்டாங்கல்ல, அதை போட்டது யாருன்னு சிசிடிவி ஃபுட்டேஜை வச்சு செக் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. அந்த ஃபுட்டேஜ் FBI கண்ட்ரோல்ல இருக்கு. ஸோ அதை டெலிட் பண்ணணும்னா FBI இவங்க ஹேக் பண்ணணும். ஸோ ஒரு வழியா ஹேக் பண்ணிட்டாங்க, அவ்வளவுதான் அந்த ஃபுட்டேஜை அழிச்சிடுறாங்க. ஸோ அப்புறம் ஏஞ்சலா திரும்ப வீட்டுக்கு வராங்க, அங்க டாலினை பாக்குறாங்க. டாலின் கிட்ட இவங்க சரியா பேச மாட்டாங்க, ஏன்னா டாலினுடைய பாய் ஃப்ரெண்ட் சிஸ்கோ தான் சிடியை கொடுத்து ஹேக் பண்ண வச்சு என்ன ப்ராப்ளத்துல மாட்டி விடுறதும் நீங்க தான், இப்ப அதுல இருந்து வெளியே கொண்டு வரதும் நீங்க தான் இல்ல அப்படின்னு சொல்ல டாலினும் இங்க பாரு இந்த ப்ராப்ளத்துல நீயா தான் வந்து மாட்டிக்கிட்ட, நீ எதுக்காக சிடியை கொண்டு போய் போடணும் அப்படின்னு டாலின் சொல்றாங்க. ஆனா ஏஞ்சலா கோவத்தோடவே அங்க இருந்து போயிடுறாங்க. ஸோ டாலினும் அவங்க எஃப் சொசைட்டியோட குரூப், இப்ப சிஸ்கோவும் இருக்காரு, அப்புறம் சுனில், அப்புறம் ஷாமான்ற அந்த முஸ்லீம் பொண்ணு எல்லாருமே லேப்டாப்பை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இது நடக்க போகுது இல்ல அப்படின்னு ஏதோ ஒரு விஷயத்தை பத்தி அவங்க பேசுறாங்க. ஸோ இந்த நேரத்தில் நம்ம எலையட் வந்துட்டு அந்த அங்கிளுடைய வெப்சைட்டுக்கான வேலையை ஃபுல்லா முடிச்சிட்டாரு. அந்த அங்கிளும் இவனை திரும்ப கொண்டு போய் அந்த குடோன்ல அடைங்க அப்படின்னு சொல்லும் பொழுது எலையட்டும் நம்ம ரெண்டு பேரும் செஸ் விளையாடலாமா அப்படின்னு சொல்லி அங்கிள் கூட சேர்ந்து இவர் செஸ் விளையாட ஆரம்பிக்கிறாரு. ஸோ எலையட்டோட முகத்தை பார்க்கறதுக்கு அவர் ரொம்ப தைரியமா இருக்கிற மாதிரி தெரியுது. அங்கிளுக்கும் புரிஞ்சிருச்சு, அவ்வளவுதான் என்ன முடிச்சு விட்டல, நீ இன்னும் எவ்வளவு நேரம் எனக்கு டைம் இருக்கு அப்படின்னு கேட்க எலையட்டும் சொல்றாரு உன்னோட வெப்சைட்டை ரொம்ப ரகசியமா வச்சிருக்க, தேடினா கூட கிடைக்காது, ஆனா இப்போ அதோட டிராஃபிக்கே நான் மாத்தி விட்டுட்டேன், ஏதாவது பொருளை தேடினா அமேசான் கூட வராதுடா, ஃபர்ஸ்ட் உன்னோட வெப்சைட் தான் முதல்ல வந்து நிற்கும், எனக்கு தெரிஞ்சு இந்நேரத்துக்கு வெளியே போலீஸ் நின்றுகிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல இதுக்கு மேல நம்ம அங்கிளாலையும் ஒன்றும் பண்ண முடியாது, சரி இங்க இருந்து போய் தொலை அப்படின்னு சொல்ல எலையட்டும் அப்படியே வெளியே வராரு. பார்த்தா ஃபுல்லா போலீஸ் இருக்காங்க, அங்கிளை அரெஸ்ட் பண்றாங்க. இந்த நேரத்தில் US உடைய கேபிட்டல் பில்டிங், பெரிய பெரிய ஆளுங்களா இருக்காங்க. அப்போ மேல கண்ணாடியை உடைச்சுக்கிட்டு ஏதோ ஒன்று வந்து விழுது, பாம்பு நினைச்சு பயப்படுறாங்க. போய் பார்த்தா அது ஒரு குஞ்சுமணி. நம்ம எஃப் சொசைட்டி வந்து ஸ்டாக் மார்க்கெட் பில்டிங்க்கு வெளியே இருக்கிற ஒரு மாட்டோடைய குஞ்சுமணியை அறுத்திருப்பாங்கல்ல, அதை இந்த இடத்துல தூக்கி போட்டிருக்காங்க. ஸோ டிவி நியூஸ்லலாம் எஃப் சொசைட்டி தொல்லை தாங்க முடியல அப்படின்ற மாதிரி புலம்ப ஆரம்பிக்கிறாங்க. இங்க நம்ம ஏஞ்சலாவும் ஆக்சுவலா இ கார்ப்ல ஜாயின் பண்ணதே இ கார்ப்ல இருந்து ரகசியங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு கேஸ் போட்டு இறந்து போன அவங்க அம்மாவுக்கு ஒரு நீதியை வாங்கி கொடுக்கணுன்றதுக்காக தான். ஆனா இப்ப இ கார்ப்ல வேலை செய்யற ஒரு எம்ப்ளாயியே மாறிட்டாங்க, ஏன்னா அவங்களுக்கு மரியாதை கிடைக்குது, ஏன்னா இ கார்பரேஷனுக்கு எதிராக ஆதாரங்கள் இருக்கு. ஏஞ்சலாவுடைய அப்பாவும் அந்த லாயரும் வந்து கேஸ் போட்டாங்க, அடுத்த ஹியரிங் நடக்க போகுது, கண்டிப்பா தண்டனை கிடைக்கும். ஆனா ஏஞ்சலா அவங்க அப்பா கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, அப்பா இந்த கேஸை வாபஸ் வாங்கு அப்படின்னு சொல்றாங்க. நீ வாபஸ் வாங்கிட்டேன்னா இ கார்பரேஷன்ல இருந்து உனக்கு பணம் வேணா வாங்கி தரம்பா அப்படின்னு சொல்ல அப்பாவும் கடுப்பாகிறாரு. உன் அம்மா இறந்து போறதுக்கு காரணமே அந்த கம்பெனி தான், அப்படி இருந்தும் அந்த கம்பெனிக்கு நீ சப்போர்ட் பண்றியேன்னு செம்மையா கடுப்பாகிறாரு. ஆனா ஏஞ்சலா இ கார்பரேஷனுக்கு ஆதரவா தான் இருக்கிறாங்க, கேஸை வாபஸ் பண்ண சொல்றாங்க. அதே மாதிரி அவரும் வாபஸ் பண்ணிடுறாரு. இந்த விஷயம் ஃபவுண்டருக்கு தெரிய வந்து ஏஞ்சலா கிட்ட இதுக்கு காரணம் நீ தானே, ஏன் இதெல்லாம் பண்ற, உனக்கு என்ன வேணும்னு கேட்க எனக்கு மேனேஜர் போஸ்ட் வேணும் அப்படின்னு கேட்கறாங்க. சரி ஓகேன்னு ஃபவுண்டரும்
எல்லாருக்கும் மேனேஜர் போஸ்ட்டை கொடுக்குறாரு. அப்படியே கெத்தா சீனா ஏஞ்சலா ஆஃபீஸ்க்குலாம் போறாங்க. ஆனா ப்ராப்ளம் என்ன அப்படின்னா இவ்வளவு நேரம் அவங்க சொன்னதெல்லாம் மத்தவங்க கேட்டுக்கிட்டு இருந்தாங்களே, ஆனா இப்ப மேனேஜர் போஸ்ட்டுக்கு வந்த உடனேயுமே யாருமே ஏஞ்சலா சொல்றதை கேட்க மாட்டாங்க. ஏஞ்சலாவுக்கு ஒரு மாதிரி கடுப்பாகுது. ஏன்னா மீட்டிங்ல ஏஞ்சலா ஏதாவது பேசலான்னு ட்ரை பண்ணாலும் அவங்க மாட்டு போய்கிட்டே இருக்காங்களா, என்ன பண்றதுன்னு அவங்களுக்கு தெரியல. இந்த நேரத்துல நம்ம எலையட்டு எப்படியோ அங்கிளை மாட்டி விட்டாரு. திரும்ப அவரோட லைஃபை பழைய மாதிரி வாழலாம் அப்படின்னு சொல்லி எலையட்டுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருப்பார்ல, அவர் கூட உட்காந்துக்கிட்டு அந்த பேஸ்கெட் பால் மேட்ச் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்போ திடீர்னு ஒரு கும்பல் ஆஃப் ஆளுங்க வந்து அங்கிளை மாட்டி விட்டது நீ தானே, நீ எவ்வளவு பெரிய விஷயம் பண்ணிருக்குன்னு தெரியுமா, அந்த அங்கிளோட வெப்சைட்டை நம்பி நான் நிறைய பிட்காயினை இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன், இப்போ அவன் மாட்டினதுனால மொத்தமா போச்சு, ஒரு பிட்காயின் விலை எவ்வளோன்னு தெரியுமாடா, அது எல்லாத்துக்கும் நீ பதில் சொல்லி தான் ஆகணும் அப்படின்னு மிரட்ட பக்கத்திலேயே நம்ம எலையட்டோட ஃப்ரெண்டு சுத்தி ஆளுங்களா இருக்கிறதுனால அந்த கும்பலால ஒன்றும் பண்ண முடியல. தனியா நீ மாட்டுவல உனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அதே மாதிரி நம்ம எலையட்டு தனியா மாட்டுறாரு. எலையட்டை கூட்டிட்டு போயிட்டு செம்ம அடி அடிச்சு கொலை பண்ணலான்னு ட்ரை பண்றாங்க. ஆனா சடனா அந்த கும்பல் எல்லாத்தையும் யாரோ ஒருத்தவங்க போட்டு தள்ளுறாங்க. யாரான்னு திரும்பி பார்த்தா எலையட்டோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கார்ல, அவரு தான். அந்த கும்பல்ல இருந்த ஒருத்தரை விடாம போட்டு தள்ளிட்டு அப்படியே எலையட்டை பார்த்து ஒயிட் ரோஸை நீ பார்த்த அப்படின்னா நான் உனக்கு ஹெல்ப்ஃபுல்லா பாதுகாப்பா இருந்துன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. எலையட்டுக்கு எதுவும் புரியல. அப்படின்னா இவ்வளோ நாள் நம்ம கூட ஃப்ரெண்டா இருந்தது டார்க் ஆர்மியோட லீடரான ஒயிட் ரோஸோட ஆளா அப்படின்னு புரிஞ்சுக்கிறாரு. ஸோ எது என்னவோ ப்ராப்ளம் இல்லை, இதுக்கப்புறம் நம்ம நார்மலா இருக்கலான்னு அந்த சர்ச் குரூப்ல எல்லாம் போயிட்டு ஜாயின் பண்ணிக்கிறாரு. அவர் நம்ம எலையட்டை பார்க்கறதுக்காக அந்த சைக்காட்ரிக் டாக்டர் இருக்காங்களா அவங்க வராங்க. என்ன பண்ற எலையட் எப்படி இருக்கா அப்படின்னு கேட்க, நான் அப்படியே தான் இருக்கேன், என் கண்ணுக்கு என் அப்பா தெரிகிறாரு, இப்போ என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, நீ என்னடா இப்படி பேசுற இந்த இடத்துல, என்னது இந்த இடம், இது என்னோட அம்மாவோட வீடு, நான் நிம்மதியா இருக்கேன், உங்களுக்கு என்ன, எது நீ அம்மா வீட்டில் இருக்கியா, நல்லா சுத்தி பாடுறா அப்படின்னு சொல்லும் போதுதான் அலாரம் அடிக்கிற சவுண்டு கேட்குது. பார்த்தா எலையட்டு ஜெயிலில் இருக்காரு. அந்த ஜெயில் யூனிஃபார்ம் ஆரஞ்சு கலர்ல போட்டுக்கிட்டு டாக்டர் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. எதுவுமே புரியல எலையட்டுக்கு, நம்ம எப்படி ஜெயிலுக்குள்ள வந்தோம் அப்படின்னு. ஸோ இவ்வளோ நேரம் எலையட்டுக்கு வந்தது எல்லாமே ஒரு கற்பனை தான். கூட ஃப்ரெண்டு மாதிரி ஒருத்தர் இருந்தார்ல, அவரு கூட இருக்கிற ஒரு ஜெயில் கைதி. அப்புறம் அந்த அங்கிள் இங்க ஜெயில வார்டனா இருக்காரு. அட என்னடா இதுன்னு ஒன்னும் புரியாம எலையட்டு ஜெயில் செல்லுக்குள்ள போறாரு. ஸோ எலையட்டோட லைஃப்ல என்னதான் நடக்குதுன்னு நம்மளையும் குழப்பி அவரையும் குழப்பி எல்லாரையும் போட்டு குழப்பிக்கிட்டு இருக்காங்க. இப்ப கதை அப்படியே நம்ம டாலின் கிட்ட வருது. ஸோ டாலின் எஃப் சொசைட்டில இருந்த எல்லாருமே லேப்டாப்பை பார்த்து இது சீக்கிரமா நடக்க போகுதுல அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. என்ன அப்படின்னா FBI இவங்க ஹேக் பண்ணிட்டாங்க. ஒரு கான்ஃபரன்ஸ் கால் இவங்க ஹேக் பண்ணாங்கல்ல, எஃப் சொசைட்டியை பத்தி ஒரு முக்கியமான கான்ஃபரன்ஸ் காலை பேச போறாங்க. ஸோ இவங்க FBI ஹேக் பண்ணதுனால அந்த காலை இவங்களால ஒட்டு கேட்க முடியும். இதனால என்ன ஆகுனா FBI என்ன திங்க் பண்றாங்கன்னு இவங்க கண்டுபிடிச்சிடலாம். அதோட FBI உடைய டேட்டாவெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது 3 மில்லியன் 30 லட்சத்துக்கு மேல இந்த FBI யார் யாரெல்லாம் சந்தேகப்படுறாங்களோ அவங்களுடைய ஃபோன் கால், டிரான்சாக்ஷன், மெசேஜ்னு எல்லாத்தையுமே டேப் பண்ணி ஒட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த விஷயத்த மக்கள் கிட்ட சொல்லி ஒரு பெரிய ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு டாலின் வந்துட்டு அந்த எஃப் சொசைட்டியோடைய மாஸ்க் எல்லாம் போட்டுட்டு வீடியோவை ரெடி பண்றாங்க. அதுல அவங்க என்ன சொல்றாங்கன்னா FBI நம்ம எல்லாருடைய சுதந்திரத்தையும் பறிக்குது. ஏன்னா 30 லட்சம் ஆட்களுடைய ஃபோன் கால்ஸ், மெசேஜஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கு. இங்க பிரைவசின்னு ஒண்ணு கிடையாது. கவர்மெண்ட் நினைச்சா என்ன வேணாலும் பண்ணலாமா, பண்ணது நாங்க, முடிஞ்சா எங்களை கண்டுபிடிங்க அப்படின்னு வீரதீரமா பேசி மக்களை கோவப்படுத்தி அகைன் ஒரு புரட்சியை கிளப்பலாம் அப்படின்னு ட்ரை பண்றாங்க. அதை இன்டர்நெட்லயும் அப்லோட் பண்ண நிறைய வியூஸ் போகுது. ஸோ அதுக்கப்புறமா FBI உடைய அந்த கான்ஃபரன்ஸ் கால் அதை இவங்க ஒட்டு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ எஃப் சொசைட்டி பண்ண விஷயங்கள் எல்லாத்த பத்தியும் பேசிக்கிட்டு இருக்காங்க. எல்லாமே ஒரு நார்மலான டாக் தான். அப்பதான் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த சொல்றாங்க. அது வந்து என்னன்னா FBI இப்ப ரொம்ப சந்தேகப்படுறது ஒரு 17 பேர். அந்த 17 பேர்லயும் ஒருத்தன் இறந்து போயிட்டான், இன்னும் 16 பேர் தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி அவங்க பேசியிருக்காங்க. இதை கேட்ட உடனே சுனில் ஷாக் ஆகுறாரு. ஏன்னா 17 பேர்ல ஒருத்தன் இப்ப இல்ல அப்படின்னா மேபி அது நம்ம டீமை சேர்ந்த ரொமேரோவா இருக்கலாம். ரொமேரோவை சந்தேகப்படுறாங்கன்னா நம்ம மேலேயும் டவுட் வந்திருக்கும், FBI நமக்கே தெரியாம ஃபாலோ பண்றாங்க போலயே அப்படின்ற மாதிரி இவருக்கு தோணுது. ஸோ அவர் வந்து ரொம்ப பயப்படுறாரு. அவர் பயந்தது இல்லாம மற்றவங்களையும் பயம்படுத்த டாலினும் சமாதானப்படுத்த ட்ரை பண்றாங்க. அப்ப இவங்க இருக்கிற வீட்டுக்குள்ள யாரோ வராங்க. யாரான்னு பார்த்தா கார்ப்பை சேர்ந்த, அதான் இந்த வீட்டோடைய ஓனர். நம்ம டாலின் தானே இந்த வீட்டை ஹேக் பண்ணி ரிப்பேர் ஆகிற மாதிரி பண்ணிட்டாங்க. இப்போ அந்த ஓனர் திரும்ப வந்துட்டாங்க. நம்ம ஆளுங்கெல்லாம் அப்படியே ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா இவங்க பேசின எல்லாத்தையுமே அந்த லேடி கேட்டுட்டாங்க. வேற வழியே இல்லை, அவங்கள பிடிச்சி கட்டி போடுறாங்க. இந்த நேரத்தில் நம்ம ஏஞ்சலா இருக்காங்களே, அவங்க ஒரு பார்ல இருக்காங்க. அங்க ஏஞ்சலாவுடைய அப்பாவுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர், நீ என்ன பண்ணிருக்க தெரியுமா, பாவம் அப்பா எவ்வளவு கஷ்டப்படுறாரு தெரியுமா அப்படின்னு புலம்புறாரு. ஆனா ஏஞ்சலா அதெல்லாம் கண்டுக்கிற மாதிரியே இல்ல. நீங்க பிளம்பரா வேலை செஞ்சீங்க, சாகர வரைக்கும் பிளம்பராவே தான் இருக்கீங்க. ஆனா நான் முன்னேறணும்னு நினைக்கிறேன், பழி வாங்கணும்னு நினைச்சு எல்லாத்தையும் இழக்க விரும்பல அப்படின்ற மாதிரி ஏஞ்சலா சொல்றாங்க. அந்த பார்ல இன்னொருத்தர் இருக்காரு. அவர் ஏஞ்சலா கிட்ட பேச ட்ரை பண்றாரு. ஆனா ஏஞ்சலா கண்டுக்காம போறாங்க. ஏன்னா மேனேஜர் போஸ்ட் வந்துருச்சு, நம்மள எவனும் மதிக்க மாட்டானே அப்படின்னு அந்த கடுப்புல இருக்காங்க அவங்க. எப்பவுமே ஏஞ்சலா கிட்ட இந்த பார்ல அவர் பேச வருவாரு. சரி, அவர் யாரான்னு பார்த்தா நேரா அவரு நம்ம டிடெக்டிவ் கிட்ட பேசுறாரு. சோ நம்ம டிடெக்டிவ் செட் பண்ண ஒரு ஸ்பை தான் இவரு. அவரும் டிடெக்டிவ் கிட்ட, மேடம் நானும் எவ்வளவோ பேச ட்ரை பண்றேன், பேசவே மாட்டா, வயசானவங்க கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்காளே,
அப்படின்னு ஏஞ்சலாவை பத்தி சொல்ல டிடெக்டிவும் என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறாங்க. ஏன்னா ஏஞ்சலா கிட்ட ஏதோ ஒரு சந்தேகம் இருக்கு, இப்படி ஸ்பை மூலியமா அதை கறக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்றாங்க டிடெக்டிவ். எங்க நம்ம டார்லின் அவங்க டீம் எல்லாருமே அந்த ஹவுஸ் ஓனரை கட்டி போட்டு வச்சிருக்காங்க. அதுவும் அந்த ஹவுஸ் ஓனர் சும்மா இல்லாம அந்த முஸ்லீம் பொண்ணு இருக்காங்களா அவங்கள பார்த்து, ஓ முஸ்லீம் இப்ப புரிஞ்சிருச்சு நீ தீவிரவாதி தானே அப்படின்னு தற்குறித்தனமா பேச, ஆனா அதெல்லாம் கண்டுக்காம அந்த முஸ்லீம் பொண்ணும் கட்ட அவுத்து விட ட்ரை பண்றாங்க. உடனே அந்த ஹவுஸ் ஓனர் முஸ்லீம் பொண்ணை அட்டாக் பண்ண வரும்பொழுது அவங்க லைட்டா நகர செவுத்துல முட்டி மண்டையில இருந்து சமரத்தம் வருது ஹவுஸ் ஓனருக்கு. இவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஒன்னு இவளை போட்டு தள்ளணும், அப்படி இல்லைனா இவளை பத்தின ரகசியம் ஏதாவது நம்ம கண்டுபிடிச்சு பிளாக்மெயில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த ஹவுஸ் ஓனருடைய மொபைல் போனு இமெயில்னு எல்லாத்தையும் ஹேக் பண்ணி ஏதாவது ரகசியம் இருக்கா அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒண்ணுமே கிடையாது. ஸோ என்ன பண்றதுன்னு தெரியாம டார்லின் அந்த ஹவுஸ் ஓனரை பார்க்க போறாங்க. அவங்களும் மயக்கத்துல இருந்து எழுந்துக்க, உனக்கு என்ன தெரியாது ஆனா எனக்கு ஒண்ணு நல்லா தெரியும், சின்ன வயசுல என் அம்மா இறந்து போனதுக்கு காரணம் அந்த ஈ கார்ப்பு, ஆனா அப்ப நீ அந்த ஈ கார்ப்புக்கு சப்போர்ட்டா அந்த கம்பெனில தான் இருந்த, நாங்க அழுதுகிட்டு இருந்தோம் நீ சிரிச்சுக்கிட்டு இருந்த அப்படின்னு பேசிக்கிட்டே திடீர்னு அந்த ஹவுஸ் ஓனர் லேடிக்கு ஷாக்கை வச்சு விட்டுறாங்க. அந்த லேடி கீழே விழுந்துடுறாங்க. இந்த விஷயத்த உள்ள அவங்க டீம் கிட்ட சொல்லும்போது சுனில் கடுப்பாகிறாரு. ஏன் நீ ஷாக் பண்ண? ஷாக் தானே, சும்மா மயக்கம் போடுவா அவ்வளவுதான். உனக்கு தெரியாது அவளோட ஃபைல்ஸ் எல்லாம் செக் பண்ணி பார்க்கும்போது அவ ஒரு ஹார்ட் பேஷண்ட், நீ வச்ச ஷாக்ல கண்டிப்பா இறந்து போயிருப்பா அப்படின்னு போய் பார்த்தா ஸ்விம்மிங் பூல்ல இறந்து போன நிலைமையில அந்த ஹவுஸ் ஓனர் இருக்காங்க. அவ்வளவுதான், இதுக்கு மேல நம்மளால இங்க இருக்க முடியாது, வேகமா நம்ம எஸ்கேப் ஆகணும். போலீஸ் வரதுக்குள்ள இந்த ஹவுஸ் ஓனர் லேடியோட உடம்ப டிஸ்போஸ் பண்றத நானும் சிஸ்கோவும் பாத்துக்கிறோம்னு டார்லின் சொல்றாங்க. சுனிலும் அந்த முஸ்லீம் பொண்ணும் அவங்க வீட்டுக்கு சேஃபா போயாகணும். ஸோ டார்லினும் சிஸ்கோவும் என்ன பண்றாங்கன்னா அந்த ஓனர் லேடியோட உடம்ப ஒரு பெரிய சூட்கேஸ்ல போட்டு பப்ளிக்கா ட்ரெயின்ல கொண்டு வராங்க. யாருக்குமே எந்த ஒரு டவுட்டும் வரல. ஸோ அதுக்கப்புறமா இந்த டாக்லாம் இறந்து போச்சுன்னா அதை எரிக்கிற ஒரு இடம், அந்த இடத்துக்கு வந்து அந்த ஹவுஸ் ஓனர் லேடியை காலி பண்றாங்க. அவர் திரும்பவும் ட்ரெயின்ல வீட்டுக்கு போய்கிட்டு இருக்காங்க. அப்போ டார்லின் சிஸ்கோ கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, நான் இப்போ ஒரு கொலையை பண்ணிருக்கேன், அந்த லேடியை எரிச்சிட்டு வந்திருக்கேன், ஆனா எனக்கு எந்த ஒரு கவலையும் இல்ல, அந்த அளவுக்கு இந்த ஈ கார்ப்பு என் குடும்பத்துக்கு இவ்வளவு துரோகம் பண்ணிருக்காங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. சிஸ்கோவும் அப்படியே சமாதானப்படுத்தி அவரோட வீட்டுக்கே டார்லினை கூட்டிட்டு போய்கிட்டு இருக்காரு. ஸோ எஃப் சொசைட்டி குரூப்பை சேர்ந்த அந்த முஸ்லீம் லேடி ஷாமா இருக்காங்கல்ல, அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. அப்படியே அப்பா கிட்ட, அப்பா நம்ம இந்த வீட்டை காலி பண்ணி வேற எங்கேயாவது போலாமாப்பா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா இவங்களுக்கும் பயம் வந்துருச்சு, FBI நம்மள ஃபாலோ பண்றாங்களோ அப்படின்னு சொல்லி. எங்க நம்ம சுனிலும் அவரோட வீட்டுக்கு போறதுக்கு பயப்படுறாரு, ஏன்னா உள்ள போலீஸ் இருப்பாங்களோ அப்படின்னு. ஒரு பீஸா டெலிவரி பண்ற பையன் கிட்ட காசை கொடுத்து, டேய் என் வீட்டுல யாராவது இருக்காங்களா அப்படின்னு போய் செக் பண்ணுன்னு சொல்ல, அந்த பையனை போயிட்டு செக் பண்ணிட்டு இல்ல நான் யாரும் இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் ஆள் அவரோட வீட்டுக்குள்ளேயே போறாரு. ஆனா உள்ள போன கொஞ்ச நேரத்திலேயே கதவை யாரோ நாக் பண்றாங்க. FBIன்னு சொல்றாங்க. அவ்வளவுதான், சுனிலுக்கு தூக்கி வாரி போடுது. நம்ம டிடெக்டிவ் சுனில விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இறந்து போன ரொமேரோவும் நீயும் ஃப்ரெண்ட்ஸ் தானே, அவன் வீட்டுல ஒரு போஸ்டரை பார்த்தேன், வேர்ல்டு எண்ட் பார்ட்டி மாதிரி ஃபன் சொசைட்டி அப்படின்ற இடம், ஆனா அதை பார்க்க எஃப் சொசைட்டி பேரு மாதிரி போட்டிருக்கும். அந்த இடத்துல ஒரு பார்ட்டியை பண்ணாங்க, நீயும் கண்டிப்பா அங்க போயிருப்பேன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த போஸ்டர்ல வரைஞ்சிருந்த டிராயிங் வந்து சின்ன வயசுல நீ வரைஞ்சது. எனக்கு தேவைலாம் அந்த பார்ட்டிக்கு யார் யாரெல்லாம் வந்தாங்க, யார் அதை நடத்தினதுன்னு உண்மையை சொல்லு, உன்னை வெட்டுருவோம் அப்படின்னு டிடெக்டிவ் சொல்ல. ஆனா நம்ம சுனில் உஷாரா எதுவும் பேசாம எனக்கு லாயர் வேணும் அப்படின்னு கம்முனே உட்காந்துக்கிட்டு இருக்காரு 12 மணி நேரமா. ஸோ டிடெக்டிவ் கிட்டையும் மற்ற ஆஃபீஸர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, இவனை கஸ்டடியில் எடுக்கிறதுக்கு போதுமான ஆதாரம் நம்ம கிட்ட கிடையாது, இவ்வளவு நேரம் நம்ம இல்லீகலா தான் அவனை வச்சிருக்கோமே, ஸோ வேற வழி இல்ல, ரிலீஸ் பண்ணு, ஆதாரம் கிடைக்கும் பொழுது பிடிக்கலாம் அப்படின்னு சொல்ல டிடெக்டிவும் வேற வழி இல்லாம சுனிலை ரிலீஸ் பண்ணிடுறாங்க. ஸோ அப்புறம் சுனில் அந்த ஷாமான்ற முஸ்லீம் லேடிக்கு ஒரு மெசேஜ் அனுப்புறாரு, அவ்வளவுதான் நம்மளை முடிச்சு விட்டுட்டாங்க, நம்ம கடைசியா மீட் பண்ணலாம், முதல்ல நம்ம பார்த்த இடத்துக்கு வா அப்படின்னு மெசேஜை அனுப்பிட்டு அந்த போனை தூக்கி போட்டுறாரு. அடுத்த நாளே ஷாமாவும் அந்த இடத்துக்கு போய் வெயிட் பண்றாங்க. ஆனா சுனில் வரவே இல்லை. இவங்களும் மெசேஜ் பண்றாங்க, நீ எங்க இருக்க, 2 மணி நேரமா நான் வெயிட் பண்றேன் அப்படின்னு. ஸோ ஷாமாவுக்கு பயம் ரொம்ப அதிகமாகுது. ஸோ இந்த நேரத்தில் நம்ம டார்லின் வந்துட்டு சிஸ்கோவோட இடத்துல இருக்காங்க. தூங்கி கண்ணை முழிச்சு எழுந்துக்கிறாங்க. பக்கத்தில் சிஸ்கோ இல்லை. உடனே அவங்க வந்து சிஸ்கோவுடைய லேப்டாப்பை நைஸாக ஓப்பன் பண்ணி பார்க்கும் பொழுது அதில் டார்லின் தூங்குற மாதிரியான ஒரு ஃபோட்டோவை யாருக்கோ அவர் அனுப்பியிருக்காரு. அதுவும் ஒரு சைனாக்காரனுக்கு. சிஸ்கோ என்ன மெசேஜ் பண்ணியிருக்காருன்னா, அவ என் கூட தான் இருக்கா அப்படின்னு சொல்ல, பதிலுக்கு அந்த சைனாக்காரனும் பரவாயில்ல சூப்பர், அதோட நம்ம டிவைஸை எப்படியோ FBIல இன்ஸ்டால் பண்ணியாச்சு அப்படின்ற மாதிரி மெசேஜ் பண்ணியிருக்காரு. அப்படின்னா FBIயை ஹேக் பண்ணணும் அப்படின்றது எஃப் சொசைட்டியோடைய பிளான் கிடையாது, டார்க் ஆர்மியோடைய பிளான் தான். அதுக்கு தான் இந்த சிஸ்கோ இவ்வளோ வேலையை பார்த்துருக்காரு. ஸோ அப்புறம் சிஸ்கோவும் ரூம்குள்ள வராரு. வந்து பார்த்தா அவரோட லேப்டாப்பை சுக்கா உடைச்சு வச்சிருக்காங்க நம்ம டார்லின். நம்ம எலையட்ட வந்து சைக்காட்ரிக் டாக்டர் டேட் பண்ற ஒருத்தரை ஹேக் பண்ணி, உனக்கு ஒய்ஃப் இருக்கும் பொழுதே நிறைய பொண்ணுங்களை நீ ஏமாத்திருக்க, ஒழுங்கா போயிடுன்னு மிரட்டி அவர்கிட்ட இருந்த டாக் எல்லாம் வாங்கியிருப்பாருல, அந்த பர்சன் தான் நம்ம எலையட் மேல கேஸ் கொடுத்தது, இல்லீகலா என்ன ஹேக் பண்ணிருக்கான் அப்படின்னு. ஸோ அதனால போலீஸும் வந்து எலையட்டை அரெஸ்ட் பண்றாங்க, ஜெயிலுக்கும் அனுப்புறாங்க. அப்படி ஜெயிலுக்கு போகும் பொழுது நம்ம ஜெயில தான் இருக்கோம் அப்படின்ற விஷயம்
விஷயத்தையே மறந்து நம்ம அம்மா வீட்டுல இருக்கோம் அப்படின்னு கற்பனையா ஒரு உலகத்துல வாழ்ந்து இவ்வளவு நேரம் அவர் மட்டும் ஏமாறல, நம்மளையும் ஏமாத்திருக்காரு. சோ இந்த ஜெயில இருக்கிற பிளே கிரவுண்ட் தான் இவர் உட்காந்து பாஸ்கெட் பால் மேட்ச் பாப்பார்ல அந்த இடம். பக்கத்துல ஃப்ரெண்டா இருக்கிறவரு கூட இருக்கிற ஜெயில் கைதி, அவர் அந்த அங்கிள், அவர் இங்க வார்டனா இருக்காரு. இது எல்லாமே இவரோட கற்பனை. அந்த சர்ச்சி குரூப் கூட இங்க ஜெயிலே இருக்கிற ஒரு குரூப் தான். அதோட நம்ம டாலின் ஏஞ்சல் எல்லாம் வந்து மீட் பண்ணுவாங்கல்ல, அவங்க எல்லாம் வந்து ஜெயில இருக்கிற எலையட்ட பார்க்க வந்திருக்காங்க. இவருக்கு நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காரு. சோ அப்படின்னு ஜெயில இருக்கிற விஷயங்களை பார்த்து அப்படியே ஒரு புது ரியாலிட்டியை உருவாக்கி இவ்வளவு நாள் கற்பனையில வாழ்ந்துட்டு இப்பதான் நம்ம எலையட்டு தெளிவாகிறாரு. அதோட அவரை ரிலீஸும் பண்றாங்க. எலையட்டை வெல்கம் பண்றதுக்காக வெளியே நம்ம டாலினும் இருக்காங்க. டாலினுக்கு எலையட்டை பார்த்து அவ்வளவு சந்தோஷம். ஏன்னா வெளியே அவ்வளவு பெரிய ப்ராப்ளம்ஸ் நடந்துருச்சு. இந்த நேரத்துல நம்ம ஏஞ்சலா இருக்காங்களா, அவங்க இ கார்பரேஷன் மேல செமையா கடுப்பாகிறாங்க. ஏன்னா இவ்வளவு நாள் கிடைச்சிட்டு இருந்த மரியாதை இப்ப கிடைக்கல. அதனால வேற வழி இல்ல, இவனுங்களை மாட்டி விடணும் அப்படின்னு சுனில் கொடுத்திருப்பாருல ஒரு பென்டிரைவ். வேற வழியே இல்லனா இந்த பென்டிரைவை ஏதாவது லேப்டாப்ல சொருகி விடு, ஹேக் பண்ணலாம் அப்படின்னு. அந்த பென்டிரைவை அவங்க ஆபீஸ்ல இருக்கிற ஒரு சிஸ்டம்ல போட்டு விடுறாங்க. இதனால அந்த சிஸ்டம் ஹேக் ஆகி சில ஃபைல்ஸ் எல்லாம் அவங்க ஆக்சஸ் பண்றாங்க. அந்த டாக்ஸிக் லீக் ஆச்சுல, அதை பத்தின முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே இவங்க காப்பி பண்ணிக்கிறாங்க. சோ நம்ம எலையட்டும் ரிலீஸ் ஆகி டாலின் கூட அப்படியே ட்ரெயின்ல வந்துகிட்டு இருக்காரு. அப்புறம் எலையட்டு இப்பதான் உண்மையிலேயே அவரோட அம்மா வீட்டுக்கே போகவே போறாரு. அங்க எலையட்டுடைய அம்மாவும் இருக்காங்க. அவங்க ஒரு மாதிரி சோகமா உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. எலையட்டும் போயிட்டு, அம்மா நான் இவ்வளவு நாள் ஜெயில இருந்தேன், ஆனா நான் உங்களை மிஸ் பண்ணவே இல்லை தெரியுமாமா, ஏன்னா அது எனக்கு ஜெயில் மாதிரியே இல்ல, உங்க கூட நம்ம வீட்டுல இருந்த மாதிரி தான் இருந்துச்சு அப்படின்னு எலையட்டு என்ன பேசினாலும் அம்மா கண்டுக்கிற மாதிரியே இல்ல, அப்படியே கம்முன்னு உட்காந்துக்கிட்டே இருக்காங்க. சோ இப்படி இங்க இந்த விஷயங்கள் நடக்க டார்க் ஆர்மி சைனீஸ் ஹேக்கர்ஸோடைய லீடரா இருக்கிற அந்த ஒயிட் ரோஸ்ன்ற டிரான்ஸ்ஜெண்டர், அவங்க யாரோ ஒருத்தர் சமாதிக்கு முன்னாடி நின்னுக்கிட்டு இருக்காங்க. பாவம் தெரிஞ்சவங்க இறந்து போயிட்டாங்க போல, சோகமா இருக்காங்கன்னு பார்த்தா டக்குன்னு அந்த சமாதியில உச்சா போயிடுறாங்க. என்னோட பிசினஸையே கவுக்க பார்த்தா இவன், அதான் செத்து போயிட்டான். இவனு கிடையாது, என் வழியில எவன் குறுக்க வந்தாலும் எல்லாருக்கும் இதே நிலைமை தான் அப்படின்னு கொடூரமா ஒயிட் ரோஸ் பேசுறாங்க. சோ அப்புறம் எலையட் வந்து ஒரு ரூம் குள்ள போறாரு. பார்த்தா அங்க மிஸ்டர் ரோபோட் டாலின் கிட்டையும் சிஸ்கோ கிட்டையும் பேசிக்கிட்டு இருக்காரு. உண்மையிலேயே நம்ம எலையட் தான் பேசுறாரு, ஆனா அவரோட பாடியை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கிறது மிஸ்டர் ரோபோட். சோ இதை புரிஞ்சுக்கிற எலையட்டும் அவரோட உடம்ப அவரே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இப்ப டாலின் கிட்டையும் சிஸ்கோ கிட்டையும் அவர் பேச ஆரம்பிக்கிறாரு. இங்க டாலினுக்கும் சிஸ்கோவுக்கும் என்ன எலையட் ஒரு மாதிரி பேசுறான், திடீர்னு கம்முன்னு இருக்கான்னு தோணும். ஏன்னா மிஸ்டர் ரோபோட்டா மாறி திரும்ப எலையட்டா மாறி இருக்காரு. ஆமா நம்ம எதை பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம், அதான்டா சுனிலும் ஷாமாவும் காணாம போயிட்டாங்க, அவங்க எங்க இருக்காங்கன்னு கண்டுபிடிக்கணும். ஆமா ஆமா அவங்களை கண்டுபிடிக்கணும். அதோட சிஸ்கோ, உனக்கு டார்க் ஆர்மி கூட கான்டாக்ட் இருக்கு தானே? ஆமா ஆமா இருக்கு, அவனுங்க என்ன வச்சு நிறைய வேலை வாங்குறானுங்க, நானும் வேற வழி இல்லாம செய்யறேன், அது தெரியாம உன் தங்கச்சி போட்டு என் லேப்டாப் எல்லாம் உடச்சிட்டா. அதுவும் அந்த டார்க் ஆர்மில ஒரு குத்தூசி கோயந்தா இருக்கான், என் கையிலேயே ஊசியை வச்சு இறக்கிட்டான் தெரியுமா. சரி ஓகே, நீ அடுத்த தடவை அவனை பார்க்கும் பொழுது என்னையும் கூட்டிட்டு போ அப்படின்னு இவரு கேட்கிறாரு. ஆனா சிஸ்கோ இது ரொம்ப ஆபத்து அப்படின்னு சொல்ல எலையட் கேட்கற மாதிரி இல்ல, நான் டார்க் ஆர்மியோடைய ஒயிட் ரோஸை பார்த்தே ஆகணும்னு சொல்றாரு. இந்த நேரத்துல இ கார்பரேஷனுடைய ஃபவுண்டர் இருக்கார்ல, அவரு அந்த சைனீஸ் மினிஸ்டர் அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. அந்த சைனீஸ் மினிஸ்டர் என்ன சொல்றாருன்னா, ஒழுங்கா உன் வேலையை விட்டுட்டு போயிடு, டோட்டலா அந்த கம்பெனியை நாங்க டேக் ஓவர் பண்ணிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா ஃபவுண்டரும் முடியவே முடியாது, இந்த கம்பெனிக்காக நான் உழைச்சிக்கிட்டே தான் இருப்பேன், உனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தோணுச்சு அப்படின்னா சைனா எங்களுக்கு பண உதவி கொடுக்கணும், ஏன்னா இப்போ எங்க கிட்ட சுத்தமா பணம் இல்ல, சைனீஸ் கவர்மெண்ட் வட்டியே இல்லாத ஒரு கடனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல அந்த சைனீஸ் மினிஸ்டரும் கடுப்பாகிறாரு. ஆனா வேற வழி இல்ல, சரி ஓகேன்னு சொல்றாரு. எங்க நம்ம எலையட் இருக்காருல, அவரு அந்த டார்க் ஆர்மில சிஸ்கோ கையில ஊசியை குத்துனாரு, குத்தூசி கோவிந்தன், அவரையே ஹேக் பண்ணிடுறாரு. இப்ப அவங்க என்னென்ன பேசுறாங்களோ அது எல்லாமே இவங்களுக்கு கேட்கும். ஏன்னா உண்மையிலேயே டார்க் ஆர்மி என்ன திங்க் பண்றாங்க அப்படின்னு எலையட் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாரு. சோ சிஸ்கோவும் நம்ம அந்த குத்தூசி கோவிந்தனை பார்க்க தான் போறோம் அப்படின்னு சொல்லி எலையட்டை கூட்டிட்டு போறாரு. எங்க டாலினும் வீட்டுல உட்காந்துக்கிட்டு அந்த குத்தூசி கோவிந்தன் சைனீஸ்ல என்னென்ன பேசுறாரோ அது எல்லாத்தையும் ஒட்டு கேட்டு டிரான்ஸ்லேட் பண்ணி அப்படி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா எஃப் சொசைட்டிக்கே தெரியாம அந்த டார்க் ஆர்மி பிளான் பண்ணுவாங்களோ அப்படின்னு டவுட் வந்துருச்சு. சோ இப்படி டாலின் ஒட்டு கேட்டுக்கிட்டு இருக்கும்போது அப்பதான் ஒரு பெரிய விஷயத்தையே டாலின் புரிஞ்சுக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு வீட்டுல இருந்திருப்பாங்கல்ல ஓனர் லேடி, ஷாக் வச்சு இவங்க போட்டு தள்ளினாங்களே, அந்த ஓனர் லேடியோடைய வீட்டுல மாஸ்க போட்டுக்கிட்டு நம்ம டாலின் தானே பேசியிருப்பாங்க, அதை ஒரு டேப்ல தான் ரெக்கார்ட் பண்ணுவாங்க. அப்படி நிறைய டேப்ல ரெக்கார்ட் பண்ணும்போது ஒரு டேப் மட்டும் மிஸ் ஆகுது, ஒருவேளை நம்ம அந்த வீட்லயோ விட்டுட்டோமோ அப்படின்னு பயம் வருது இவங்களுக்கு. எங்க நம்ம எலையட்டும் அந்த டார்க் ஆர்மியோடைய குத்துசி கோவிந்தனை பார்க்க போயிட்டாரு. எலையட்டு சொல்லாம கொல்லாம வந்ததுனால அவங்க ரொம்ப ஷாக்ல இருக்காங்க. அதுவும் எதுவும் பேசாம போறாங்களா. எலையட் உடனே, எங்க பாருங்க நான் ஒயிட் ரோஸை பார்க்கணும், நான் வந்துட்டு போன விஷயத்த ஒயிட் ரோஸ் கிட்ட சொல்லுங்க, அதோட நம்ம பண்ண ஹேக்கோடைய அடுத்த கட்டத்துக்கு ஒயிட் ரோஸ் போக போறாங்கன்னு எனக்கு தெரியும், ஸ்டேஜ் 2, அந்த ஸ்டேஜ் 2 என்னன்னு நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அவர் சொல்ல அந்த குத்துசி கோவிந்தனும் நான் ஒயிட் ரோஸ் கிட்ட இந்த விஷயத்த சொல்றேன் அப்படின்னு அங்க இருந்து கிளம்பிடுறாரு. இந்த நேரத்துல நம்ம ஏஞ்சலா வந்து அந்த டாக்ஸிக் லீக்லாம் ஆன ஃபைல் எல்லாம் எடுத்துக்கிட்டு மாட்டி விடலாம்னு ட்ரை பண்றாங்க. அதுக்கு ஒரு லேடியை போய் பார்க்க போறாங்க. ஆனா அந்த லேடி இ கார்பரேஷனுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரியே பேச, அதோட வாங்க நம்ம தனியா பேசலாம்னு தனியா வேற கூட்டிட்டு போறாங்க. ஒருவேளை நம்மள போட்டு தள்ளிடுவாங்களோ அப்படின்னு ஏஞ்சலா பயந்து அங்க இருந்து வந்துடுறாங்க. எங்க நம்ம டிடெக்டிவ் வந்துட்டு
ஒரு பர்சனை விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா நம்ம டாலின் எஃப் சொசைட்டி டீம்லாம் சேர்ந்து அவங்களுடைய அந்த எஃப் சொசைட்டி பில்டிங்ல ஒரு பார்ட்டி மாதிரி பண்ணாங்கல்ல, அந்த இடத்துல கிடைச்ச அந்த புல்லட் ஷெல்லு அது யாரோடதுன்னு செக் பண்ணி பார்க்கும்போது இந்த பர்சனுடைய கன்னுக்கு சொந்தமான ஷெல்லு தான் கண்டுபிடிச்சிடுறாங்க. ஸோ இந்த பர்சன் கிட்ட இருந்து தான் டார்லின் கன்னை ஆட்டையை போட்டு கொண்டு வந்து அந்த பாப்கார்ன் மிஷின்ல வச்சிருப்பாங்க. அதை கடைசியா நம்ம எலையட் தான் எடுத்திருப்பாரு. ஆனா அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, யார் அவரு ஷூட் பண்ணாரு, மிஸ்டர் ரோபோட் சொல்றத பார்த்தா அவரு டைரல தான் ஷூட் பண்ண மாதிரி எல்லாமே தெரியுது. ஆனா போக போக தான் உண்மை நமக்கு தெரியும். அந்த குத்தூசி கோவிந்தனை பார்த்துட்டு நம்ம எலையட்டும் சிஸ்கோவும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. டார்லின் சிஸ்கோ கிட்ட விஷயத்த சொல்றாங்க. நம்மளோட டேப் ஒன்று அந்த ஓனர் லேடியோடைய வீட்லயே இருக்கு, அதை சீக்கிரமா கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்ல, என்ன சொல்ற, அந்த விஷயம் நடந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு, போலீஸ்லாம் வந்துட்டு போயிருப்பாங்க, அவங்க பார்த்திருப்பாங்களோ அப்படின்னு இவர் ரொம்ப குழம்புறாரு. சரி நீ கவலைப்படாத, நான் போய் செக் பண்றேன் அப்படின்னு சிஸ்கோ போறாரு. இங்க ஏஞ்சலாவும் அவங்களோட வீட்டுக்கு வராங்க. பார்த்தா வீட்டுல அந்த டிடெக்டிவ் இருக்காங்க. டிடெக்டிவ் ஏஞ்சலா கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, என் கணக்குப்படி இந்த ஹேக்குக்கும் உனக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு. ஆனா என்ன, என்கிட்ட எந்த ஒரு ஆதாரமும் இல்ல. ஆனா எழுதி வச்சுக்கோ, வேற ஒரு ஆபீசர் விசாரிச்சாங்கனாலும் அவங்க உன்கிட்ட தான் வருவாங்க. கடைசியா மாட்ட போறது நீதான். இப்ப நான் ஒரு ஃப்ரெண்டா உங்ககிட்ட கேட்கறேன், உனக்கு தெரிஞ்ச உண்மையை சொல்லு, நான் ஹெல்ப் பண்ண ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்ல, ஏஞ்சலாவும் நீங்க எதை பத்தி பேசுறீங்கன்னு எனக்கு தெரியல, ஒழுங்கா இங்க இருந்து போங்க அப்படின்னு சொல்ல, டிடெக்டிவும் உனக்கு ஏதாவது மனசு மாறி என்கிட்ட ஏதாவது சொல்லணும்னு நினைச்சனா என்ன கான்டாக்ட் பண்ணு அப்படின்னு விசிட்டிங் கார்டை வச்சுட்டு போறாங்க. எங்க நம்ம சிஸ்கோ அந்த இறந்து போன ஓனர் லேடி அவங்களுடைய வீட்டுக்கு போயிட்டு டேப் இருக்குமான்னு தேடும் பொழுது அந்த வீட்டுல யாரோ ஒருத்தரை பார்த்து ஷாக் ஆகுறாரு. சோ அப்படியே அந்த பர்சனை கூட்டிட்டு அவரு டாலின் இருக்கிற இடத்துக்கு வர்றாரு. டாலினும் டோரை ஓபன் பண்ணி பாக்குறாங்க. அவங்களும் ஷாக் ஆகுறாங்க. நம்ம எலையட்டும் ரொம்ப நாள் கழிச்சு அவருடைய வீட்டுக்கு போறாரு. பார்த்தா வீட்டு வாசல்ல டைரலுடைய கார் நிக்குது. யாரான்னு போய் பார்க்கும்போது தான் டைரலோட ஒய்ஃப் இருக்காங்க. சோ இப்படி இங்க இந்த விஷயங்கள் நடக்க இ கார்பரேஷனுடைய ஃபவுண்டர் இருக்கார்ல, அவரு முன்னாள் சிடிஓவான கால்பியை மீட் பண்றாரு. அந்த கால்பி தான் இ கார்பரேஷன் ஹேக் ஆனதுக்கு காரணம் அப்படின்னு எல்லாருமே நினைச்சாங்க. ஆனா இப்பதான் எல்லாருக்கும் புரிஞ்சிச்சு எஃப் சொசைட்டி அப்படின்னு. சோ இருக்கிற எல்லா கடனுடைய ஃபைலும் டெலிட் ஆனதுனால யாரும் கடன் கொடுக்க போறது கிடையாது. இ கார்பரேஷனே காசு இல்லாம தவிச்சுக்கிட்டு இருக்கு. அதோட பேங்க் டிரான்சாக்ஷன் எதுவுமே இப்போ ஒர்க் ஆகவே இல்லை. ஸோ அதனால இப்போ மக்கள் யூஸ் பண்றது என்ன அப்படின்னா கிரிப்டோ கரன்சி தான். அதனால அந்த ஃபவுண்டர் என்ன சொல்றாருன்னா, இ கார்பரேஷன் கிரிப்டோ கரன்சில ஃபோக்கஸ் பண்ணணும், இழந்ததெல்லாம் நம்ம மீட் எடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. கால்பியும் அதை பத்தி பேசிட்டு அப்படியே ஃபவுண்டர் கிட்ட நீங்க மட்டும் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா தைரியமா இருக்கீங்கன்னு கேட்க, ஏன்னா நான் எந்த ரூம்குள்ள போறனோ அந்த ரூம்ல பவர்ஃபுல்லான ஆளா நான் தான் இருக்கணும்னு நினைப்பேன், அதனாலதான் நான் ஸ்ட்ராங்கா இருக்கேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. எங்க நம்ம டைரலோட ஒய்ஃப் இருக்காங்கல்ல, அவங்க நம்ம எலையட்டை கூட்டிட்டு என் ஹஸ்பண்டுக்கும் உனக்கும் சம்பந்தம் இருக்குன்னு எனக்கு தெரியும், ஏன்னா என் ஹஸ்பண்டை தேடி நீ என்கிட்டயே ஒரு தடவை வந்த, இப்ப என் ஹஸ்பண்ட் எங்க இருக்காரு அப்படின்னு நீ தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்ல, நம்ம எலையட்டுக்கு தெரியும், ஏன்னா மிஸ்டர் ரோபோட் சொன்னாரு நான் தான் ஷூட் பண்ணிட்டேன் அப்படின்னு. ஸோ அதனால எலையட்டும் உண்மையை சொல்லாம, இல்லைங்க உங்க ஹஸ்பண்டை கண்டுபிடிக்கிறது எனக்கு தெரிஞ்சு டவுட் தான், அவர் உயிரோட இருக்காரான்னு கூட தெரியல அப்படின்னு சொல்லும்போது டைலரோட ஒய்ஃபும் அவர் கண்டிப்பா உயிரோட இருக்காரு, ஏன்னா திடீர்னு எனக்கு சில கால்ஸ்லாம் வருது, எனக்கு கிஃப்ட்லாம் வருது, டைரல் தான் எனக்கு எப்பவும் கிஃப்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாரு, அதோட எனக்கு வந்து அந்த வித்தியாசமான காலும் கண்டிப்பா டைரல் தான் பண்ணிருக்கணும், நீ ஏதோ ஹேக்கர்னு கேள்விப்பட்டேன், அந்த நம்பரை வச்சு என் ஹஸ்பண்டை கண்டுபிடிச்சு கொடு அப்படின்னு சொல்ல எலையட்டுக்கும் லைட்டா இன்ட்ரெஸ்ட் வருது, ஒருவேளை டைரல் உயிரோட இருக்கானோ அப்படின்னு. இந்த நேரத்தில் சிஸ்கோ அந்த ஓனர் லேடி வீட்டுக்கு டேப்பை கண்டுபிடிக்க போறேன்னு எதையோ பார்த்து ஷாக் ஆனார்ல. ஆக்சுவலா அது என்னன்னா, அந்த FBI ஹேக் பண்றதுக்கு இவங்களுக்கு ஹெல்ப் பண்ண ஒரு பர்சன் தான் அது. அந்த பர்சனை யாரோ செம்மையா அடிச்சு அந்த ஓனர் லேடி வீட்டில் போட்டு வச்சிருக்காங்க. அதை பார்த்துட்டு தான் சிஸ்கோ அந்த பர்சனை தூக்கிட்டு டார்லின் கிட்ட வந்தாரு. டார்லினும் ஷாக் ஆனாங்க. ஸோ இவரை யார் இந்த மாதிரி பண்ணுதுன்னு இவங்களுக்கு சுத்தமா ஐடியா இல்லை. ஆனா இப்போ இவன் உயிரை காப்பாத்தியே ஆகணும், நம்ம ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கலாம் அப்படின்னு ரெண்டு பேரும் அடிப்பட்ட அந்த பர்சனை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. ஸோ சிஸ்கோ வந்து அந்த அடிப்பட்ட பர்சனை அந்த ஓனர் லேடி வீட்ல இருந்து கூட்டிட்டு வரும்பொழுது ஏதோ சவுண்டு கேட்டு போலீஸ்க்கு கால் பண்ண, போலீஸும் வந்து என்னன்னு விசாரிக்கிறாங்க. அப்புறம் இவங்க நம்ம டிடெக்டிவும் கூப்பிட, டிடெக்டிவ் அந்த இடத்துக்கு வந்து இது நார்மல் கேஸ் தானே, எதுக்கு என்ன கூப்பிட்டீங்க அப்படின்னும் போது தான் ஒரு போட்டோவை காட்டுறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த வீட்டுக்கு வந்துட்டு போன ஒரு பர்சனை வீட்டுக்கு வெளியே ஒரு சின்ன பையன் பார்த்திருக்கான், அந்த பையன் சொன்ன டீடைல்ஸை வச்சு நாங்க வரைஞ்சிருக்கோம் பாருங்க அப்படின்னு சொல்லி காட்ட, டிடெக்டிவும் அதை பார்த்து ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா அது சிஸ்கோவுடைய முகம் தான். ஆல்ரெடி நம்ம ஏஞ்சலாவுடைய பாய் ஃப்ரெண்டு சிஸ்கோவை அடையாளம்லாம் சொல்லி வரைஞ்சிருப்பாங்கல்ல, அந்த டிராயிங் கூட இது மேட்ச் ஆகுது. ஸோ டிடெக்டிவும் உயர் அதிகாரி கிட்ட போயிட்டு நம்ம சீக்கிரமா ஆக்ஷன் எடுக்கணும், இந்த முகத்தை டிவியில பப்ளிஷ் பண்ணா கண்டிப்பா அவன் மாட்டிப்பான் அப்படின்னு சொல்ல அதுக்கான வேலையில இறங்குறாங்க. எங்க நம்ம எலையட்டும் ஏஞ்சலா கிட்ட இருந்து அந்த மொபைல் போனை வாங்கிட்டு வராரு. அதான் ஏதோ ஒரு நம்பர்ல இருந்து யாரோ கால் பண்ணாங்கல்ல, அதை தான் இவரு ட்ரேஸ் பண்ணணும். அதை வாங்கிக்கிட்டு கடையில தேவையான கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு வீட்லயே ஹேக்கிங்க ஆரம்பிக்கிறாரு. இந்த மொபைல்ல வர கால் வந்து அன்னோன் நம்பர் அப்படின்னு தான் வருது. ஸோ அதோடைய உண்மையான நம்பரை இவரு கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறாரு. நம்பரை கண்டுபிடிச்சு அதோட லொகேஷனை கண்டுபிடிக்கிறதுக்குலாம் ரொம்ப நேரம் ஆகும், இல்ல அதுக்கு இன்னுமே பெரிய செட்டப் தேவைப்படும். ஸோ உண்மையான ஹேக்கர்ன்றது எல்லா விஷயத்தையும் இழுத்து போட்டு செய்யறது கிடையாது, நமக்கு தேவையான விஷயங்களை ஒரு சின்ன ட்ரிக் மூலியமாவே யூஸ் பண்றது தான் உண்மையான ஹேக்கர் அப்படின்னு இவர் என்ன பண்றாருன்னா,
ஒரு போலீஸ் மாதிரியே ஃபேக்கா ஒரு கம்ப்ளைண்ட்டை ரெடி பண்ண ஆரம்பிக்கிறாரு. நல்ல வேளை இவங்க FBI-ய ஹேக் பண்ணி வச்சிருக்கிறதுனால FBI-ல இருந்தே ஒரு கம்ப்ளைண்ட் போற மாதிரியும் இவர் கண்டுபிடிச்ச நம்பரை போட்டு யாரோ ஒருத்தன் தற்கொலை பண்ணிப்பான் அப்படின்னு கால் பண்ணிருக்கான். ஸோ அவன் வீட்டுக்கு போய் செக் பண்ணணும், வீட்டு அட்ரஸை கண்டுபிடிங்கன்னு நம்பரை அனுப்ப போலீஸே நம்ம எலையட்டுக்காக எல்லா வேலையும் பண்ணி லொகேஷனை அனுப்பிவிட ஸோ இப்போ அந்த மொபைல் ஃபோனுக்கு கால் பண்ண அந்த பர்சனுடைய எக்ஸாக்ட் லொகேஷன் தெரிஞ்சிருச்சு. எங்க டாலினும் சிஸ்கோவும் வந்து ரொம்ப நேரமா ஹாஸ்பிட்டல்லே இருக்காங்க. ஏன்னா ட்ரீட்மெண்ட் போய்கிட்டு இருக்க அந்த பர்சனுக்கு. சரி வெளியே போய் சாப்பிடலாம் அப்படின்னு அங்க இருக்கிற ஒரு நர்ஸ் கிட்ட நாங்க வெளியே போயிட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. அவங்க போனதுக்கு அப்புறமா டிவில ஒரு நியூஸ் வருது. அதை நம்ம சிஸ்கோவோட டிராயிங் இருக்குல்ல அதை போட்டு இந்த பர்சனை பார்த்தீங்கன்னா உடனே இன்ஃபர்மேஷன் சொல்லுங்க அப்படின்னு. இது அந்த நர்ஸும் பார்க்குறாங்க. அவங்க சிஸ்கோவை இப்போதானே பார்த்தாங்க. ஸோ அடையாளம் கண்டுபிடிச்சி வேகமா போலீஸ்க்கு கால் பண்ண டிடெக்டிவ் அவங்க ஆளுங்களெல்லாம் கூட்டிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. ஆனா இவங்க பக்கத்துல இருக்கிற ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் போயிருக்காங்க. நர்ஸுக்கு எங்க போனாங்கன்னு தெரியல. பக்கத்துல போறேன்னு தான் சொன்னாங்க அப்படின்னு சொல்ல டிடெக்டிவும் அவருடைய ஆளுங்களும் தேட ஆரம்பிக்கிறாங்க. எங்க நம்ம எலையட்டும் ட்ரெயின்ல போய்கிட்டு இருக்காரு. ஏஞ்சலாவும் அங்கதான் இருக்காங்க. ஏஞ்சலா ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றாங்க. என்னால இதுக்கு மேல பயந்து பயந்து வாழ முடியாது. நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன். பேசாம நான் சரண்டர் ஆகலான்னு இருக்கேன். நீ ஒன்றும் கவலைப்படாத. ஒன்ன டார்லிங் எல்லாம் நான் எதுவும் மாட்டி விட மாட்டேன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. எலையட்டுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. இதுக்கு மேல உன் இஷ்டம் அப்படின்னு சொல்லி நம்ம எலையட் அங்க இருந்து போயிடுறாரு. ஏஞ்சலாவும் சரண்டர் ஆகலாம் அப்படின்ற மைண்ட் செட்ல இருக்கும் பொழுது பின்னாடி 2 பேர் நிக்கிறாங்க. அவங்க ஏஞ்சலாவை கடத்துறாங்க. எங்க நம்ம டிடெக்டிவும் சிஸ்கோவை கண்டுபிடிக்கணும்னு தேடுன்னு தேடுறாங்க. ஒரு வழியா அந்த ரெஸ்டாரண்ட்டை கண்டுபிடிக்க அங்கதான் சிஸ்கோவும் டாலினும் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. வேகமா டிடெக்டிவ் சிஸ்கோவை அரெஸ்ட் பண்ணலான்னு போகும்பொழுது அப்ப 2 பேர் பைக்ல வந்தவங்க இறங்கி அந்த ரெஸ்டாரண்ட்ல இருக்கிற சிஸ்கோவையும் டாலினையும் டிடெக்டிவுமே சேர்த்து ஷூட் பண்ண ட்ரை பண்ண அந்த இடத்துல சிஸ்கோ இறந்து போறாரு. நல்ல வேலையா டாலினுக்கு எதுவும் ஆகல. டிடெக்டிவும் பதிலுக்கு அந்த பர்சனை ஷூட் பண்ண குண்டடி வாங்கினவர் அப்படியே கீழே விழ கூட வந்த இன்னொரு பர்சன் எஸ்கேப் ஆயிடுறாரு. அடிப்பட்ட அந்த பர்சன் நம்ம மூலியமா உண்மை வெளியே போக கூடாதுன்னு அவரே ஷூட் பண்ணி அவரை இறந்து போறாரு. இதே மாதிரி தான் சைனாலையும் டிடெக்டிவை கொலை பண்ண ட்ரை பண்ணவங்க பண்ணாங்க. ஸோ டிடெக்டிவுக்கும் புரிய வருது இந்த ஹேக்கிங்ல சம்பந்தப்பட்டவங்க சாதாரண ஆட்கள் கிடையாது, பயங்கரமானவங்க அப்படின்னு. என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. எங்க நம்ம எலையட் இருக்காருல்ல அவரே டவுட்ல இருக்காரு. ஒருவேளை டைரல் உயிரோட தான் இருக்கானோ என்னவோ அப்படின்னு. மேபி மிஸ்டர் ரோபோட் நம்ம கிட்ட போய் சொல்லலாம்ல அப்படின்ற மாதிரிலாம் தோணுது. அதனால எலையட் என்ன பண்ண போறாருன்னா அவரோட உடம்ப அவரு கண்ட்ரோல்ல இருக்கும் பொழுது எப்படி மிஸ்டர் ரோபோட் பின்னாடி இருந்து பாப்பாரோ அதே மாதிரி நம்ம உடம்ப மிஸ்டர் ரோபோட் கண்ட்ரோல் பண்ணும் பொழுது நம்மளும் பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணி என் உடம்பு தூங்குது ஆனா என் மூளை முழிச்சுக்கிட்டு இருக்கு, என் உடம்பு தூங்குது மூளை முழிச்சுக்கிட்டு இருக்குன்னு மந்திரத்தை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இந்த நேரத்துல ஏஞ்சலாவை ஒரு 2 பேர் கடத்தி கொண்டு போக ஆரம்பிக்கிறாங்க. நேரா ஒரு வித்தியாசமான வீட்டுக்குள்ள கொண்டு போறாங்க. அங்க ஒரு மீன் தொட்டி இருக்கு. ஒரே ஒரு மீன் இருக்கு. தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா லீக் ஆகிக்கிட்டே இருக்கு. இவங்களுக்கு முன்னாடி ஒரு பழைய காலத்து கம்ப்யூட்டர், அதுல ஒரு குட்டி பொண்ணு வந்து உட்கார்றாங்க. அந்த குட்டி பொண்ணு ஏஞ்சலா கிட்ட வித்தியாசமான கேள்விகளை கேட்கறாங்க. உங்களுக்கு பிடிச்ச கலர் என்ன, உங்களுக்கு பிடிச்ச பறவை என்ன அப்படின்னு. அதாவது ஒரு டீச்சர் மாதிரி அந்த குட்டி பொண்ணு ஏஞ்சலா கிட்ட கேள்வி கேட்டு உங்க கேள்விகள் முடிஞ்சிருச்சு நான் போயிட்டு சரியான பார்த்துட்டு வரேன்னு அந்த குட்டி பொண்ணு அங்க இருந்து போக பக்கத்துல இருந்த அந்த மீன் தொட்டில ஃபுல்லா தண்ணி வடிஞ்சு மீனே இறந்து போகுது. அதுக்கப்புறமா தான் ஏஞ்சலா முன்னாடி ஒயிட் ரோஸ் வந்து உட்கார்றாங்க. ஸோ ஏஞ்சலாவை கடத்தினது ஒயிட் ரோஸ் தான். நான் வந்து உன்னை எப்பயோ கொன்னு இருக்கணும், ஆனா அந்த கார்போடைய ஃபவுண்டர் இருக்கானே உன்னை கொல்லவே கூடாது, உன் மேல அவ்வளோ பாசமா இருக்கான், என்ன ஏதுன்னு தெரியல, எனக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கு உன்னை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு. எலையட்டுடைய அப்பா உன்னுடைய அம்மா இறந்து போனதுக்கு காரணம் அந்த கெமிக்கல் லீக், அதுக்கு ஒரு வகையில நானும் காரணம் தான். இப்போ நீ போலீஸ்ல சரண்டர் ஆகி எல்லாத்தையும் மாட்டி விடணும்னு நினைக்கிற, அது மட்டும் நடக்காதுன்னு சொல்றதுக்காக தான் உன்னை கூட்டிட்டு வந்தனே. நீ எவ்வளவு பெரிய விஷயத்துல மாட்டிக்கிட்டு இருக்குன்னு உனக்கு இன்னும் புரியல ஏஞ்சலா. அது எப்ப புரியுதோ அப்பதான் நான் யாருன்னு உனக்கு தெரியும். எனக்கு தேவை உன்கிட்ட இருக்கிற ஆதாரங்கள்லாம் கிடையாது, உன்னுடைய நம்பிக்கை தான். இதுக்கு மேல இந்த வேலையை பார்க்காத, சரண்டர் ஆகிறேன் அது ஆகிறேன்னு எதுவும் சொல்ற வேலை வச்சுக்காத அப்படின்னு ஒயிட் ரோஸ் நாசுக்கா மிரட்ட ஏஞ்சலாவும் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. நேரா ஒரு லாயர் கிட்ட போயிட்டு சரண்டர் ஆகி எல்லா ஆதாரத்தையும் கொடுக்கலாம் அப்படின்னு தான் இருந்தாங்களே. ஆனா இப்ப ஏஞ்சலா அந்த லாயர் கிட்டே போயிட்டு இதுக்கு மேல எனக்கு கால் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி இனிமே அந்த கெமிக்கல் லீக் பத்தின விஷயத்துல ஏஞ்சலா தலையிட போறதே கிடையாது. எங்க நம்ம டிடெக்டிவ் ஹாஸ்பிட்டல் இருக்காங்க. ஏன்னா வந்து டார்க் ஆர் மீடியா ஆளுங்கெல்லாம் வந்து ஷூட் பண்ணாங்கல்ல, அதனால ஹாஸ்பிட்டல் இருக்காங்க. ஹையர் அஃபிஷியல் கிட்ட சொல்றாங்க, சார் நான் கேஸ் விஷயமா சைனாவுக்கு போகும்பொழுது அங்கேயும் இதே மாதிரி தான் அட்டாக் பண்ணாங்க, அதே ஆட்கள் தான் இவங்களும். எனக்கு தெரிஞ்சு இந்த ஹேக்கிங்ல சைனீஸ்க்கு ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு அப்படின்னு சொல்ல ஹையர் அஃபிஷியலால என்ன பண்ண முடியும், இதை பத்தி நம்ம யோசிப்போம், ஃபர்ஸ்ட் நீ ரெஸ்ட் எடு வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. இங்க கார்போடைய ஃபவுண்டர் இருக்கார்ல, அவரு அமெரிக்கன் கவர்மெண்டோடைய அஃபிஷியல் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. என்னன்னா கார்பரேஷன் புதுசா ஒரு கரன்சியை ரிலீஸ் பண்ண போறாங்க. அதோட பேரு காயின், ஒரு கிரிப்டோ கரன்சி மாதிரி. இது மூலியமா கார்பரேஷன் வேற லெவல்ல போகும். மக்கள் எல்லாருமே இந்த கரன்சியை தான் பயன்படுத்தணும்னு சொன்னா எல்லாரும் பயன்படுத்துவாங்க. அகைன் கார்ப் நார்மலான நிலைமைக்கு வந்துடும். ஆனா கவர்மெண்ட் அஃபிஷியல் என்ன சொல்றாருன்னா, ஒரு கரன்சி தனியாருக்கு சொந்தமா இருக்கக்கூடாது, உங்க கம்பெனிக்குன்னு ஒரு கரன்சின்றது முடியவே முடியாது
முடியாதுன்னு சொல்ல அப்பதான் நம்ம ஃபவுண்டரும் சைனால இருந்து $2 trillion பணத்தை வட்டியே இல்லாம நான் வாங்கி கொடுக்க ஏற்பாடு பண்ணிருக்கேன். அந்த பணத்தை வச்சுக்கிட்டு சும்மா இல்லாம இந்த மாதிரி ஒரு கரன்சியை உருவாக்குவோம். அந்த கரன்சிக்கு டாக்ஸ் அது இதுன்னு போட்டு கவர்மெண்டான நீங்க நிறைய எடுத்துக்கோங்க, உங்களுக்கும் லாபம் எங்களுக்கும் லாபம் அப்படின்னு சொல்ல கவர்மெண்ட் அபிஷியலும் யோசிக்கிறாரு. எங்க நம்ம எலையட் ஒரு வழியா கண்ணை முழிச்சு எழுந்துக்கிறாரு. ஆனா இப்ப அவரோட உடம்ப கண்ட்ரோல் பண்றது மிஸ்டர் ரோபோட் தான். இவரு பின்னாடி இருந்து மிஸ்டர் ரோபோட் என்ன பண்றாருன்னு பாத்துக்கிட்டு இருக்காரு. சோ மிஸ்டர் ரோபோட் வந்து சில நம்பர்ஸ் எல்லாம் வச்சு அதை டீகோட் பண்ண ட்ரை பண்றாரு. அப்படி டீகோட் பண்ணும்பொழுது ஒரு மொபைல் நம்பர் இவருக்கு கிடைக்குது. அந்த மொபைல் நம்பர்ல இருந்து ஒரு மெசேஜும் வருது, இந்த மாதிரி ஒரு டாக்ஸி இருக்கும், அந்த டாக்ஸில ஏறு அப்படின்னு. சோ மிஸ்டர் ரோபோட்டும் போக நம்ம எலையட்டும் ஃபாலோ பண்ண திடீர்னு மிஸ்டர் ரோபோட் காணாம போறாரு. ஏன்னா இப்ப இந்த உடம்பு வந்துட்டு எலையட்டுடைய கண்ட்ரோலுக்கு வந்துருது. அப்படியே மெதுவா அந்த டாக்ஸி கிட்ட போக டாக்ஸில இருக்கிறவரு யோ நீதான் எலையட்டா அப்படின்னு கேட்க என் பேர் உனக்கு எப்படி தெரியும், எலையட் கிடையாதா நீனு, சரி நான் போறேன், இல்ல நான் தான் எலையட்னு எலையட் டாக்ஸிக்குள்ள போய் உட்கார பக்கத்துல யாரோ ஒருத்தவங்க உட்கார்றாங்க. யாரான்னு பார்த்தா டைரல். நம்ம எலையட்டுக்கு தூக்கி வாரி போடுது. அப்படின்னா மிஸ்டர் ரோபோட் போய் சொல்லியிருக்கானா இல்ல இதுவும் நம்மளோட இல்யூஷனா அப்படின்னு சொல்லி அந்த டாக்ஸி டிரைவர் கிட்ட யோ இங்க ஒருத்தன் இருக்கானா, இவன் என் கண்ணுக்கு மட்டும் தான் தெரியறானா இல்ல உனக்கும் தெரியறானா அப்படின்னு கேட்க பக்கத்துல டைரலும் எலையட் கத்தாதா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. டாக்ஸி டிரைவரும் என்னடா பண்றீங்க நீங்க, ஒழுங்கா இறங்குங்க அப்படின்னு ரெண்டு பேருமே இறக்கி விட்டு போக இவதான் நம்ம எலையட்டுக்கும் புரிய வருது டைரல் சாகல, உயிரோட தான் இருக்காரு அப்படின்னு. டைரலும் எலையட் கிட்ட என்ன ஆச்சு உனக்கு, ஒழுங்கா நம்ம அங்கேயே பேசியிருக்கலாம், இந்த மாதிரி பப்ளிக்ல நம்ம மீட் பண்ண கூடாதுல, சரி வா நம்ம சேஃபான இடத்துக்கு போகலாம், உன்னுடைய அந்த ஸ்டேஜ் 2 பிளானை பத்தி என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்றாரு. எங்க எலையட்டுக்கு தூக்கி வாரி போடுது. இவ்வளவு நேரம் அவர் நினைச்சுக்கிட்டு இருக்காரு இந்த ஸ்டேஜ் 2 பிளான் வந்துட்டு ஒயிட் ரோஸோடுதுன்னு. ஆனா உண்மையிலேயே அந்த ஸ்டேஜ் 2 வந்து நம்ம எலையட்டோடைய பிளான் தான். என்ன அவருடைய ஸ்பிளிட் பர்சனாலிட்டியான மிஸ்டர் ரோபோட் அதை யோசிச்சிருக்கு. ஸோ எதுவுமே புரியாம ஆளு டைரல் கூட போக ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா நம்ம டைரலும் எலையட்டும் முன்னாடியில இருந்தே பேசிக்கிட்டு இருக்காங்க. சீசன் 1லயே நமக்கு காமிச்சிருப்பாங்கல்ல டைரல் வந்து மிஸ்டர் ரோபோட் கூட பேசுற மாதிரி. அப்ப வந்து நமக்கு தெரியாது மிஸ்டர் ரோபோட்டும் எலையட்டும் ஒரே ஆள் தான் அப்படின்னு. ஸோ இப்பதான் நமக்கு உண்மையிலேயே காட்டுறாங்க எலையட் டைரல் கூட பேசிக்கிட்டு இருக்காரு. அதுவும் ரொம்ப தைரியமா வேற லெவல்ல பேசுறாரு. ஏன்னா அவர் மிஸ்டர் ரோபோட்ன்ற ஒரு கேரக்டரா மாறி பேசுறாரு. ஸோ டைரல் கூட சொல்லுவார்ல எனக்கு உன்னோட ஒரு சீக்ரெட் தெரியும் அப்படின்னு. ஆக்சுவலா அது என்ன சீக்ரெட்னா நம்ம எலையட்டை வந்து 2 பர்சனா இருக்கிறது தான் அது. மிஸ்டர் ரோபோட் அப்படின்ற ஒரு கேரக்டராகவும் இருப்பாரு, எலையட்ன்ற ஒரு கேரக்டராகவும் இருப்பாரு. ஏன்னா இந்த டைரல் கூட இந்த மாதிரி கார்ல இல்ல மற்ற இடங்கள்ல வந்து ரொம்ப தைரியமா பேசுவாரு. வேலை செய்யற இடத்துல பார்த்தா ஆளு டோட்டலா டிஃப்ரெண்டா இருப்பார்ல. ஸோ டைரலும் கண்டுபிடிச்சிட்டாரு எலையட்டுக்கு வந்து ஸ்பிளிட் பர்சனாலிட்டி இருக்கு அப்படின்னு. ஸோ டைரலுக்கு என்ன வேணும் அப்படின்னா எலையட் என்ன பண்றாரோ அவரோட பிளான்ல ஒரு பார்ட்டா இருக்கணும், என்னையும் சேர்த்துக்கோ அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. ஆனா நம்ம எலையட் வந்து முடியாது அப்படின்னு சொல்லி போறாரு. ஏன்னா டைரல் நீ உனக்கு முன்னாடி இருக்கிற விஷயங்களை பாக்குற, ஆனா நீ உண்மையிலேயே உனக்கு மேல இருக்கிற விஷயங்களை தான் பார்க்கணும் அப்படின்னு எலையட் சொல்ல டைரலுக்கு புரியல. எது மேலையா, மேல வானந்தாண்டா இருக்கு அப்படின்னு புரியாமையே இருக்காரு. அதுக்கப்புறமா தான் ஒரு வழியா டைரலை சேர்த்துக்கிட்டு எல்லா வேலையும் நடந்தது. இதெல்லாம் பண்ணது மிஸ்டர் ரோபோட்ன்ற அந்த பர்சனாலிட்டி கேரக்டர் தான். நம்ம எலையட்டுக்கு தெரியாது, நம்ம ஃபாலோ பண்றது எலையட்டோட கேரக்டர், அதனாலதான் நமக்கும் எதுவும் தெரியல. சோ இங்க கதை அப்படியே பிரசன்ட் டைமுக்கு வருது. இப்ப நம்ம எலையட்டை கூட்டிட்டு டைரல் ஒரு சேஃபான ஒரு இடத்துக்கு போறாரு. பழைய குடோன் மாதிரி இருக்கு. அங்க போனதுக்கு அப்புறம் தான் எலையட்டுக்கு எல்லா பிளானுமே தெரிய வருது. சோ இந்த ஸ்டேஜ் 2 என்ன அப்படின்னா கார்பரேஷனுடைய எல்லா ஃபைலையும் அழிச்சாச்சு. இப்ப அவங்க கிட்ட ஒண்ணுமே கிடையாது. ஆனா இருந்தாலும் அமெரிக்கா ஃபுல்லா இருக்கிற அவங்களுடைய பிரான்ச்சஸ்ல பேப்பர் டாக்குமெண்டா இருக்கும்ல, பிசிக்கல் டாக்குமெண்டா, அந்த டாக்குமெண்ட் எல்லாம் மொத்தமா ஒரு இடத்துக்கு கொண்டு வந்து அகைன் அவங்க நெட்வொர்க்கை உருவாக்க ட்ரை பண்றாங்க. ஸோ எலக்ட்ரானிக்கலி எந்த ஒரு டாக்குமெண்ட்டும் இவங்க கிட்ட கிடையாது. ஸோ பேப்பர் டாக்குமெண்டா எல்லாத்தையும் ஒரு பில்டிங்ல கொண்டு வந்திருக்காங்க. அந்த பில்டிங்கையே நம்ம வெடிக்க வைக்கணும். மொத்த பேப்பர் டாக்குமெண்ட்டும் எரிஞ்சு போச்சுன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்றது தான் பிளான். ஸோ இந்த பிளான்ல யார் யார் முக்கியமான ஆட்கள்னா நம்ம எலையட், அப்புறம் டைரல், அதுக்கப்புறமா டார்க் ஆர்மி, இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் பண்ண போறாங்க. ஆனா இப்பதான் எலையட்டுக்கு இந்த விஷயம் தெரியும். ஏன்னா இந்த பிளானை போட்டது வந்து மிஸ்டர் ரோபோட் அப்படின்ற கேரக்டரா இருக்கும் பொழுது. ஸோ எலையட்டுக்கு புரியல அந்த பில்டிங் எங்க இருக்கு, அதுல எப்படி நம்ம பண்ண போறோம் அப்படின்னு யோசிக்கும் போது தான் டைரலும் விண்டோ கிட்ட கொண்டு போய் காட்டுறாரு. பார்த்தா அந்த பில்டிங்கே பக்கத்துல தான் இருக்கு. பாக்ஸா அந்த பிசிக்கல் டாக்குமெண்ட்டை கொண்டு வந்து அந்த பில்டிங்ல தான் வைக்கிறாங்களே. ஸோ இப்பொழுதுக்கு கார்பரேஷனை இன்னுமே இவங்க ஹேக் பண்ணி தான் வச்சிருக்காங்களே. இப்போ அந்த பில்டிங்குள்ள ஹைட்ரஜன் கேஸ் லீக் ஆகிற மாதிரி பண்ணி ஒரு ஸ்பார்க் மூலியமா மொத்தமா எல்லா டாக்குமெண்ட்டையும் அழிக்கணும். அதுதான் பிளான். ஆனா அது அவ்வளவு ஈஸியான விஷயம் கிடையாது. இருந்தாலும் எல்லாரும் பக்காவா ஒரு பிளானை போட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம எலையட்டும் டைரல் கிட்ட உன்னோட ஒய்ஃப் ஒன்னு தேடிக்கிட்டு இருக்கா, நீ கிஃப்ட் எல்லாம் அனுப்புறியா, அதை ஒரு நம்பர்ல இருந்து கால் எல்லாம் பண்றியா, நான் கூட நம்பரை ட்ராக் பண்ணி அட்ரஸை கண்டுபிடிச்சு கொடுத்தனே அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் பண்ணது நான் கிடையாது, அதோட எனக்கு இப்ப இதுதான் முக்கியம், இந்த வேலையை பார்க்கலாம் அப்படின்னு டைரல் சொல்றாரு. சோ அப்படின்னா டைரலோட ஒய்ஃபுக்கு யாரா கிஃப்ட் அனுப்பியிருப்பாங்கன்னு பார்த்தா எலையட் கொடுத்த அட்ரஸ்க்கு டைரலோட ஒய்ஃபே போறாங்க. அங்க
கார்பரேஷனுடைய அந்த புது சிடிஓ இருக்காருல்ல, அவர் தான் இருக்காரு. ஆளு ரொம்ப சோகத்துல இருக்காரு. ஸோ டைரலோட ஒய்ஃபும் புரிஞ்சுக்கிறாங்க. அப்படின்னா எனக்கு கிஃப்ட் பண்ணது, கால் பண்ணது எல்லாமே நீ தானே அப்படின்னு சொல்ல, ஆமா நான் தான். உன்னோட ஹஸ்பண்ட் என் ஒய்ஃபை கொண்டு இருக்கான். என் ஒய்ஃபை கொல்லும் பொழுது என் ஒய்ஃப் பிரெக்னெண்டா இருந்தா தெரியுமா? என்னோட சந்தோஷமான நாளை சோகமான நாளா மாத்தினது உன்னோட ஹஸ்பண்ட். ஆனா நீ ரொம்ப சந்தோஷமா இருக்கல, அதனாலதான் உன் ஹஸ்பண்ட் அனுப்பின மாதிரியே கிஃப்ட், ஃபோன் கால்லாம் பண்ண. இப்ப டைரல் எங்க போறதுன்னு தெரியாம தலைமறைவா இருக்கான். நீ அவனை நினைச்சு வந்த ஏமாந்துட்டியா அப்படின்னு டைரலோட ஒய்ஃபை பிடிச்சி செம்ம அடி அடிக்கிறாரு அந்த சிடிஓ. ஸோ அடி வாங்கின டைரலோட ஒய்ஃபை அந்த முகத்தோடவே அவங்களுடைய புது லவர் கிட்ட போறாங்க. இவரும் வந்து கார்பரேஷன்ல இருந்தவர் தான். அந்த சிடிஓவோட ஒய்ஃப் இறந்து போகும்போது அந்த பார்ட்டில இவரும் இருந்திருக்காரு. அப்பதான் டைரலோட ஒய்ஃப் கூட மீட் பண்ணி ஒரு லவ் ஆயிருக்கு. ஸோ இப்போ டைரலோட ஒய்ஃப் என்ன சொல்றாங்க அப்படின்னா, எனக்காக நீ ஒன்னு பண்ணு. சிடிஓவோட ஒய்ஃப் இறந்து போனதுக்கு என் ஹஸ்பண்ட் மேல சந்தேகப்படுறாங்க. ஆனா உண்மையிலேயே கொன்னது சிடிஓ தான். அவன் தான் அவனோட ஒய்ஃபை கொண்டு இருக்கணும். படிக்கட்டு வழியா அவன் வந்ததை நான் பார்த்தேன், நீ போலீஸ் கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ சிடிஓவை காலி பண்ண டைரலோட ஒய்ஃப் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல நம்ம எலையட்டுக்கு எல்லா பிளானும் தெரிஞ்சிருச்சு. அப்பதான் அவர் யோசிக்கிறாரு, ஒருவேளை இந்த மாதிரி பில்டிங்கை பிளாஸ்ட் பண்ணா கண்டிப்பா யாராவது இறந்து போக வாய்ப்பு இருக்குல்ல அப்படின்னு அவருக்கு தோணுது. உடனே மிஸ்டர் ரோபோட் அங்க வந்து, டே இங்க பாரு, இது செம பிளான், பக்காவா ஒர்க் அவுட் ஆகும். இது ஒரு முட்டாள்தனமான பிளான். எல்லாத்துக்கும் காரணம் நீ தான். நீ ஒரு மோசமானவன். இது நான் மோசமானவனா? டேய் நீயும் நானும் ஒண்ணு தான்டா. நான் மோசமானவனா, நீ தான் மோசமானவனா அர்த்தம். எது என்னவோ இந்த பிளான் நடக்கக்கூடாதுன்னு எல்லாத்தையும் கேன்சல் பண்ண போறான் அப்படின்னு டைரல் வந்துட்டு அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ண ட்ரை பண்றாரு. ஆனா எலைட் வந்து தடுக்கிறாரு. டைரலுக்கு புரியல, டே என்னடா ஆச்சு உனக்கு? இந்த பிளான் போட்டது, நடந்தது எல்லாமே பண்ணது மிஸ்டர் ரோபோட் தான், நான் கிடையாது. ஸோ அதனால இந்த பிளான் நடக்கக்கூடாது, கேன்சல் பண்ண போறேன் அப்படின்னு சொல்ல, டைரலும் கன்னை எடுத்து சிஸ்டம் பக்கத்துல போயிட்டு ஏதாவது பண்ண ட்ரை பண்ணனா உன்னை ஷூட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்ல, எலைட்டும் புரிஞ்சுக்கிறாரு. இதே மாதிரி தான் நான் ஏதாவது பண்ணா மிஸ்டர் ரோபோட் என்ன ஷூட் பண்ணுவேன்னு சொல்லுவான். ஆனா எனக்கு அடியே படாது. இப்ப புரிஞ்சிருச்சுடா, நான் உன்னை கொன்னுட்டேன். நீ இப்ப என் முன்னாடி இல்யூஷனா தான் இருக்க, நீ உண்மையே கிடையாது. மிஸ்டர் ரோபோட்டும் நீயும் என்னோட இல்யூஷன் தான் அப்படின்னு சொல்லி சிஸ்டம் பக்கத்துல போகும்பொழுது டைரல் ஷூட் பண்ணிடுறாரு. பார்த்தா உண்மையிலேயே ரத்தம் வருது நம்ம எலையட்டுக்கு. ஸோ அப்படின்னா டைரல் இல்யூஷன் கிடையாது, டைரல் உண்மைதான். அவரு எலையட்டை ஷூட் பண்ணிடுறாரு. ஸோ அப்படியே டைரல் சோகமாகறாரு. எனக்கு வேற வழி தெரியல, அதான் ஷூட் பண்ணிட்டேன். நீ கவலைப்படாத, உன்னை காப்பாத்துறேன் அப்படின்னு ட்ரீட்மெண்ட்டுக்கான வேலையும் பாக்குறாங்க. இந்த நேரத்தில் ஏஞ்சலா அவங்க அப்பார்ட்மெண்ட்ல இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. பேசுறது டைரல் தான். நீங்க தான் டைரலா? நீங்க கால் பண்ணுவீங்கன்னு சொன்னாங்க. எலைட் எங்க இருக்கான், எப்படி இருக்கான் அப்படின்னு கேட்க, எலைட் உடம்பு கொஞ்சம் மோசமா தான் இருக்கு, ஆனா நாங்க முடிஞ்ச வரைக்கும் அவனை காப்பாத்திருவோம் அப்படின்னு டைரல் சொல்றாரு. ஏஞ்சலாவும் எனக்கு எலைட்டை ரொம்ப ரொம்ப பிடிக்கும், அவன் கண்ணை முழிக்கும் போது நான் அவன் கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லி கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட ஏஞ்சலாவுக்கும் இப்போ எல்லா விஷயங்களும் தெரிய ஆரம்பிக்குது. ஏன்னா ஒயிட் ரோஸே ஏஞ்சலாவை மீட் பண்ணி பேசிட்டாங்க. ஒயிட் ரோஸ் சொன்னதுனால தான் சரண்டர் ஆகாம ஆளு கம்முன்னு இருக்காங்க இவங்க. இந்த நேரத்தில் அமெரிக்காவுடைய ஏதோ ஒரு மூலையில ஏதோ ஒரு கடையில 2 ஒர்க்கர்ஸ் இருக்காங்க. யாரான்னு பார்த்தா நம்ம சுனிலும் ஷாமான்ற அந்த முஸ்லீம் லேடியும் தான். ஸோ தலைமறைவாகணும்னு யாருக்குமே தெரியாம இங்க ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. 2 பேரும் வேற பேசிக்கிறாங்க. கண்டிப்பா சொல்றேன், நம்மளை கண்டுபிடிக்க யாராலையும் முடியாது. அவ்வளோ ஏன் நம்ம எஃப் சொசைட்டியோடைய லீடர், அவரால் கூட நம்மளை கண்டுபிடிக்க முடியாது, நம்ம செம்ம சேஃபா இருக்கும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் போதே அங்க ஒரு பர்சன் வராரு. நம்ம எலைட் கூட ஜெயில இருந்தார்ல அந்த பர்சன் தான். ஸோ உங்ககிட்ட கொஞ்சம் டைம் இருக்கா, நான் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்ல, இவங்க யார் என்னன்னு தெரியாம பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொன்னாங்க. ஆனா எலைட்டால யாரையும் கண்டுபிடிக்க முடியும், எதையும் ஹேக் பண்ண முடியும். இந்த நேரத்தில் டாலின் வந்துட்டு போலீஸ் கஸ்டடியில் இருக்காங்க. டிடெக்டிவும் விசாரணையை ஆரம்பிக்கிறாங்க. ஆனா டாலின் பேசுற மாதிரி இல்ல. ஆனா விடாம டிடெக்டிவும் கேள்வி மேல கேள்வி கேட்கறாங்க. இறந்து போனானே சிஸ்கோ, அவனுக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்க, அவனோட ஃப்ரெண்டு ரொம்ப நாள் கழிச்சு அன்னைக்கு தான் பார்த்தேன், இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஓ அப்படியா, நாங்க சிஸ்கோவோட வீட்டுக்கு போனோம், அங்க இந்த டேப் எல்லாம் கண்டுபிடிச்சோம். இதுல உன்னோட ஃபிங்கர் பிரிண்டோ இல்ல உன்னோட டிஎன்ஏவோ இருந்ததுன்னா நீ மாட்டுவேன்னு தெரியுமா? நாங்க ஜாலியா இருக்கும் பொழுது இந்த டேப்ல தான் வீடியோலாம் எடுப்போம், அதனால என் ஃபிங்கர் பிரிண்ட் பட்டிருக்கலாம். உங்ககிட்ட சாலிடான எவிடன்ஸ் இருக்கா? நீ சொல்றதும் கரெக்ட் தான், எங்ககிட்ட எந்த ஒரு எவிடன்ஸும் இல்ல. ஆனா ஒரு விஷயம் நல்லா தெரியுது, நீ முக்கியமான ஆள் கிடையாது அப்படின்னு. என் கூட வா அப்படின்னு சொல்லி டிடெக்டிவ் வந்து டாலினை கூட்டிட்டு போறாங்க. அது ஒரு ரூம், நிறைய பேருடைய போட்டோஸ் இருக்கு. அதான் ஒரு 17 பேர் மேல டவுட் இருந்ததுல, அவங்க எல்லாருடைய போட்டோவும் இருக்கு. டாலினும் அதை பாக்குறாங்க. பார்த்தா முக்கியமான ஆட்கள் அப்படின்னு சொல்லி டைரலும் நம்ம எலைட்டுடைய போட்டோவும் இருக்கு. ரொம்ப சீக்கிரமாவே இதெல்லாம் பண்ற அந்த லீடரை கண்டுபிடிச்சிருவோம் அப்படின்னு டிடெக்டிவ் சொல்ல, எங்க டாலின் பயங்கரமா பயப்படுறாங்க. ஏன்னா யார் யார் இந்த ஹேக்கிங்ல சம்பந்தப்பட்டிருக்காங்களோ கரெக்டா அவங்கள தான் சந்தேகப்பட்டிருக்காங்களே இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட். என்ன பண்றதுன்னு தெரியாம டாலின் அப்படியே ஒரு குழப்பத்துல இருக்காங்க. இந்த இடத்துலயே இந்த சீசன் முடியுது. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆச்சு, எலையட் என்னென்ன பண்ண போறாரு, FBI எலையட்டை பிடிப்பாங்களா, இந்த டார்க் ஆர்மியோடைய உண்மையான பிளான் என்ன, எல்லாமே அடுத்தடுத்த சீசன்ல நமக்கு தெரிய வரும். ஸோ இன்னும் 2 சீசன் இருக்கு, அதையும் ரொம்ப சீக்கிரமாவே பார்த்து முடிச்சிடலாம். நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது உங்க ஃபிலிம் ரோல். ஞாபகமா எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஃபிலிம் ரோலை சப்போர்ட் பண்ணுங்க. நாளைக்கு நம்ம வேற லெவல் எபிசோட்ல பார்க்கலாம். லாட்ஸ் ஆஃப் லவ் கைஸ்.